ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். நிறைய அனிமேஸ் எண்டாயிடுச்சு, ஸோ அதனால தான் புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த அனிமே வந்து ஒரு இசக்கை அனிமே தான். இசக்கை அனிமே பற்றி நான் சொல்லவா தேவை? ஹீரோ இறந்து போவார், புது உலகத்துக்கு போவார், அதுதான் கான்செப்ட். இந்த அனிமையை பற்றி நான் சொன்னால், இந்த அனிமேல நம்ம ஹீரோ வந்து எல்லாராலையும் பாவம் ஏமாந்து போவான். அவனை எல்லாருமே பயங்கரமாக ஏமாற்றுவாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே ரிவெஞ்சை கொடுக்கணும்னு வேற ஒரு உலகத்துக்கு போவான். இந்த உலகத்தில் அவனுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுவான். அந்த உலகத்துக்கே அவன் தான் ஈவில் லார்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவான். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியோட இருக்கிற கதையை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்போதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்த நான் இப்பயே சொல்லிடுறேன், ஒரு 3 நிமிஷத்துக்கு என்னடா இது கதை போகுதுன்னே புரியாது. அதுக்கப்புறம் தான் கதையை புரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பொறுமையாவே வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஸ்பேஸ் ஷிப்போட சீனை தான் காட்டுறாங்க. அப்படின்ட்டு ஸ்பேஸ்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது. எனிமியோட ஷிப் வந்த செகண்டே நீங்க எல்லாருமே தாக்கணும், உங்களுக்கு வந்து புரியுதுல அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஆளும் அங்க சொல்றாரு. அங்க ஒரு பொண்ணும் திடீர்னு சொல்றா, அவங்க வந்து வராங்க. ஆமா, இன்னது ஒரே ஒருத்தங்களா, அவங்க என்ன சூசைட் பண்றதுக்கா இப்படி இவங்க பண்ணிருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு வந்தது, வெறும் ஒரே ஒரு யூனிட் தான், நம்மளால அதை தோக்கடிக்க முடியும். அங்க இருக்கிற எல்லாரையுமே அவரு தாக்குறதுக்கு சொல்றாரு. ஆனா அது அங்க இருக்கிற யாரையுமே விட்டு வைக்கல, அப்படி எல்லாத்தையுமே போட்டு தள்ளுது. இங்க எல்லாருமே வீக்கு, ரொம்ப வீக்கு. டெஸ்டினியால நீங்க வந்து கையில தான் நீங்க இறக்கணும்னு எழுதிருக்கு போல. ஒரு மெய்டு பொண்ணு கேக்குறான், மாஸ்டர் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல? இல்ல, உன்னோட கால்குலேஷன் படி எல்லாமே போச்சு. ரொம்ப எனக்கு ஃபன்னா இருந்தது. நம்ம வந்து நெக்ஸ்ட் விஷயத்த ஆரம்பிக்கலாமா? அப்புறம் அவங்க வேற ஒரு விஷயத்த தாக்குறதுக்கு அங்க ரெடி ஆகுறாங்க. மெய்டு பொண்ணும் எல்லாருக்கிட்டையும் ஆர்டர் கொடுக்குது, சீக்கிரம் எல்லா நைட்ஸும் ரெடி ஆகுங்க, நம்ம வந்து மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணணும். யாமுக்கு நம்ம தான் உதவியா இருக்கணும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஹெல்ப் நம்ம கொடுக்கணும். பேட்டில் ஜோன்ல அங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது. அதையும் தாண்டி இவங்க வந்து லியாமுக்கு ஹெல்ப் கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே அவங்க போறாங்க. அங்க அப்படியே அவங்க தாக்கி கொள்றாங்களா. லியாம் அங்க கத்த ஆரம்பிக்கிறான், அட மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் லேட்டா வந்துட்டேன். அதே மாதிரி கத்தின்னு இருக்க போறியா? ஏன்னா நான் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே இப்படியே அழிச்சிருவேன் விட்டா. இந்த மாதிரி அவங்க அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த படையில இருக்க ஆளுங்களும் அவங்களோட கேனன்ஸ், அவங்களோட வெப்பனு எல்லாத்தையுமே அவங்க தயாராக்குறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு பொண்ணும் கேக்குறான், ஆமா இந்த வார்ஷிப் வந்து எப்படி இருக்கு, சும்மா வேற லெவல்ல இருக்கா? அதை கம்பேர் பண்ணா இது சும்மா அற்புதமா இருந்திருக்குமே. என்ன பேசின்னு இருக்க, நம்ம இன்னமும் பேட்டில் ஜோன்ல தான் இருக்கும். நீ வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நான் அப்புறமா இதை பத்திலாம் சொல்றேன். இல்ல நீங்க வந்து சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும், ஏன்னா இதனால நான் ஹாப்பி ஆவேன். அதனால நீங்க வாங்கணும்னா கண்டிப்பா வாங்கலாம், 200 300ன்னு வாங்கினே போகலாம் ஷிப்பை. கண்டிப்பா நான் வாங்கி தொலைறேன். இதுக்கப்புறம் அவன் ஏகப்பட்ட ஷிப் எல்லாத்தையுமே அழிக்கும் போதே அவன் கத்திக்கினே சொல்றான், என்ன வீக்லிங்ஸ் உங்ககிட்ட யாருமே ஸ்ட்ராங்கா இல்லையா? இங்க இருக்கிற ஒருத்தங்களும் ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நான் ஈவில் லார்ட் லியாம், என்கிட்ட எல்லாருமே நீங்க வந்து முட்டி போடணும். நான் தான் இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கு. என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து நான் இங்க வர வரைக்கும் சீனா அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இப்பதான் நம்மளுக்கு விஷயமே தெரியுது எல்லாமே எப்படி ஆரம்பிச்சதுன்னு. என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் ரொம்ப பேந்தட்டிக்காவும் ஃபூலிஷாவும் இருந்திருக்கேன். இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்து கனாமிய பத்தி கேக்குறான். அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி தூங்கின்னு இருக்கலாம். அவ ஒரு நாயை பார்த்திருப்பா. அந்த நாயை பார்த்தோன்னே இவளுக்கு அந்த நாய் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அதனாலயே அது கூடயே இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவன் பண்ணுவா. இதையும் நம்ம ஹீரோ பாக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த டாகி கூட விளையாடும் போதே அவ கேக்குறா, ஆமா மாதிரி பிரேக்ல உன்னை பாக்குறதெல்லாம் ரொம்ப ரேர் ஆச்சு. இல்ல நான் வந்து சில பல டாக்ஸ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்லையா பின்ன எனக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால அந்த டாகை என்னால இப்பயும் மறக்க முடியல. அப்படியா? அப்போ வந்து உனக்கு இது ஒரு பேர்டனா தெரியலையா? ஆனா அவன் இல்லைன்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அவன் ட்ரெயின்ல போகும்போதே நம்ம கிட்ட சொல்றான், நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு லவ்வபிளான ஒய்ஃப், அதே மாதிரி ஒரு டாட்டர், இவங்க இருந்தா என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும்னு யோசிச்சேன். நான் எப்பதான் நம்ம யோசிச்ச விஷயம் ஒழுங்கா நடந்திருக்கு. அதே மாதிரிதான் எதுவுமே மாறல. இங்க ஒண்டி என்னோட வாழ்க்கை நிக்கலங்க. ஆபீஸுக்கு போனாலும் என்னை வந்து கத்துறதுக்குனே ஒருத்தன் இருப்பான். அவன் கிட்டயும் நான் பதிலெல்லாம் சொல்லணும். நான் எவ்வளவுதான் சொன்னாலும் கடைசியில அவன் என்னை கத்தி தான் அனுப்புவான். இந்த மாதிரி தான் சீனியர் இந்த மாதிரி ஒர்க் பண்ற எல்லாருமே அவங்களோட பேர்டனு, அவங்களோட கஷ்டத்தை என் மேல போட்டு அப்படியே திணிப்பாங்க. இத்தனைக்கும் என்னோட கிரெடிட்டை கூட அவங்க எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க, அதையும் அவங்க எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கை வந்து போயின்னு இருக்கு. ஆனா இந்த மாதிரி கம்பெனில நான் என்னதான் வேலை செஞ்சாலும் வீட்டுல எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கு. அதனால என்னோட காயங்கள் எல்லாமே அப்படி ஹீல் ஆகும். இதுக்கப்புறம் அவன் ஆபீஸுக்கு போறான். அங்க போகும்போதே நீட்டா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நீட்டா வேற ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்களா. அப்படியே அவன் போக ஆரம்பிக்கிறான். அங்க போற வழியில நம்ம மீகாவை பாக்குறான். நம்ம ஹீரோட ஒய்ஃப் தான். அவங்க வந்து வேற யாரு கூட அப்படியே பேசின்னு இருக்காங்களா. பார்த்தவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அவங்களோட பொண்ணு அவங்களோட ஸ்போர்ட்ஸ் கிளாஸுக்கு இன்னைக்கு அவங்க போக வேண்டியது. ஆனா இவங்க என்னன்னா இங்க வேற ஒருத்தங்க கூட பேசின்னு இருக்காங்க. யாருதான் அவன் வந்து பெருசா அவளுக்கும் கண்டுக்கல. வீட்டுக்கு வந்தோடனே கேக்குறான், ஆமா மீகா உனக்கு வந்து இன்னைக்கு எப்படி போச்சு நாள்? என்னது புரியல, நீங்க வந்து ரொம்ப ஏர்லியா வந்துட்டீங்க. அதுவா வேலை வந்து மூஞ்சி போயிடுச்சுமா. அதான் அதாவது நான் கேட்டது நம்ம பொண்ணோட ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் வந்து எப்படி போச்சு? அதுவா நல்லா போச்சு, அவ ஜெயிச்சிட்டா தெரியுமா? ஆமா அப்பா, நான் வந்து ஜெயிச்சிட்டேன், உங்களுக்கு தெரியுமா? அதேதான். சரி மீகா, வேற ஏதாச்சும் இன்னைக்கு? இல்ல ஒன்னும் இல்ல. என்னங்க
நீங்க வந்து இன்னைக்கு ரொம்ப வியர்டா இருக்கீங்க. இதனால விஷயத்த அவன் அவளுக்கும் பெருசா இன்னைக்கும் கண்டுக்கல. ஏன்னா இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதே மாதிரி அங்க ஆபீஸுக்கும் போறான். ஆபீஸ்ல கம்ப்யூட்டரும் வேலை செய்யல, சும்மா மக்கார் பண்ண இருக்கு. அதனால அதை ஸ்லீப்ல தான் அவன் போட்டு வர்றான். சீன்ல அவன் திரும்பவும் வெளியில வருவானா, திரும்ப அவனோட ஒய்ஃபையும் பொண்ணையும் பாக்குறான். ஒய்ஃபும் சொல்றாங்க, என்னங்க நீங்க வந்துட்டீங்களா? அதோ அவரு வந்துட்டாரு பாருங்கம்மா. அப்படியே அந்த சின்ன பொண்ணும் அப்பான்னு சொல்லி அங்க போறான். இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு அவளுக்கும் ஏதோ புரியல. என்ன இது, நான் இங்க இருக்கேன், எதுக்கு அந்த பர்சனை பார்த்து அப்பான்னு அவ சொல்றா? ஏதோ ஒண்ணு அவ இதுக்கு முன்னாடி விளையாடி இருப்பா, விளையாட்டுத்தனமா அப்படி ஏதாச்சும் சொல்லிருப்பா. எனக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். இல்ல அப்படி எல்லாம் ஒன்னும் நடக்காது. இந்த மாதிரி அவன் திரும்ப கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறான். ஆனா கம்ப்யூட்டர் அங்க மக்கார் பண்ணி இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஓனருக்காரன் பயங்கரமா கத்துறான், யோ என்னையா நீ பண்ணிருக்க, வேலையை உருப்படியா உன்னால பண்ண முடியல. யோ பாஸ், இந்த மாதிரி என்னால பண்ண முடியலன்னு இல்ல, இந்த கம்ப்யூட்டர்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை, சோ அதனால தான் ஸ்லீப்ல போட்டேன். நான் கூடிய சீக்கிரத்துல வேலையை ஆரம்பிச்சிடறேன் பாஸ். இதுக்குள்ளேயே மீகா கிட்ட இருந்து கால் வருது. மீகாவும் அர்ஜென்ட்டா அங்க கத்துறாங்க, என்னங்க நம்மளோட பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. என்னது ஆக்சிடென்ட்டா? பதறி போய் அவன் ஓடி போறான். இடத்துல அவன் பயந்து போய் உட்காரான், என்ன ஆச்சுன்னு. அப்புறம் தான் அங்க டாக்டர் வராரு, நீங்க தான் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸா? இப்ப அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ரத்தமும் நிறையவே போயிடுச்சு, எங்களுக்கு ரத்தம் தேவை, உங்களோட பிளட் குரூப் அது என்னது? மீகாவோட ரத்தம் ஓல இருக்கும், ஆனா நம்ம ஹீரோவோட ரத்தம் அது வேறையா இருக்கும். இதனால மீகாவோட ரத்தத்தை தான் அவங்க கேக்குறாங்க. இதனால ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்னா அவனோட ரத்தத்தை கூட அவங்க சேர்த்துக்கல. நம்ம ஹீரோவோட ரத்தம் ஏபில இருக்கும். இதுக்கப்புறம் இதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சண்டையாவது. என்ன இது மீகா, அதாவது நம்மளோட பொண்ணு என்னோட பொண்ணு தானா இல்ல வேற யாராச்சா? இதுக்கு அவளோட ரத்தம் இப்படி மாறி இருக்கு, என்னால நம்ப முடியல. உண்மையிலேயே அவளோட அப்பா யாருதான்? நீங்க என்ன பேசினிருக்கீங்க? சும்மா சொல்லணும்னு இதெல்லாம் சொல்லல, நானும் எவ்வளவுதான் பொத்துக்கிறது. இல்லங்க நீங்க தப்பா ஏதோ புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா என்னத்த உங்களுக்கு தெரியும், வேலைன்னு இருக்க வேண்டியது இதுக்கு வருது எப்பயாச்சும் தான். எங்களோட மூஞ்ச நீங்க எப்பதான் பாக்குறீங்க? பார்த்தாலும் அவளுக்கு என்ன பேசி தொலைறீங்களா என்ன? சரி எதுவும் இல்ல, எங்க கூட டைமையும் ஸ்பெண்ட் பண்றதுல. ஆமா வேலை இருந்தா அப்படிதான் இருக்கும். ஆமா வேலைன்னு இருக்குது, என்ன வேலை அது? வேலைன்னு அங்க இருக்கிறீங்க, ஆனா காசு ஏற மாதிரி தெரியலையே, சேலரி அதே படிதான் இருக்கு, அதெல்லாம் ஒரு வேலை, இதுல என்ன வேற கத்துறீங்க? உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் தான் வீட்டு வேலையை பாத்துக்கிறேன், எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன். நம்ம பொண்ணு அவளையும் நான் தான் பாத்துக்கிறேன். அவளோட சம்பளம் அது ஏறி போனா வச்சு அவளோட ஸ்டடிக்கு அது உதவியா இருக்கும். ஆனா அதை கூட உங்களால பண்ண முடியல. இதுல ஒண்டி கத்துறது தான் எங்களோட வாழ்க்கை போயின்னு இருக்கு. நானும் எத்தனை நாள் தான் உங்களோட மூஞ்சிய பாத்துன்னு இருக்குது. அதனால நாங்க போறோம், இதுக்கு மேலேயும் எங்களால பொத்துக்க முடியாது. இருமா நீ என்ன பேசின்னு இருக்க? நாமி நீ வா, நம்ம அப்பாவோட இடத்துக்கு போலாம். என்ன பேசின்னு இருக்க? யாரு? அதான் நான் தான் இங்க இருக்கல. நான் அதை எதையுமே கண்டுக்கல. அங்க கனாமி அவன் கூப்பிடுறானா, ஹீரோ பார்த்தனே அவன் இன்னமும் தான் பயந்து போறான். நம்ம ஹீரோ ரொம்ப பயங்கரமா சொல்றான், என்னமா நான் தானே உன்னை வளர்த்தேன், நீ என்ன வேற ஒரு அப்பா கூட போறேன்னு சொல்ற? ஆமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் அந்த அப்பா கூட தான் இருக்க ஆசைப்படுறேன். இப்படி சொன்னோடனே நம்ம ஹீரோ உடஞ்சு போயிடுறான். இடத்துல அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இதே மாதிரி தான் அங்க எல்லாருமே அவனை ஏமாத்துறாங்க. ஆபீஸ்லயும் அதே விஷயத்தை தான் அவன் புலம்பின்னு இருக்கான். ஏன் எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கணும்? நான் என்ன பாவம் பண்ணேன்? திடீர்னு அந்த மேனேஜரும் கூப்பிடுறான், ஓய் என்னடா இதுல ஸ்டேட்மெண்ட்டை போட்டு வச்சிருக்க? 50 மில்லியன் அது எங்க போச்சு நம்மளோட காசு? வேற ஒரு எத்துக்கு 50 மில்லியன் நீ செலவு பண்ணிருக்கன்னு காட்டுது, என்ன அர்த்தம் அது? நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல. அப்புறம் தான் தெரியுது ஹீரோ அப்படியே கம்ப்யூட்டரை விட்டு போயிருப்பாங்க, மத்தவங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இதனால கம்பெனிக்கு 50 மில்லியன் லாஸ். அப்போ அந்த விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, பணத்தை நான் மோசடி பண்ணி நானே 50 மில்லியன் எடுத்துக்கினேன்னு. அதுக்கப்புறம் இங்க வேலை செஞ்சேன், எங்கேயும் எனக்கு பெருசெல்லாம் மரியாதை இல்ல. என்னோட பொண்ணும் போயிட்டா, என்னோட ஒய்ஃபும் போயிட்டா, கிட்ட இருந்த ஒரு விஷயமும் என்னை விட்டு பறி போயிடுச்சு. எல்லாமே என்னை விட்டு போனனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி எப்படியாச்சும் என்னோட வாழ்க்கை மாறும் நான் வெயிட் பண்ணேன். நான் கடைசி வரைக்கும் என்னோட வாழ்க்கை மாற மாதிரியே தெரியல. நாம என்னால மீட்டும் பண்ண முடியல. என்னதான் அவ என்னோட பொண்ணா இல்லனாலும் எனக்கு அவளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு இருமல் வந்ததா, அப்பதான் எனக்கு தெரிய வந்தது என்னோட உடல்நிலை இதுவும் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு. கிட்ட டாக்டரை பாக்குற அளவுக்கு கூட காசு இல்ல. பணத்தை மத்தவங்க கிட்ட கேட்டாலும் அதை திரும்பவும் என்னால கொடுக்க முடியாது. எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. நம்ம சாகுற நிலைமையில இருக்கும் போது நம்மளுக்கு பிரஷியஸா இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மள பார்க்க வரும். அந்த மாதிரி என்னோட நாய்க்குட்டி அது பார்க்க வருமா, திடீர்னு அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் அப்படி ஏற்படுது. அந்த வெளிச்சத்துல இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பண்ணது யாருன்னு அவனுக்கு தெரியுது. இந்த 50 மில்லியனை டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்களே அது வேற யாரும் இல்ல, சீஃப் தான். அப்புறம் மீகாவை காட்டுறாங்க. மீகாவும் ஏதோ ஒரு பணக்கார ரெஸ்டாரண்ட்ல குடிச்சுன்னு இருக்கா. இன்னொருத்தரும் இருக்காரு, அது வேற யாரும் இல்ல, இதுவும் நம்ம சீஃப் தான். சீஃப் தான் எவ்வளவு விஷயத்துக்கு பின்னாடி இருந்திருக்காரு. அந்த பொண்ணும் சீஃபோட பொண்ணு தானா. இதெல்லாம் பார்த்து ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு என்ன பண்ணணும் தெரியல. இது என்ன கனவா? இது கனவு தானா? எனக்கு தெரியல. நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, உன்னோட உழைப்பையே நீ போட்ட, இதாலும் கடைசியில உனக்கு மிஞ்சினது உன்னோட ஏமாற்றம். அது ஒண்டிதான். இல்ல நான் ரிவெஞ்ச கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் என்னோட ரிவெஞ்ச. அப்படிதான் உனக்குள்ள இருக்கிற அந்த வெறி, சோகம், ஆங்கர் எல்லாத்தையுமே நல்லா பார்க்க முடியுது. எனக்கு எவ்வளவு கோவமா இருக்கு, அந்த டேஸ்ட் என்னால
உணர முடியுது. எனக்கு உண்மையிலேயே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி செகண்ட் லைஃப்னு ஒண்ணு இருந்தா நான் வந்து எனக்காக வாழுவேன், மத்தவங்கள பத்தி யோசிக்க மாட்டேன். வில்லனா நான் வந்து இருப்பேன் அந்த லைஃப்ல. அதுக்கு தான் தல நான் வந்திருக்கேன். என்னன்னா உள்ள ரீஇன்கார்னேட் பண்ண போறேன், அதுவும் ஒரு வேற ஒரு உலகத்துல. அங்க நீங்க எந்த மாதிரி வாழ்க்கையை வாழணுமோ அந்த மாதிரி வாழ முடியும். பவர்ஸ் வேணுமா பவர்ஸ் இருக்கு, காமெடி வேணுமா காமெடியும் இருக்கு, டிராமா வேணுமா ஹிஸ்டாரிக்கல் டிராமாவும் அங்க இருக்கு. நீ யோசிக்கிற மாதிரி எல்லா வகையான இசக்கை வேர்ல்டும் இருக்கு. அதனால நீ வந்து எதை தேர்ந்தெடுக்கிற? அப்படிதான் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பேஸ் எல்லாம் அழிப்பாங்களே, அதாங்க ஏர்ஷிப் கூட எல்லாம் சண்டை ஏற்படல, அந்த மாதிரி உலகத்துக்கு போயிருக்கான். ஹீரோ வேற ஒரு இடத்துல ரீபான் ஆகுறான். இப்போ இந்த உலகத்துல நம்ம ஹீரோவோட பேரு லியாம் சேரா பென்ஃபீல்ட். இப்போ நம்ம ஹீரோ இருக்கான்ல, இந்த பிளானட் வந்து ஹைட்ராவா. நம்ம ஹீரோக்கு 5 வயசா இருக்குமா, அதுக்காக அவங்க அம்மா கொண்டாடணும்னு சொல்லி பிறந்த நாளுக்கு கிஃப்ட் கேக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வழங்குறாங்க. அந்த கேக்கை பார்க்கணுமே, எப்பா எவ்வளவு பெரிய கேக்கு, அதுக்கும் மேல கிஃப்டையும் அவங்க தந்திருக்காங்க. அந்த கிஃப்டும் சும்மா வேற லெவல்ல இருக்கு. நான் என்னன்னு தான் நம்ம லியாமுக்கு புரியல. இதனால அவன் அந்த கிஃப்டை பத்தி கேட்கறான். அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது இது ஏஐ மெய்டு ரோபோட்டா. இப்போ அவனோட வேலை என்னன்னா ஒரு மெய்டு ரோபோட்டுக்கான பார்ட்ஸையும் அவன் வந்து சூஸ் பண்ணணும். மூக்கு, வாய், கண்ணு, ஐப்ரோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணா அதை இவனால உருவாக்க முடியுமா? ஒரு விஷயத்த கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? ஒரு விஷயமா இன்னொன்னு இருக்குமா? அதை பார்த்து அவன் கேட்கறான். அப்புறம் தான் அவங்க அம்மாவே சொல்றாங்க அது வந்து நிப்பிள்ஸா. அது இந்த மாதிரி விஷயத்த 5 வயசுலயே காட்டுவாங்களா? என்ன உலகம் சார் இது அப்படின்னு தான் நம்ம ஹீரோட ரியாக்ஷன் அங்க இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வயசுல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காட்டவே கூடாது. நீ வந்து கஸ்டமைஸ் பண்ணலன்னா அவ்வளவுதான். அப்புறம் ரோபோட் வரும்போது அதுக்கு நிப்பிள்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இன்னொன்னையும் காட்டுறாங்க, அது நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே புரியும். பார்த்தவன் இன்னமும் ஒரு மாதிரி ஆகுறான். என்ன இது? நீ வந்து இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ கன்ஃபியூஸ் ஆகுற. இப்பயே இதெல்லாம் தேர்ந்தெடுக்கணும், இதனால நீ ஃபியூச்சர்ல வருத்தப்படக்கூடாது. தேர்ந்தெடு மகனே. சரி நான் தேர்ந்தெடுக்கிறேன். லியாமோட அப்பா வந்து சொல்றாரு, என்ன மகனே நானும் கிஃப்ட் வந்து கொடுக்க போறேன், சோ தயாரா இருக்கியா? இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் விட்டு கொடுக்கறேன், டைட்டில், வெல்த் எல்லாமே, அதாவது ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாவே நீ இங்க இருக்க போற. என்ன நீங்க சொல்றீங்க, உண்மையிலேயேவா? ஆமா, இம்பீரியலா இருக்கிற அந்த பிளானட்டுக்கு நாங்க வந்து போக போறோம். அதுக்கப்புறம் வேற என்ன, இங்க வந்து நீ இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க நீ என்ன வேணாலும் பண்ணலாம், புரியுதா? என்னென்ன தேவையோ எல்லா அலையன்ஸையும் நான் வந்து உனக்கு அனுப்பி விடுறேன். இதுக்கு லியாமும் ஒத்துக்கிறான். அங்க கான்ட்ராக்டையும் அவங்க போடுறாங்க. அதனால நம்ம லியாமுக்கு சொத்து, லேண்டு, வெல்த் எல்லாமே நம்ம லியாமுக்கு கிடைக்குது. மகனே என்ஜாய் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. அதனால நம்ம லியாமும் அவங்க யோசிக்கிறான், இங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும், வளம், சொத்து, லேண்டு, பில்டிங்கு, டைட்டில் இருந்து என்ன ஹெட்டாவே மாத்திட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. இந்த வாட்டி அப்படி ஒண்ணும் நடக்க போதில்ல. இதுக்கு நன்றி சொல்லணும்னா அந்த கைடுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால இங்க வந்துட்டேன். யோ கைடு, உனக்கு நான் நன்றிய சொல்றேன்யா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு வந்து ரீஇன்கார்னேட் ஆகுறதுக்கு முன்னாடி கைடு சில பல வேலையை பண்ணிருப்பான். அதை நம்மளுக்கு காட்டுறாங்க. கைடு வந்து என்ன பண்ணிருப்பானா, அங்க அவங்க 2 பேரும் பேசி நின்றுப்பாங்க. என்னமா நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அவனை வந்து நம்ம ஒளிச்சு கட்டிட்டோம். ஆமா ஆமா, இல்லையா பின்ன. ஆனா உனக்கு கவலையா இல்லையா? அவனோட ஒய்ஃபா இருந்திருக்கான், அவனுக்காக உனக்கு கஷ்டமாலாம் ஃபீல் ஆகலையா? சீச்சி, அவனுக்காக நான் எதுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணோம்? அவன் கிடக்குறான், அவன் வந்து ஒளிஞ்சு போகட்டும். நீங்க இருக்கிறீங்க, உங்க கூட நான் நல்லா வாழணும், ஃபியூச்சரை பத்தி நம்ம சிந்திக்கலாம். இவங்க சொல்லும் போதே திடீர்னு ஒரு 4-5 காட்ஸ் வராங்க. அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இது கேட்ட அவருக்கு ஒண்ணுமே புரியல. யோ காட்ஸ், உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்க? அதுவா, நீ பண்ண வேலைகளுக்காக நீ அரெஸ்ட் ஆகுற. நீ வந்து ஒரு பொய்யான அலிகேஷனை ஒரு அப்பாவி மேல போட்டிருக்க, அதனால நாங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்றோம். அதனால அவருக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க மீக்காவும் கத்துறான், இப்போ நான் வந்து என்ன பண்றது? எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, நீங்க அம்போன்னு என்ன விட்டு போயிட்டீங்க, இதுக்கப்புறம் என்னோட நிலைமை. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஒண்டி கேக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம கைடு தான். இது தேவைதாமா? ஏன்னா உன்னோட ஹஸ்பண்டையே நீ ஏமாத்திட்ட, அதுக்கு மேல நீ ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு வந்த, எல்லாமே ஒரே செகண்ட்ல நாசமா போயிச்சோ. நான் இப்போ உனக்கு போறதுக்கு எந்த விதமான இடமும் இல்ல. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவரு இறந்து போயிட்டாரு. இப்போ இவன் ஜெயிலுக்கு போயிட்டாமா, அதனால அவர் ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த சைடு நம்ம ஹீரோ வேற ஒரு உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆகுறான். அங்க கைடு சொல்றாரு, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸுக்கு இந்த உலகத்தை கம்பேர் பண்ணா அந்த உலகத்துல லைஃப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு 50 வயசு வாழ்ந்தா அங்க ரொம்ப அதிகமா அவங்களால வாழ முடியுமா? அவ்வளவுதான் தல. இதுக்கு மேல நீ வந்து அங்க ஜாலியா இருக்க போற, அது கூடவே என்னையும் நீ வந்து என்டர்டைன் பண்ண போற. கடைசியா அவன் சொன்ன அந்த பெட்டு ஞாபகம் இருக்கா? அந்த பெட்டு வந்து இங்க வந்துட்டு போகுது. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க காசா பைரட்ஸ்னு ஒருத்தங்க இப்ப வந்து வேற ஒரு ஆளுங்களை பயங்கரமா தாக்குறாங்க. அப்படிதான் நம்மளோட ஏரியாவுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஆகணும்னு தெரியணும்ல. அங்க லீபேன்னு இன்னொரு பொண்ணும் பயங்கரமா அங்க எல்லாரையுமே தாக்கி முடிச்சு கட்டுறா. அங்க இருக்கிற அவங்களோட மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப் அது பயங்கரமா டேமேஜ் ஆகுது. இதனால அவங்க ஓட பாக்குறாங்க. அங்க லீபேவும் சொல்றான், உங்களுக்கு தெரியணும், அதாவது யாரு கிட்ட அவங்க சண்டையிட்டு இருக்காங்கன்னு. இப்படிதான் நடக்கும் என் கிட்ட சண்டையிட்டா. எல்லாமே ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அங்க இப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த டாலே வந்து மெய்டாவும் ஆர்டர் போட்டிருப்பால, அந்த மெய்டு வந்திருக்கு. பார்த்தா
அவன் அவ்வளவு ஆச்சரியமா வரான். ஏன்னா அது சும்மா அற்புதமா இருக்கு. அவனோட வித்தையை எல்லாத்தையுமே இறக்கியிருக்கான். அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து இதை உருவாக்கியிருக்கான். இது உண்மையிலேயே ஒரு டால் தானா? ஏன்னா இது சீலா இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன சிசர் தேவைப்படுமா இதை வெட்டி எடுக்கிறதுக்கு? டால்லியாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க வெறும் அதுக்கான கோடை போட்டாலே போதும். சும்மா டச் பண்ணுங்க. ஏன்னா கோடே நீங்க தான். டச் பண்ணாத செகண்டே அந்த டப்பாக்குள்ள இருக்கிற அந்த உருவம் அது வந்து ஒரு பொண்ணா மாறுது. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது அவ்வளோ அழகா இருக்கு. என்னோட பேரு அமிகாமி. உங்களுக்கு நான் சர்வ் பண்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். அப்படியா? என்னோட பேரு லியாமு. ஆமா மாஸ்டர், இனிமேலும் இந்த மெய்டு பொண்ணு தான் உங்களுக்கு சர்வ் பண்ண போறேன். வாரத்துக்கு ஒரு முறை மெயின்டெனன்ஸுக்கு இவங்களை விடணும். நான் லியாம் அதெல்லாம் கண்டுக்காம அங்க தப்பான விஷயத்த பண்ணிருக்கான். என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன மாஸ்டர் நீங்க பண்ணிருக்கீங்க? அது ஒன்றும் இல்ல, நான் ஆர்டர் போட்ட மாதிரி எல்லா விஷயமும் பர்ஃபெக்டா வந்திருக்கான்னு நான் பார்த்தேன். எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு. அட உங்களுக்கு தெரியாதா? அதாவது இந்த மாதிரி விஷயம் நீங்க வந்து மத்தவங்க முன்னாடி பண்ணக்கூடாது. ஓ அப்படியா? நான் பிரைவேட்டான ரூம்ல போயிட்டு பிரைவேட்டான விஷயத்த பண்றேன். அப்படியே ஓடி போயிடறான். அந்த பட்லரும் எவ்வளோ தடுக்க பாக்குறான், இருந்தாலும் தடுக்க முடியல. இதுக்கப்புறம் நம்ம அமிகாமி கிட்ட ஏகப்பட்ட விஷயத்த அவன் பண்ண வைக்கிறான். போடுறது என்ன, மசாஜ் பண்றது என்ன, இந்த மாதிரியே ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஹீரோ பண்ண வைக்கிறான். பட்லரும் கேட்கறான், அட நீங்க கிட்ஸோட ரூமுக்கு போனீங்களே, என்ன நீங்க 2 பேரும் பண்ணீங்க? நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல. வெல் எனக்கு வந்து ஒரு 5 வயசு ஆகுது. எனக்குள்ள நான் வந்து ஒரு 35 வயசு அடல்ட்டா இருக்கேன். சொல்றீங்க அந்த ஏஜும் பசங்களோட ஏஜ் தான். அப்புறம் தான் மீடியா விளக்குது, இந்த உலகத்துல 100 ஏஜ் வந்தா தான் அடல்ட்டா. பேரு 500 600 இந்த மாதிரி வருஷம் அளவுக்கும் வாழ்ந்திருக்காங்களாம். இப்போதான் அங்க ஏகப்பட்ட விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இந்த உலகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குதுன்னு. அதனால இந்த உலகத்துல இன்னமும் நிறைய விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கானா. கண்டிப்பா மாஸ்டர், நான் உங்க கூட இருக்கேன்ல, கண்டிப்பா உங்களுக்கு வழியை காட்டுறேன். நான் இருக்கும் போது நீங்க ஏன் கவலை பண்ணணும்? அட லியாமு, நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த ரோபோட் கூட நீங்க ரொம்ப ஒன்னாக கூடாது. அப்படி சொல்றீங்க? நான் அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். முன்னாடியே நம்மளுக்கும் ஏஐக்கும் ஒரு பயங்கரமான வாரே போச்சு. ஏஐ வந்து நம்ம ஹியூமன்ஸை ஆக்கிரமிக்கணும் அப்படியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சது. அதனால தான் நான் சொல்றேன், இந்த ஏஐ வந்து ஆக்கிரமிக்கும் போது ஆளுங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து எல்லாரையுமே அவங்க தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்தோம். ஸோ அதனால ஒன்னா இருக்காதீங்க, ரூமர்ஸ் தப்பா பாருவோம். அப்புறம் எதுக்கு என்னோட அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ ரோபோட்டை எனக்கு தரணும்? அதுவா, உங்க அப்பா அம்மா வந்து ஓடி போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னது? நிறுத்துங்க, என்ன சொன்னீங்க? ஓடி போயிட்டாங்களா? அது வந்து இல்ல, என்ன மறைக்கிறீங்க பட்லரு? மரியாதையா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டரா இருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க சொல்லணும். இதனால அவரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. என்ன விஷயம்னா, உங்க அப்பா அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய கடன்ல இருந்திருக்காங்க. ஸோ அதனால வெல்த் டைட்டில் எல்லாத்தையுமே உங்ககிட்ட உங்க தலையில கட்டிட்டாங்க. அதனால தான் அவங்க ஓடி போயிட்டாங்க. இப்போ நீங்க மாட்டிக்கினீங்க. எனக்கு புரியல. இப்பதான் ஒரு விஷயத்தை சொல்றாரு. உங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் லார்ட் அலிஸ்டர் அவரு தான் இந்த டெரிட்டரியை ரொம்ப பெருசா மாத்தினாரு. இந்த கதை உங்களோட கிராண்ட் ஃபாதரை வச்சுதான் ஆரம்பிச்சது. உங்க கிராண்ட் ஃபாதர் ஒரு உங்களோட சக்சஸரை எஜுகேட் பண்ணல. அதனால என்ன ஆச்சுன்னா, அது அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. உங்க அப்பாவோட ஏரா வரும்போது மொத்தமா இதுவாயிடுச்சு. அதனால தான் அவங்க ஓடி போயிட்டாங்க. இப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய கடன்ல இருக்கீங்க. அது அவளுக்கு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா போக போக உங்களுக்கு புரியும். யார் யாரு கடன்ல இருக்காங்களோ அவங்களோட ரைட்ஸ் அது வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமும் கம்மியாகி நம்ம ஒண்ணுமே இல்லாம ஆக போறோம். இது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கடன். அதனால நம்ம ஹீரோ முக்கியமா ஆச்சரியமா வரான். ஏன்னா இந்த உலகத்திலேயாச்சு ஒரு வில்லனா ஜாலியா இருக்கலாம்னு வந்தான். ஆனா இங்க பார்த்தா இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்புறம் வேற ஒரு ஆளுங்களை காட்டுறாங்க. அங்க ஆஸ் யூஷுவல் ஜூஸை குடிக்காம வரானா. இப்பதான் அவங்களுக்கு விஷயமும் தெரிய வருது. ஒரு நியூலாடா ஒரு 5 வயசு பையனை அவங்க சூஸ் பண்ணிருக்காங்கன்னு. அதே மாதிரி தான் எனக்கும் பண்ணாங்க. இப்படி பண்ணி நம்ம கிட்ட இன்னமும் எக்ஸ்ட்ராவா அவங்க சார்ஜ் பண்ணாங்க. இந்த விஷயம் தான் அங்கேயும் ஏற்பட போகுது. நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க, இதை அவங்க ஒட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கம்முன்னு இருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் புரியுது எவ்வளவு பெரிய ஏரியா வந்து கூடிய சீக்கிரத்துல அப்படியே டிக்ளைன் ஆகி ஒண்ணுமே இல்லாம ஆக போகுது. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கா, அதாவது நான் பிறந்தது இதுக்கு தானா, அதாவது என் தலையில எல்லாத்தையுமே கட்டணும்னு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அதுதான் உண்மையே. என்னோட பழைய வாழ்க்கையிலயும் இதே மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுது. திரும்பவும் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆகி எனக்கு இப்பதான் புரியுது, என்ன வந்து அவங்க யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி தான் உன்னையும் அவங்க தூக்கி போட்டாங்க. உன்னையும் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நம்ம 2 பேருமே ஏன் ஒன்னா ஒர்க் பண்ணக்கூடாது? இல்ல மாஸ்டர், நான் ஆல்ரெடி உங்களுக்காக ஒர்க் பண்றேன். இதை சொல்லணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல. கண்டிப்பா உங்களுக்காக எந்த விதமான விஷயமா இருந்தாலும் நான் அதை பண்றதுக்கு தயாரா இருக்கேன். சோ வேறமா நீங்க ஆர்டர் கொடுங்க. இன்னமும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நான் பண்றேன். சரி, உனக்கு ரொபாட்டிக்கா 3 லாஸ் கொடுக்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஹியூமன்ஸுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும். அது கொஞ்சமா இருந்தாலும் ஓகே. ஆனா அப்புறம் தான் உனக்கு புரியும், நான் வந்து மத்தவங்களுக்காக ஒன்னும் இங்க வாழ வரல, எனக்காக வாழ வந்திருக்கேன். ஒரு மெய்டு ரோபோட்டா என்ன நீ ஹார்ம் பண்ணக்கூடாது. இது மாதிரி என்னோட உயிர் ஆபத்துல இருக்கா, அந்த டைம்ல என்ன ஆனாலும் நீ வந்து அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவதுலா, என்ன ஆர்டர் கொடுத்தாலும் நீ வந்து அதை யோசிக்காம பண்ணணும். ரெண்டாவதுலா அக்செப்ட் செய்யப்படுது. மூணாவதுலா என்னன்னா, நான் சொன்ன 2 லாவையும் நீ வந்து மீறவே கூடாது. மூணாவதுலா அக்செப்ட் செய்யப்படுது. அவ்வளவுதான், நீ எனக்கான மீடா இப்ப மாறிட்ட. இதுக்கப்புறம் வேற என்ன, என்னோட வாழ்க்கைய நான் வந்து கீழே இருந்து மேல கொண்டு போக போறேன். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி
உதவியா இருக்க போறேன். சோ நான் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நம்ம ஹீரோக்கு இந்த உலகத்தை பத்தி ரூல்ஸ் எல்லாம் அவ்வளோக்கும் தெரியாதுல, அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரோபோட் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு டிவைஸும் இருக்கா. அது வழியா இவங்க போலான்னு பார்க்க அதுக்குள்ள பட்லர் வந்து கத்துறாரு. ஆனா மாஸ்டர் நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது, நீங்க நம்ப கூடாது. இல்ல எனக்கு தெரியும் அவ என்னோட மெய்டு ரோபோட், நான் நம்புறேன். அதே மாதிரி அவளுக்கு ரோல்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். என்னோட மாஸ்டர் சொல்லும் போது நான் கண்டிப்பா அதெல்லாம் மீற மாட்டேன். அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க, இதை வந்து மத்தவங்க ஒத்துப்பாங்களா, லாலாம் என்ன ஆகும், சரி இன்னமும் எங்க இருக்காரு, சோ அவரு இதெல்லாம் கத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் நாங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு ரூல்ல இருக்கு. இது ஒன்றும் எந்த விதமான விஷயத்தையும் கிரியேட் பண்ணாது. சோ இதனால அந்த பாடுக்கு அவன் போறான். அங்க போய் படுத்தாலே போதும், இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவனுக்கு ஃபீட் ஆயிடுமா. இதை ஒரு எவ்வளவோ தடுக்க பாக்குறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம அப்படியே ஓடி போயிடறான். அதுக்கப்புறம் அங்க பாட்ல அவன் படுக்க வேண்டிய டைம் தான். அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஏஐ கிட்ட கேட்கறான், உங்களுக்கு எமோஷன்லாம் இருக்கா. ஏஐயா ஒரு எமோஷன் வந்து இல்ல, ஆனா நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க கேட்கும் போது எனக்கு ஒரு விதமா தான் இருந்தது. நல்ல வேலை நான் வந்து உன்னை ஃபைன் பண்ணேன், இது வந்து நல்ல விஷயமா தான் எனக்கு இருக்கு. இந்த மாதிரி அந்த பாடுக்குள்ள அவன் போறான். கைடும் ஸ்டார்டிங்லயே சொல்றான், வந்து நான் வெளி உலகத்துல நெகட்டிவ் எமோஷனை தேட போறேன். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு லேடியை காட்டுறாங்க. அதுவும் ஏகப்பட்ட விஷயத்த ஆர்டர் போது என்ன ஒண்ணு இதுல ஆயில் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணுமா. அது வரும் பாருங்க, அதை பார்த்து அவ இன்னமும் சந்தோஷமா வரா. அது ஃபுல்லாவே வெஜிடபிளால நிறைஞ்சிருக்கும். இதுலயும் நான் பெஸ்ட் விஷயம்னு சொன்னா அது அந்த கார்லிக் தான். அப்படி அவ சாப்ஸ்டிக் எடுக்கிறா, ஆனா பாவம் உடஞ்சு போயிடுது. அதனால இது ஒரு கெட்ட எமோஷனா வருதா. இது எல்லாத்தையுமே கைடு கலெக்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஹைபர்னேஷனுக்கு போயிருப்பான்ல, 2 வருஷத்துக்கு அப்புறமா எல்லா நாலேஜோடையும் அவன் எழுந்துக்கிறான். மீடு பொண்ணா இருக்கிற அந்த ரோபோட்டும் இருக்கு. ஆனா என்னதான் இத்தனை வருஷமா உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் அவளுக்கும் அவனுக்கு டிஃபரன்ஸே தெரியலையா. மாஸ்டர் அது எதுக்குன்னா இந்த கேப்சலுக்குள்ள டைம் அது வந்து அவளுக்கும் உணர முடியாது. நீங்க போனக்கு அப்புறம் இந்த ஏரியா எல்லாத்தையுமே நான் தான் பாத்துக்கினேன். அப்படியா, இப்போ டைம் வந்திருக்கு, நம்ம போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். அந்த ஏரியாக்கு அங்க போறானா, அங்க ஸ்பேஸ் ஷட்டில்லாம் லான்ச் ஆகுதா. அதை பார்த்து அவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். அங்க ஒரு விஷயம் தனியா பறந்து போகும், அதுதான் பேட்டில் ஷிப்பா. அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற அந்த பேட்டில் நைட்ஸ் இத பத்தி எல்லாம் இதெல்லாம் சொல்லும் போது அவனுக்கு இன்னமும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீட்டாவும் இங்க இருந்து இதெல்லாம் பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஆனா இதுல ரைட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. மாஸ்டர் உங்களுக்கு ரைட் பண்ணுமா. ஆமா இல்லையா பின்ன, இந்த மொபைல் நைட்டு மேல ரைட் பண்றது தான் ஒரு மனுஷனோட ஒரு கனவா இருக்கும். கண்டிப்பா மாஸ்டர் நான் வந்து அரேஞ்ச் பண்றேன். அது எப்போ மாஸ்டர், நீங்க கவலைப்பட வேணாம், அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஏன்னா என்ன ஒண்ணு இவங்க கிட்ட இருக்கிறது ஒரு ஓல்டான இதுதானா. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க உட்காரான். அப்பதான் அவ விஷயத்த சொல்றான். மாஸ்டர் வந்து இமேஜின் பண்ணுங்க, உங்களோட மேஜிக் வச்சு இது நகர்ற மாதிரி. இது நகரும் போது இன்னமும் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. அங்க போற வழியிலேயே அவன் மீடு பொண்ணு கிட்ட கேக்குறான், இதுல வந்து ஏதாச்சும் வெப்பன்லாம் இல்லையா, இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், அதனால நாங்க வெப்பன் எல்லாம் தூக்கிட்டோம். ஓ அப்படியா, அதை நானே சொல்லலான்னு வந்தேன், நல்ல வேலை நீங்களே பண்ணிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு சண்டை போடணும், காம்பேக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓ அப்படியா மாஸ்டர், அதுக்காக நான் அரேஞ்ச் பண்றேன். அங்க இன்னொரு ரோபோட்டும் வந்து அதுக்குள்ள ஒரு மனுஷன் தான் இருக்கான். அங்க ஒரு குரலும் வந்து, லார்ட் லியாம், நான் தான் கேப்டன் மசிட்டா. அதாவது சிம்பிளா சொன்னா நான் தான் உங்களோட ஆப்பனன்ட். அங்க எடுத்தோடனே சண்டை போடுறாங்க. ஆனா ஒரே அடியில அவன் வந்து நாக் அவுட் ஆயிடுறான். லியாம்க்கு தெரிஞ்சு போயிது இவன் நடிக்கிறான்னு. இதனால பயங்கரமா அங்க கத்த ஆரம்பிச்சிடறான். எதுக்கு நடிக்கிறீங்க, நான் வந்து சீரியஸான ஒரு பேட்டில் என்னன்னு ஆசைப்பட்டேன். இதனால வேற வழி இல்லாம அவரும் ஒத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே அவன் ஓடி வரானா, நான் அவரோட கண்ட்ரோல் மூவ்மெண்ட் எல்லாம் அங்க வேற லெவல்ல இருக்குமா, அப்படியே தோக்கடிக்கிறாரு. மேட்ச் வந்து ஓவர் ஆகுது. அதாவது சிம்பிளா சொன்னா பைலட்டோட பேட்டில் ஸ்கில் மேலதான் இது வந்து முழுக்க முழுக்க நம்பி இருக்கும். நீங்க இமேஜின் பண்றதை வச்சுதான் இதால மூவே பண்ண முடியும். இது வந்து அப்படியே கேம் மாதிரி இருக்கு. கேம்ல நான் அவளைக்கும் பெரிய ஆள்லாம் இல்ல, அதனால தான் நான் தோத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அவன் பட்லர் கிட்ட டீச்சர் வேணும்னு கேக்குறான். என்ன, அதாவது டீச்சர் எதுக்கு, டீச்சர் வேணும்னா வேணும், ஏன்னா நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ஆசைப்படுறேன். ஃபைட்டிங் என்ன தேவைதானா, இல்ல நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வந்து வேணும்னா வேணும் தான். நான் வந்து இந்த உலகத்துல ஒரு ஈவிலான லார்டா மாறணும்னா கண்டிப்பா நான் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு எனக்கு யாராச்சும் சொல்லி தரணும். அப்படி பண்ண முடிதான் என்னால ஒரு ஈவில் லார்டா மாற முடியும். நிறைய நெக்ஸ்ட் சீன்ல ஒரு டீச்சர் வராரு. ஆளு பார்க்க ஏதோ பழங்கால சாமுராய் மாதிரி இருப்பானா. இதனால ஹீரோக்கு இன்னமும் ஹாப்பி ஆகுது. ஏன்னா ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே இவன் ஒரு ஸ்வாட்ச் மேனா இருக்கான், அதுவும் ஹிஸ்டாரிக்கல் டிராமால வர மாதிரி. அங்க எடுத்தோடனே அவன் கேக்குறான், நீங்க தான் எனக்கு வந்து சென்சேவா இருக்க போறீங்க, அதாவது எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தர போறீங்க, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும், நீங்க தான் என்ன பெஸ்ட்டுக்கும் பெஸ்டா மாத்தணும். பெஸ்ட்னு ஒரு வார்த்தையை கேட்டோனே அவன் வந்து சொல்றான், உங்களோட அகாடமியும் அதே மாதிரி தான் பெஸ்டா மாறணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த உலகத்துல பெஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க வந்து பெஸ்டா உண்மையிலேயே இருக்குது இல்ல, ஏன்னா பெஸ்ட்டுக்கு அர்த்தம் வந்து அப்படின்னு இவனும் இழுத்து எல்லாத்தையுமே சொல்றானா. அதனால ஹமாகியும் அவங்க சொல்றான், மாஸ்டர் நம்ம இன்னும் இவரை ஹையர் பண்ணியே ஆகணுமா என்ன, ஏன்னா இவர் கொஞ்சம் வியர்டா இருக்காரு, பரவாயில்ல அவரோட லுக்ஸை நீ பார்க்க கூடாது, இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க தான் உண்மையிலேயே பெஸ்டா இருப்பாங்க, ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்க பேட்டில். இதனால அந்த சாமுராய் மாதிரி இருக்கிற அந்த ஆளு கிட்ட அவன் ஸ்கில்ல காட்ட சொல்றான். உடனே அவனும் ஒரு சீக்ரெட்டான ரொம்பவும் பயங்கரமான டெக்னிக்கை காட்டுறேன்னு சொல்றான். அந்த இடத்துல ஏகப்பட்ட கட்டையெல்லாம் இருக்குமா. ஏய் இத நீங்க நல்லா பாருங்க, இத வந்து நான் ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணுவேன், அம்மாகி சீக்கிரமா
இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணு. அதே மாதிரி அவ ரெக்கார்ட் பண்றா. ஒரு சில செகண்ட்ஸ்லயே எல்லா கட்டியும் அப்படியே துண்டாயி விழுது. பார்த்தா அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அமாகி கிட்ட கேட்டா அவளுக்கும் தெரியல. ஏன்னா ஸ்வாடு வெளியில எடுத்தாங்க, உள்ள போட்டாங்க, அவ்வளவுதான். அது ஒண்டிதான் தெரியுது. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சென்ஸே தான் அவனுக்கு தேவையே. யோசிக்காம என்ன வந்து உங்களோட டிசைபிளா மாத்திக்கோன்னு கேக்குறானா. அங்க அவரும் ஒத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே அந்த ஆளும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு மாதிரி சிரிச்சிங்கன்னு சொல்றான். நினைச்சு பார்க்கல இந்த அளவுக்கு அவன் முட்டா பீஸா இருப்பானு. நான் யோசிக்காமலே இப்படி ஏமாந்துட்டான். ரெடி வெட்டி வச்சது நல்ல விஷயமா எனக்கு போயிடுச்சு. எல்லாத்தையுமே கைடும் அங்க பாத்துன்னு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த காசா பைரட்ஸ அந்த பொண்ணு வந்து கான்டாக்ட் பண்றான். அங்க காசாவும் பேசுறான். அங்க எதுக்கு இவங்க கான்டாக்ட் பண்ணிருப்பாங்கன்னா வேணா இதை பீஸ்ஃபுல்லா முடிக்கலான்னு தான் அவங்க கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா காசாக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். இதனால அவன் ரொம்ப மிரட்டமா தான் பேசுவான். நாங்களே இதை அமைதியா முடிக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனா நீ வந்து ஏதாச்சும் பண்ண பார்த்துன்னு வச்சுக்கேன், எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளவுதான். இந்த இடத்துல இருக்க உங்களோட ஷிப் உங்களோட ஆளுங்க யாருமே மிஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் எங்க ஆளுங்க தான். நல்லாவே தெரியும். அதுக்காக தான் இத்தனை பேரை நான் வர வச்சிருக்கேன். அப்புறம் தான் ஒரு குண்டியை தூக்கி போறான். என்ன விஷயம்னா அங்க நிறைய பேர் இருக்காங்களே, அதுல வந்து பாதிக்கு பாதி இவன் பக்கமா. ஹேய், நீ வந்து என்ன யோசனை இருக்க? எல்லாருமே உன்னோட பேச்ச கேட்பாங்கன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அதுல முக்காவாசி ஆளுங்க உன்னோட கண்ட்ரியை எதிர்க்கிறாங்க. அதே ஒரு வாய்ப்பா வச்சு என்னோட பக்கத்துக்கு நான் மாத்திட்டேன். ஏகப்பட்ட ஷிப்ஸும் தான். அதை பார்த்து அந்த பொண்ணு இன்னமும் ஆச்சரியமாவரா. எப்படி அவங்களால டிஃபென்ஸ் லைனை தாண்டி வர முடியுது? அதுக்கும் மேல இவங்களோட அலையன்ஸா இருக்கிற ஒரு ஷிப்பே இவங்களை நோக்கி கேன் வைக்குது. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க காசாவும் சொல்றான், இப்பவும் வாய்ப்பு இருக்கு. நீ வந்து உன்னோட கண்ட்ரியை காப்பாத்தணும்னு நினைச்சனா நான் சொல்ற விஷயத்த கேளுமா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டாங்க. அவன் மாங்குன்னு அங்க பேசிக்கான ஸ்வான்மேன்ஷிப்பை கத்துக்கிறான். அதுவும் ரொம்ப நாளா கத்துன்னு இருக்கான். இதே மாதிரி அங்க 3 வருஷம் கடந்து போகுது. பேசிக்கான ஸ்வான்மேன்ஷிப் எல்லாம் உனக்கு தெரியுது. என்ன ஒண்ணு ஸ்பெஷல் மூவ் அது ஒண்டிதான் உனக்கு தெரியல. அதை பத்தி அமாகி கிட்ட கேட்டாலும் அமாகிக்கு அது தெரியல. ஏன்னா அது ஒரு ஏ தானா. மாஸ்டர் நீங்க வந்து கவலைப்பட வேணாம். அதான் உங்களுக்கு பேசிக்கான எல்லா விஷயமும் தெரியும்ல. எனக்கு ஒன்னும் பேசிக்கான விஷயம் தேவையில்லை. நான் மாஸ்டர் பண்ண வேண்டியது ஸ்பெஷல் மூவ். அதுதான் நான் எப்படியாச்சும் அதை பண்ணணும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஆளை கட்டுறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா தான் நச்சுன்னு இருக்கான் ஆளு. நான் சும்மா நடிக்கிறேன். ஸ்வான்மேன்ஷிப் எனக்கு தெரியற மாதிரி பேசிக்க சொல்லி தந்தே நான் வந்து நல்லாவே காசை ஏன் பண்ணலாம் போல. பையன் இந்த அளவுக்கு ஒரு முட்டா பையனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நான் இதை வச்சே என்னால பணத்தை அப்படியே ஏர்ன் பண்ண முடியுது. இதே மாதிரி போச்சுன்னா கூட அது நல்லா தான் இருக்கும்பா. ஆனா அதுக்குள்ளேயே அங்க வாய்ஸ் வந்து கேட்கும். அது நம்ம லியாம் தான். மாஸ்டர் எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் வந்து அந்த டெக்னிக்கை கத்துக்க ஆசைப்படுறேன். ஆனா இப்பவும் அவன் மழுப்புறான். ஹேய், ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன். அந்த கண்டிஷனை சொல்லி தான் நான் ஆரம்பிச்சேனே. என்னன்னா உனக்கே தெரியும் நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அந்த டெக்னிக்கை உனக்கு காட்டுவேன்னு சொன்னேன். அதுக்கு நீயும் ஒத்துக்கின. இப்போ என்னன்னா திரும்பவும் வந்து கேட்டேன் என்ன அர்த்தம்? நீ வந்து என்னோட ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். இல்ல மாஸ்டர் நீங்க வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. எல்லாமே என்னோட தப்பு தான். இல்ல நீ இந்த அளவுக்கு கேக்குறேன்னா நான் வந்து ஒத்துக்கிறேன். இதனால அவன் வெளியில போறான். அங்க இவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கே அந்த முட்டா பையன் ஏமாந்து போறான். இதே மாதிரி அவனை ஏமாத்தி நினைக்கலாம் போல. மாஸ்டர் நான் உங்ககிட்ட மன்னிப்பு அவளைக்கும் சரியா கேட்கல. உங்களுக்கு ரிவார்டா நான் இன்னமும் அமௌண்ட்டை அதிகமா போட்டு தரேன். அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. நீ வந்து எவ்வளவு கேக்குற உனக்கு வந்து நிம்மதியா இருக்குன்னா வந்து போடலாம். அதுக்கு தப்பே இல்ல. இப்படி சொல்லிட்டு அவன் போயிடுவானா. அங்க இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவுதான். பணமும் கிடைக்குது. அவனை வச்சு வாங்கவும் முடியுது. வேற லெவல். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? குடிச்சு ஜாலியா இருக்க முடியும். அதுக்குள்ளேயே திரும்ப ஒரு வாய்ஸ் வருது. நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். நாளைக்கு வந்து நான் கிளாஸஸே எடுக்கல. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இருக்கட்டும். அதாவது சில பல நாள் நம்மளும் ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். என்ன இவன் திடீர்னு வரான். இது வந்து எனக்கு ஒரு தலைவலியா இருக்கு. சீன்ல அந்த பிரின்சஸ் அந்த பொண்ணை பிடிச்சு வச்சு அந்த பொண்ணோட சிட்டியை அவங்க கண்ணு முன்னாடியே அழிக்கிறாங்க. இதை பார்த்து அவர் ரொம்பவும் கஷ்டப்படுறா. சீன்ல நம்ம ஹீரோக்கு அவளுக்கும் அந்த மூவை எப்படி கத்துக்கணும் தெரியல. ரே நைட்ல அந்த மூவை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நினைக்கிறேன். அப்புறம் அம்மாகி கிட்ட எல்லாமே எப்படி போகுதுன்னு கேட்கறான். எல்லாமே ஓரளவு ஸ்டேபிளா தான் அங்க போயின்னு இருக்கு. சரி என்ன ஒண்ணு என்ன மன்னிச்சிருங்க. நான் எதிர்பார்த்ததை விட கம்மியா தான் போயின்னு இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் காட்டுறான். இதை பார்த்தோன்னே ஒரு ஆளை வர வைக்கிறான். எனக்கு தெரியும் இந்த மாதிரி நான் எதுக்காக தெரியுமா உன்னை வர வச்சேன். வந்து ஆர்டர்ஸை டிஃப்ரெண்டான ஆளுங்களை வச்சு கொடுக்குற அதானே? இல்ல அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க இப்பவும் ஒரு சின்ன பையனா தான் இருக்கீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா நான் இன்வாய்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கேன். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எல்லா விஷயமும் நம்ம நினைக்கிற மாதிரி போகாது. அது இருக்கட்டும். இந்த மாதிரி நீ வேற ஒருத்தங்க கிட்டயும் இந்த விஷயத்த வாங்குற. அது என்ன கதை? இதுவா இந்த மாதிரி அவங்க வந்து பெட்டரா இருக்காங்க. சோ அதனால தான் அப்படி பண்றேன். அதே மாதிரி எப்பயுமே நம்ம நினைச்ச மாதிரி எல்லா விஷயமும் போகாதுல. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த நீங்க பண்ணாம இப்படியும் நீங்க சொல்லக்கூடாது. நான் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு பண்றவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஆளு மறைக்கணும்னு சொல்லி எல்லாமே பிளான் படி தான் போயின்னு இருக்கு. எல்லா செலவும் பிளானுக்கு ஏத்த மாதிரி தான் போயின்னு இருக்கு அப்படின்னு அவன் மறைக்க பாக்குறான். நம்ம லியாமுக்கு தெரிஞ்சு போயிட்டு நீ வந்து சொல்றது எதுவும் உண்மை இல்ல. நான் எதுவும் அங்க பிளான் படி போகல. ஏன்? ஏன்னா லஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவன் வந்து பண்ணிருப்பான்.
அதுக்கும் மேல அமாகி இன்னொரு கேஸையும் கட்டுறா. அதுல இவன் அவளிக்கும் எந்த விதமான விஷயத்தையும் சரியா மறைக்கல. இதுல என்ன விஷயம்னா பணமும் மிஸ் ஆகுது, ஆளுங்களையும் காணும். ஏன்னா என்னோட சபார்டினேட் அவன் மேல தான் எல்லாமே பிரச்சனை, தப்பு பண்ணிட்டான், சோ அவனை நான் கொன்னுட்டேன். ஓ அப்படியா? ஆனா மாஸ்டர் இங்க பணமும் மிஸ் ஆகுது. இதுலயே தெரிஞ்சு போயிது இவன் ஒரு போங்காட்டம் ஆடுறான்னு. அதாவது நிறையவே பணத்தை எப்படி அமுக்க முடியுமோ அப்படி அமைக்க இருக்கான். சரி எனக்கு இப்பதான் புரியுது எல்லா விஷயமும். பணத்தை உண்டி அமுக்காம நீ தான் எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணிருக்க. அதாவது அவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி உன்னோட சபார்டினேட்டையே நீ கொன்னுட்டல. உனக்கு சபார்டினேட்டை கொல்றது அவ்வளவு பிடிச்சிருக்கா? ஜாலியா இருக்கு போல உனக்கு கொல்றது. மைலார்ட் நீங்க தப்பா புரிஞ்சுக்கினீங்க. நீங்க அந்த ரோபோட் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இல்ல நான் நம்புவேன். ஏன்னா உனக்கு தான் அவ்வளவு பிடிச்சிருக்குல மத்தவங்களை கொல்றது. இல்ல மைலார்ட் நீங்க அந்த ரோபோட் சொல்றதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. ஏன்னா அந்த ரோபோட் இதுங்களால தான் நம்மளோட ஹியூமனிட்டியே அழிஞ்சு போச்சு ஒரு காலத்துல. ஆனா ஒரு கட்டத்துல அவன் கிட்ட வருவானா அவன் ரொம்ப கடுப்பாயி அப்படியே உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன பயலே உனக்கு என்னடா தெரியும்? எவ்வளவு தூரம் எதுக்கு நிம்மதியா இருக்க உனக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான். நாங்க இப்படி வேலை பண்ணிருக்கோம். அதனால தான் நீ நிம்மதியா ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கைய வாழ்ந்துன்னு இருக்க. அங்க இல்லனா நீலாம் ஒண்ணுமே இல்ல. கேட்டோனே ஹீரோ அப்படியே ஒரு வெட்டுறான். இங்கே அவனோட கதை காலி ஆகுது. ஆமா நீ யாரா மத்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு? ஏன்னா நான் தான் மத்தவங்களை கொல்லணும், நான் தான் மத்தவங்களை அழிக்கணும். நீ யாரு முதல்ல? நான் என் காசு என் ஆளுங்க, நான் தான் கொல்லுவேன் எல்லாரையுமே. இறந்து போறதுக்கு தான் லாய்க்கு. அப்புறம் தான் அங்க அம்மாகியே அமைதியாக்குது. மாஸ்டர் நீங்க கொஞ்சம் அமைதியாகணும். ஏன்னா நீங்க அவனை கொன்னுட்டீங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு வரும். சரி அம்மாகி இன்னமும் நிறைய பேர் வருவாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டால்ஸோட யூனிட்டை இன்னமும் அதிகமாக்குங்க. கிட்டத்தட்ட 30 யூனிட்டை நீங்க உருவாக்கிட்டா நம்ம பயப்பட தேவையில்ல. எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனா இப்படி நீங்க பண்ணனால உங்களோட ரெப்புடேஷன் அது வேணா கொஞ்சம் நாசமாகும். பரவாயில்ல இருக்கட்டும், நான் யாரையுமே நம்ப போதில்ல உன்னை தவிர. கண்டிப்பா மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் பண்றேன். நெக்ஸ்ட் சீன்ல இந்த விஷயம் அங்க ஒரு ஷாப் மாதிரி இருக்கும்ல, அந்த ஆளுங்களுக்கு தெரிய வருது. அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. ஒருத்தங்கள நம்ம ஹீரோ கொன்னுட்டால. சீன்ல அங்க இவன் சொன்ன மாதிரியே 30 யூனிட் டயர் ஆயிருக்குமா. அங்க அவன் போறான். பின்னாடியே ஒரு வாய்ஸ் வருது 30 யூனிட்டா மீனிங்லெஸ் தான். அதாவது எப்போ வரைக்கும்னா நீங்க டாப்பை ரீச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தனியா எல்லா விஷயத்தையும் பண்ற மாதிரி இருக்கும். கேட்டோடனே கேப்டன் கிட்ட அவன் சொல்ல, கேப்டனோ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஓல்டு ஆட்டோமேட்டிக் மாடல் இருக்கான். இது ஒரு பர்சனல் யூனிட்டா இருந்திருக்கு. அதாவது நம்ம லியாமோட கிரேட் கிராண்ட் ஃபாதரோட ஒரு பர்சனல் யூனிட்டா இருந்திருக்கான். பத்தி சொன்னோடனே நம்ம லியாமோ கேட்கிறான். அந்த டீச்சரு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அட என்ன இது எல்லாமே இங்க இருக்கிறது ஃபேக்கா இருக்கு. அந்த பையனும் ட்ரைனிங்க ரொம்ப இப்போ ஃபாஸ்டா பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ட்ரைனிங்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், பணத்தையும் நல்லா ஏர்ன் பண்ண முடியாது. அங்க போற வழியில திடீர்னு டோர் ஓப்பன் ஆக அங்க ஒரு மொபைல் லைட்டை பாக்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஐடியா வருது, இதை என்னால பயன்படுத்த முடியும். இதுக்கப்புறம் அந்த ஆளை காட்டுறாங்க. நான் தான் உங்க கைடு. நெகட்டிவ் எமோஷனை தேடி அலையிற ஒரு உயிரினம். இப்ப கூட எனக்கு நெகட்டிவ் எமோஷன் ஏதாச்சும் கிடைக்குமா தான் பார்த்துன்னு இருக்கேன். இதுக்கப்புறம் வேற ஒரு ஆளை காட்டுறாங்க. அவன் ஒரு மிகப்பெரிய பேரோட இருக்கிற ஒரு ஆர்டர் கொடுக்குறான். அந்த ஐட்டமும் அங்க வந்தா அது ரொம்ப ஆர்வமா அவன் தொலைக்கிறான். உள்ள அவன் எதிர்பார்த்த விஷயம் இல்ல போல. இதனால அங்க நெகட்டிவ் எமோஷன் இவனுக்கு வருது. பரவாயில்ல, இந்த நெகட்டிவ் எமோஷன் இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் எடுக்கும் போதே அந்த பட்லர் கிட்ட அவன் சொல்றான், அந்த டீச்சர் அவர் சொன்னாரு அந்த மொபைல் நைட்டை ரெடி பண்ணணும். ஓ அப்படியா, அது ஒரு நல்ல யூனிட் தான். அது உங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் லார்ட் அலிஸ்டர் அவரோட யூனிட் தான். அது நல்ல யூஸா உங்களுக்கு இருக்கும். ஒரு ட்ரூவான பைலட்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஈவன் அது ஹார்டா இருந்தாலும் அதை பறக்க வைக்கணும். ஈவன் அது ஓல்டான யூனிட்டா இருந்தாலும் சரி லார்ட் லியாம், எனக்கு புரியுது. ஆனா இந்த ட்ரைனிங்கை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். வேஸ்ட் ஆஃப் டைம் தான் எனக்கு தெரியுது. இல்ல உங்களுக்கு தெரியாது, இது ஒரு பயங்கரமான ஹிடன் டெக்னிக். நானும் இதை ட்ரை பண்ணிருக்கேன். கண்டிப்பா என்னால மாஸ்டர் பண்ண முடியும். இந்த சைடு அந்த மெய்டோ அங்க போகும்போதே சொல்றான், எனக்கு தெரியல அந்த டீச்சர் அவர் என்ன ஒரு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ரேட்ல இருக்கிற ஸ்வாட்ஸ்மேனானு. நான் என்னால அதை நம்ப முடியல. ஆனா மாஸ்டரோட ஆர்டர் என்னன்னா இதை நான் ரெடி பண்ணணும். சோ உன்னை நான் நம்புறேன். இதான் என்னோட மாஸ்டரை சேஃபா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அங்க ஒரு குழுவும் வந்திருக்கும். அங்க இருக்கிற அந்த லேடி இவ தான் அந்த மொபைல் நெட்டுக்கு சார்ஜா இருக்கா. அங்க மெய்டு போன பார்த்தோன்னே அவளுக்கு தெரிஞ்சது இது ஒரு ஏஐ ரோபோட் தானே. சோ இதனால அப்படியே அவ தொட்டு பார்க்க ஆரம்பிக்கிறா. இது ஒரு ஹை குவாலிட்டி ரோபோட்டா எனக்கு தெரியுது. இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆக்குன போல. அதே மாதிரி இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. கீழே நான் யோசிக்கிறேன் நீ எந்த மாதிரி போட்டிருப்பேன்னு. வேணாம் நில்லுங்க, அது பிரைவசியான விஷயம், அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஏதோ ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் அவனை ரிப்பேர் பண்ணணும். நீங்க இவனை சண்டை போற நிலைமைக்கு மாத்தி தரணும். இது ரொம்ப பழசா தெரியுது. இதை உங்களால ஆப்ரேட் பண்ண முடியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவனை நீங்க சண்டை போற அளவுக்கு மாத்தணும். இதுக்கு நீங்க புதுசே வாங்கிடலாம். ஏன்னா இதுல ஏகப்பட்ட வேலைகளை பாக்குற மாதிரி இருக்கும். இது ரொம்ப பழசா இருக்கு. இதோட ஹைட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ வந்ததெல்லாம் 14, வெறும் 18 அந்த மாதிரி தான். இது 24 இருக்கு.
அதே மாதிரி இதோட பார்ட்ஸ் அது வந்து கிடைக்குமா தெரியல, அதுக்கு விலையும் ரொம்ப அதிகமா போகும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, விலை எவ்வளவு வேணாலும் போகட்டும், எனக்கு வந்து இது ரெடி ஆகணும், அவ்வளவுதானே, நான் வந்து பாத்துக்கிறேன். அங்க அந்த டைம்ல தான் டீச்சரும் வந்து இருப்பாரு. டீச்சருக்கு என்னன்னு தெரியல, அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவரோட இதையும் அப்படியே பயங்கரமா துடிக்குது. அட இவ வந்து என்னோட டைப் மாதிரி தான் எனக்கு தெரியுது, நான் எப்படியாச்சும் அவங்க கிட்ட பேசணும். அங்க லியாமும் ஒரு ராக்கெட் பஞ்ச பத்தி சொல்றான், அதை பத்தி அவங்களுக்கு தெரியல, வந்து தேவையில்லாத விஷயம் சொல்றாங்களா. அவங்க மாஸ்டரும் பேசுறதுக்கு வராரு, அவங்க அவங்களுக்கும் கண்டுக்கவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, அது உண்மையிலேயே நல்லா இருக்கும், இல்ல டேங்கே ஸ்பேஸ் நிரப்பிடும், அதே மாதிரி அந்த அட்டாக்னால ஹேண்ட் வந்து தனியா போயிடும். இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது, ஒரு மென்னோட கனவும் அதுதான். அதெல்லாம் இல்ல, அங்க மாஸ்டரும் டின்னருக்கெல்லாம் கூப்பிடுறாரு, ஆனா அவளுக்கும் அவங்க கண்டுக்கவே இல்லை. ஏன் நீங்க சொல்றது வேஸ்ட் தான், ஏன்னா அப்படி பண்ண ஹேண்டோ தனியா போயிது, டேமேஜ் கொடுக்கும் போது நம்மளுக்கும் தான் அந்த ஹேண்ட் டேமேஜ் ஆகும். ஏன் கேட்டுக்கினே இருக்கானா, அங்க முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. இவங்க வந்து இப்படி ஒன்னா பேசுறாங்களே, இதனால அவரு ரொம்ப கோவம் ஆகுறாரு. இதெல்லாம் சரியல, நான் க்ளோஸா இருக்கலான்னு பார்த்தா இவன் க்ளோஸா இருக்கானா, இதுக்கு பதிலடியா நான் அதுதான் பண்ணும். அப்புறம் ட்ரைனிங் பேர்ல வேணும்ட்டே அங்க கண்ணை வச்செல்லாம் அவரு தாக்குறாரு. வந்து தப்பிக்கணும் இல்லையா, உன்னோட கண்ணு மூடி இருந்தா என்ன, உன்னோட மன கண்ணால பாரு, உன்னால தப்பிக்க முடியும். என்ன சொல்றீங்க, கண்ணையும் மூடிட்டீங்க, அதுக்கும் மேல இது ரொம்ப ஸ்டேபிளாவும் இல்ல, கத்தியில வெயிட்டையும் ஆட் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இல்லையாம, நீ வந்து பாரு, உன்னால தப்பிக்க முடியும். அதே மாதிரி அங்க ஃபீல் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்றான். டீச்சரு இதை ஒரு வாய்ப்பை வச்சு ரிவெஞ்ச கொடுக்கறான். என்னோட ஆளு கூடியாட நீ பேசுற, உனக்கு இன்னமும் தேவைதான்டா இது. இதுக்கப்புறம் அந்த ஆளை காட்டுறாங்க. அந்த மொட்டையும் அந்த பொண்ணுங்களோட கேங்கே பிடிச்சி வச்சிருக்கா, முக்கியமா கிறிஸ்டினாவை அவன் பிடிச்சி வச்சிருக்கான். அங்க கிறிஸ்டினாவும் கேக்குறா, ஆமா நீ வந்து என்ன பண்ண போற, என்னம்மா நான் வந்து உன்னை என்னோட ட்ரெஷரா மாத்த போறேன், அதுக்கு தயாராரு, வா என் கூட. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஏரியாவுக்கு போறாங்க. அங்க ஒரு சைக்கோ இருக்கான், அவன் வந்து வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கான். வாங்க கேப்டன், நான் உங்களை தான் எதிர்பார்த்தேன். என்ன விஷயம், என்னோட பெட்டு வந்து எங்க இருக்கு, எவ்வளவு நேரம் அலைவா இருந்தது, என்ன இப்பதான் எந்த போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உருவத்தை பார்த்தா பயந்து போறான், ஏன்னா அது ஒரு மனுஷி தான், எக்ஸ்பெரிமெண்ட் பேர்ல எதோ பண்ணி வச்சிருக்கான். இப்போ இதுதான் என்னோட பெட்டு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், காலை ஃபர்ஸ்ட் வெட்டலாம், அதுக்கப்புறம் மீதி விஷயத்த நம்ம பாத்துக்கலாம். அவளோட கண்ணை நோண்டி அந்த கண்ணை அவளோட பாம்புல செலுத்து, அதுக்கப்புறம் அவளோட அழகான பாடியை நம்ம வந்து நாசமாக்கலாம். இது என்னோட மத்த பெட்டு மாதிரி இவளையும் மாத்திடலாம். அங்க அந்த பொண்ணு மத்த பெட்ஸை பாக்குறா, அதுங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதை பார்த்து இவ பயங்கரமா கத்துறா, வேணான்னு. சைடு அந்த பாரை காட்டுறாங்க. அங்க லார்டை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. ஏன்னா அந்த லார்டு வந்து இப்போ சேஞ்ச் ஆயிட்டாரு, அதுக்கும் மேல ஜாப்னால இவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அப்போ இந்த காலத்துலலாம் இப்படி இல்லப்பா தம்பி, நம்மளுக்கு அந்த காலத்துக்கு போக முடிஞ்சா நல்லா தான் இருக்கும், நம்ம இந்த காலத்துல வாழ்றோம், இதுக்கு அதெல்லாம் யோசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. அங்க ரோபோட்டும் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. ரோபோட்டை சின்ன பசங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா ஸ்பெஷலா நம்ம ஹீரோக்காகவே அவங்க உருவாக்கி இருக்காங்க. மைண்ட் என்ன யோசிக்குதோ அதே மாதிரி இது நகரவும் செய்யும். சில பல விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணி விட அது அப்படியே நகர ஆரம்பிக்குது. நகர்த்துறத பார்த்து இவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. பரவாயில்லையே, உனக்கு வந்து டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அவனோட மூவ்ஸை இமேஜின் பண்ண உன்னால இதை நகர்த்த முடியும். அவனோட கண்ணு வேற எங்கேயோ தான் இருக்கும், இதனால அவன் யோசிக்கதும் வேற விதமா இருக்குமா. உங்க ரோபோட்டு கையை அமுக்க ஆரம்பிக்குது. இதை பார்க்கும் போதே மத்தவங்களுக்கும் புரியுது அவன் என்ன யோசிக்கிறான்னு. அதனால அந்த பொண்ணு கேக்குறான், ஆமா நீ என்ன யோசிக்கிற, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என்னமோ அவனோட மைண்ட் வியர்டா போகுதா. ரோபோட்டும் ஒரு வித்தியாசமான போஸ கொடுக்குது. பார்க்கும்போது அந்த பட்லர் தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, இவருக்கு ரோபோட் மேலதான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குன்னு நினைச்சேன், பரவாயில்ல இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி ரியலான பொண்ணுங்க மேலேயும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. இதனால டீச்சரு ரொம்ப கடுப்பாகிறானா. டீச்சரு இதனாலேயே கடுப்பு எல்லாத்தையும் அங்க ட்ரைனிங்ல காட்டுறான். இதுக்கப்புறம் அவன் ட்ரைனிங் பண்றான், ஆனா அவனுக்கு அந்த டெக்னிக்கை ஒண்டி மாஸ்டரே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ள அந்த டேலண்ட் இல்லன்னு நினைக்கிறேன், சாரி மாஸ்டர், இந்த மாதிரி என்னால அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல, ஹிடன் டெக்னிக் அதை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் ஒரு ரோபோட்டா இருக்கிறனால நீங்க சொல்ற வார்த்தை டேலண்ட் அதை பத்தியும் புரிஞ்சுக்க முடியல. நான் ஒரு விஷயம் புரியுது, ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு இந்த டீச்சர் சொல்லி தர விதத்துல. அப்போ நான் என்ன சொல்றேன், எனக்குள்ளதான் ஏதோ ஒரு குறை இருக்கோ, அதனால்தான் அவரு சொல்ற அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியலையோ. மாஸ்டர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் சொன்னது அவரை பத்தி தான். அம்மாகி அப்படியே சொல்றதுக்கு ட்ரை பண்றா, ஆனா நம்ம ஹீரோ தான் புரிஞ்சுக்க மாட்டான். நான் வந்து என்ன நம்புறேன்னா, எல்லா ஒர்க்லயும் மேஜிக் பினாமினா அது வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். இதே மாதிரி அவனோட ட்ரைனிங்கும் தொடர ஆரம்பிக்குது. ஒரு சீசனும் மாறுது, அவனோட ட்ரைனிங்கோட முடிவே இல்லாத மாதிரி அங்க போயின்னு இருக்கு. சில அந்த நாளும் வந்து இன்னைக்குதான் அவன் அந்த டேலண்டையும் காட்டணும். மாஸ்டர் நான் வந்து இதை வெட்டி காட்ட போறேன். எனக்கு புரியுது, நீ காட்டு. எப்படி அவரு ஸ்டார்டிங்ல வெட்டினாரோ அதை விடவும் அவன் தரமா வெட்ட. இதை பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவரு பண்ணதே ஒரு டூப்பு, ஆனா இவன் ஒரிஜினலாவே வெட்டிட்டான். எப்படி இவன் பண்ணா, நான் வந்து டூப்பா சொல்லி தந்ததை வச்சு இவன் மாஸ்டர் பண்ணிட்டானா. என்ன ஆச்சு, மாஸ்டர் வந்து ஒரு விதமா பாக்குறாரு. போனா அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலையா, கண்டிப்பா நான் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் ஏதாச்சும் பிரச்சனையா, இல்ல ஒன்னும் இல்ல, நீ வந்து உன்னோட கடுமையான உழைப்பை போட்டு நேரு, கண்டிப்பா எல்லாமே பலன் வரும் அப்படி சொல்லிட்டு அவரு போயிடாரு. இதுக்கப்புறம் அங்க கொஞ்ச நாள் போகுது. அங்க பட்லரும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ரீசெண்டா தான் ஒரு பிளானட்டை அடைஞ்சிருப்பாங்க, அது ரொம்ப போரான என்விரான்மெண்டா இருந்தது. அம்மாகி வந்து நிறையவே பிளான்ஸ் எல்லாம் நட்டு வச்சிருப்பான். ஓரளவு நல்லா போய் இப்ப மேசிவ் ப்ரொடக்ஷனை தரும் போது
அங்க திடீர்னு எல்லாருமே தாக்குறதுக்கு வந்தாங்க. இப்போ அது ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி நைட்ஸை வச்சு தாக்கிங்கன்னு இருக்காங்க. ஒரு பிளான்ட்டோ இதனால டேமேஜ் ஆகுது. உள்ளதானே நம்ம போய் காட்டலாம் அவங்களுக்கு நம்ம யாருன்னு. சீக்கிரம் நம்ம ஆளுங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, நம்ம போய் காட்டணும் ப்ராப்பர்ட்டி மேல கையை வச்சா என்ன ஆகும்னு. ஆனா மாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்க எல்லாம் பைரட்ஸ். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னோட மாஸ்டர் அவரு சொல்லி தந்த அந்த டெக்னிக்கை நான் இவங்களுக்கு காட்ட தேவையில்லையா? இதுக்காகவே ஒட்டுமொத்த குழுவையும் கொண்டு போறான். அங்க தரையிறங்க வானத்துல இருந்து ஏகப்பட்ட தாக்குதல் அவங்க மேல நடக்குதா. உங்களுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையும் பண்றது நம்ம ஹீரோ தான். அங்க பயங்கர வேகமா ஒன்னுத்தையும் அழிக்கிறான். ஏன் பின்னாடி இருக்கிறதையும் அவனால அழிக்க முடியுது. மாஸ்டர் சொன்ன அந்த விஷயம் தான் மைண்டோட கண்ணால நம்ம அதை பார்க்கணும். அதே தான் நானும் இங்க பண்ணேன். இந்த மாதிரி அங்க இருக்கிற ஒன்னுத்தை அழிக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க ஒரு வெப்பனை வச்செல்லாம் அவன் தாக்குறான். ஃபைனலா அவனோட ஹிடன் டெக்னிக்கா இருக்கிற அந்த ஃபிளாஷ் ஹிடன் டெக்னிக் அதை பயன்படுத்த தூரத்துல இருந்தே அவனால ஏகப்பட்ட ஷிப்பை அழிக்க முடியுது. அதை பார்த்தாங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலா அவனோட ராக்கெட் பஞ்ச வர்றான். ஆனா பஞ்ச வரல, திடீர்னு ஒரு போர்ட்டல் வழியா வேற ஒரு பஞ்ச் வந்து பயங்கரமா தாக்குது. ஆமா இது என்னது? இதுதான் ராக்கெட் பஞ்ச். அதாவது இப்படி பண்ணா இது வந்து எஃபெக்டிவா இருக்காது, இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா ஏதோ ஒன்று ஒர்க் ஆச்சுல. நம்மளோட மிஷின் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. நான் 10% தான் நம்மளால கேப்சரே பண்ண முடிஞ்சது. 30% ஷிப் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. 60% தப்பிச்சிட்டாங்க. சரி ஏதோ ஒன்று நம்ம எப்படி பார்த்தாலும் ஜெயிச்ச மாதிரி தான் ஆச்சு. அம்மாகி ரொம்ப நன்றி, இவ்வளவு தூரம் நீ ஹார்ட் ஒர்க்கை போட்டதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். உங்ககிட்ட இருந்து பாராட்ட கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி அவங்க தோத்து போய் கேவலமா திரும்ப வந்திருக்காங்களா? என்ன ஆச்சாங்க? அவங்களோட படம் லாஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்க திரும்பிட்டாங்க. அவங்க வந்து இதுக்கு செத்து போயிருக்கலாம். அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு பதில் அங்க தப்பிச்சு வந்து எல்லாரையுமே நீ அழிச்சிரு. அட நீங்க என்ன சொல்றீங்க? நம்மளோட ஆளுங்களையே நம்ம அழிக்கணுமா? ஆமா, ஏன்னா மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி பயிரச்ச கீழ்த்தனமா தான் பார்ப்பாங்க. அதனால நம்ம தான் அவங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டணும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு. நம்மள அவங்க தாக்குனாங்களே அவங்கள நம்ம விடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லியாம காட்டுறாங்க. அவன் அங்க சொல்றான், பரவாயில்ல இந்த ரிசல்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபையிங்கா தான் இருக்கு. ஆமா மாஸ்டர், உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டில் நீங்க கலக்கிட்டீங்க. ஆமா இல்லையா பின்ன நம்மளோட ரிசோர்ஸுக்கான பிளானட் அட்டாக் பண்ணா நம்ம இன்னும் சும்மாவா வின்னோம். அதே மாதிரி அவங்களோட ஃபைட்டிங் கார்கோவையும் நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம். மாஸ்டர் இந்த மாதிரி எப்போ ஒரு பைரட்டோட ஷிப்பை நம்ம பிடிக்கிறோமோ அவங்களோட ரூல் படி பார்த்தா யாரு வந்து பிடிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் சொந்த மாதிரி. அட அப்படியா? நான் வந்து என்ன யோசிச்சேன்னா இதுல கோல்டு சில்வர்லாம் இருக்கும்னு நினைச்சேன். இதுல ஒன்றும் அப்படி இல்ல உண்மையிலேயே இது எல்லாமே ட்ரெஷர் தான். இந்த கார்கோல இருக்கிற ஒரு விஷயமும் அவ்வளோ ரேரு. இதுல இருக்க அந்த ஆரிக்குளம் அடிமென்டைல இருந்து ஸ்கார்லெட் டைட் வரைக்கும் எல்லாமே ரேரான ஐட்டம். கண்டுபிடிச்ச ஐட்டம் இதெல்லாம் வெப்பன்ஸுக்கு யூஸ் ஆகுது. எனக்கு தேவை ஒரு கோல்டால அமைக்கப்பட்ட ஒரு கிரவுன், அது மேல டைமண்ட் இருக்கணும். டைமண்ட்ல வேறமா கார்பன் கிறிஸ்டல் ஒண்டி தான் இருக்கும். அதுவே நம்ம கோல்ட பத்தி பேசினா ஐனிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த அளவுக்கு அது வேல்யூபிளும் இல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு கோல்டு வந்து வேணும். ஆனா அங்க கோல்டு இருக்குன்னு சொல்ல அவன் அதை கோல்டு காயினா மாத்த சொல்றான். மத்த விஷயத்தையும் அவன் காயினா மாத்த சொல்றான். இந்த ஆரிக்குளம் அது எல்லாத்தையுமே நீங்க ஸ்வாடா மாத்திடுங்க. ஆனா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஸ்கில்டான ஆளுங்க இல்லையே. அப்போனா நம்ம என்ன பண்றது? மாஸ்டர் நான் வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா? என்ன விஷயம் ஆமாகி? அதுவா நம்மளோட ஃபோர்ஸஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன விஷயம்? என்ன பிரச்சனை? என்ன விஷயம்னா நம்மளோட ஹவுஸ் கிட்ட கிட்டத்தட்ட 10,000 பேட்டில் ஷிப் வந்து ரஃபா இருக்கு. இதுல 30%க்கும் கீழே இருக்கிற பேட்டில் ஷிப் தான் அங்க ஆபரேஷன்ல இருக்கவே செய்யுது. இதுலயும் 2000 ஷிப் தான் நம்ம எமர்ஜென்சியா கூப்பிடும் போது வந்தது. ஆனா இப்படியும் அவங்கள எதிர்த்து நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமா மாஸ்டர், அவங்க தப்பா நம்மள எடை போட்டாங்க. அதையே நம்ம வாய்ப்பா பயன்படுத்தணும். அதே மாதிரி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல, அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்டாவும் இருந்தது. மாகி அதே மாதிரி உன்னோட ஸ்ட்ராட்டஜி அதுவும் உண்மையிலேயே வேற லெவலு. ஆனா என்ன பண்றது, கிட்டத்தட்ட 7%க்கான ஷிப் வந்து ஒன்னுத்துக்கும் உதவாம தான் இருக்கு. அப்பனா மாஸ்டர் நம்ம ஏன் அதை தூக்கி போட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு ஷிப்பை வாங்கக்கூடாது? இல்ல நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ணா மத்தவங்க நம்மள வீக்கா நினைப்பாங்க. ஏன்னா நம்மளோட பலமே நிறைய ஷிப் நம்மளுக்கு இருக்கு. அட நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி என்னதான் அவ்வளவு ஷிப் இருந்தாலும் அதுல வேஸ்டா கிடக்குது. அதுக்கும் நம்ம மெயின்டைன் பண்ற ஃபீயை கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் வேற என்ன, இருக்கிற எல்லா ஷிப்பையும் எடைக்கு போட்டு இல்ல மீன் வளர்க்கறதுக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. அதனால நம்மளுக்கு எந்த விதமான பயனும் இல்ல. எதுக்கு நம்ம யூஸே பண்ணாத அந்த பொருளுக்கு போய் அப்படி செலவு பண்ணோம். ஆனா நீங்க பண்ணிட்டா நம்மளோட டிஃபென்ஸ் வந்து என்ன ஆகும்? மாஸ்டர் நம்ம ஏன் புதுசா நிறைய ஷிப்பை வாங்கக்கூடாது? ஆனா அதுக்கு காசெல்லாம் ஆகும்ல, அதுக்கு நம்ம எங்க போறது? ஆனா அதுக்கும் அமாகி சொல்றா, நம்மளுக்கு தான் ரேரான மெட்டீரியல் எல்லாம் கிடைச்சதுல அது எல்லாத்தையுமே நம்ம வித்துட்டு சீப்பான ரேட்ல நிறையவே ஷிப் இருக்கும். யூஸ்டு ஒன்லாம் இருக்கும் லேட்டஸ்ட் மாடல்ல. அது நம்ம பார்த்து வாங்கிட்டாலே போதும். அது வழியாவே நம்மளோட ஃபோர்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இது சரியா பல்ல. நம்மளோட பிரஸ்டீஜ் என்ன ஆகும் அதுக்கப்புறம்? யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படி பண்ணா மத்தவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு. நம்ம யூஸ் பண்ண ஷிப்பை போய் வாங்குறோம். ஆமா அப்படியே நம்மளோட மானம் அப்படியே கப்பல் இல்ல பாரு. என்னோட பேரண்ட்ஸே நான் கடல்ல விட்டு ஓடிட்டாங்க. இதுக்கு மேல என்னோட மானம் போனா என்ன போலனா என்ன? அம்மாகி நீ சொன்ன மாதிரியே பழைய ஷிப்ஸை வந்து பாரு, நம்ம அதை வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த ஷிப் எல்லாம் விற்பால அந்த பொண்ணை காட்டுறாங்க. ஒரு ஷிப்பையும் எல்லாருக்கும் காட்டுறான். இந்த ஷிப்பு இது 7 மடங்கு மற்ற ஷிப்பை கம்பேர் பண்ண வேற லெவல்ல இருக்கும். இதோட ஸ்டியரிங், இதோட டிஃபென்ஸ், இதோட டியூரபிலிட்டி அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அதோட மெயின்டெனன்ஸ்
மெயின்டெனன்ஸை நாங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், பழைய மாடலோட இதை காம்பேக்டபிளா மாத்திருக்கோம், இதுப்பட்ட விஷயங்களை நாங்க பண்ணிருக்கோம், இதனால இதை கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இலூஷியன் இன்னொரு பொண்ணு அவளோட ஸ்பேஸ் ஷிப் அங்க காட்டுறா. இது பிரபலமா இருக்கிற இண்டஸ்ட்ரியல் டிசைனர் சிட், அவரு தான் இதை ஹேண்டிலே பண்ணாரு. அதுக்கும் மேல உள்ள இருக்கிற லே அவுட் அதெல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். உள்ள இருக்கிற ஒரு விஷயமும் சீட்டுல இருந்து எல்லாமே கம்ஃபர்டபிளா இருக்கும். அந்த பேனல்லாம் 3000 வருஷம் பழமையா இருக்கிற ஓக்னெட் வுட்டால கிரியேட் பண்ணுது. அந்த ஷிப்ல இருக்க ஒரு லக்ஸரியான விஷயத்த பத்திலாம் அவ சொல்றாளா, அதனால எல்லாருக்குமே அந்த ஷிப் தான் பிடிச்சிருக்கு, அவங்களும் அதே தான் வாங்குறாங்க. இதெல்லாம் சரியில்லை, எங்க ஷிப்புக்கும் அந்த அளவுக்கு நிறையவே கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, எப்பயுமே கேப்பபிலிட்டிஸ், அதனால அவளைக்கும் விஷயம் வந்து மாறாது. அதான் நீ ஸ்பெஷலிஸ்ட வச்சு அதை செஞ்சிருந்தாலும் அதோட பியூட்டி அது வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். எங்களது பாத்தியா அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு, இல்ல எங்களது ரொம்ப ஸ்ட்ராங், இல்ல அப்படி இல்ல அதை யாரு ஹேண்டில் பண்றாங்களோ அதுலதான் விஷயமே அடங்கி இருக்கு. உள்ள இருக்கிறவங்களுக்கும் அங்க கம்ஃபர்டபுளா எல்லாமே இருந்தா அவங்களோட மைண்ட் அது காமா இருக்கும், அவங்களால ஃபோக்கஸும் பண்ண முடியும், அவங்களால ஜெயிக்கவும் முடியும். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இதே மாதிரி அங்க எலிஷியா தான் ஜெயிக்கிறா. இந்த வாட்டி வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா வார்ல நாங்க தான் ஜெயிப்போம். ஆனா என்னப்பா திடீர்னு வார்ல உங்களோட ஷிப்பை யாருமே வாங்கலன்னா இப்படி உன்னால ஜெயிக்க முடியும்? ஆனா இதோ ஒண்ணு, இப்போ கூட யாராச்சும் அதை வாங்கினாதானே நம்மளுக்கு தெரியும் யாரு ரொம்ப ஸ்ட்ராங்னு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கணும்ல, வாங்குறதெல்லாம் இம்பாசிபிள், அது வந்து கரெக்ட் தானே. இவள நான் என்ன பண்றது, இவளால எனக்கு இன்னமும் கடுப்பாகுது, நான் என்ன பண்றது? இதனால டைரக்டர் என் மேல இன்னமும் தான் கோவமாவாரு. அதுக்கும் மேல இதை யாருதான் வாங்க போறா, இதை யாரு வாங்குவா? அட அந்த பையன் ஆட்டோமேட்டிக்ல இருந்து மேனுவலா மாத்தினால அந்த இதை அவன் வந்து இருக்கான், அவனால இதை வாங்க முடியும். நெக்ஸ்ட் சீன்ல நான் தான் அவங்க கைடு, நான் இப்போ நெகட்டிவ் எமோஷன் கிடைக்குமான்னு தேர்ந்து இருக்கேன். அதுதான் இந்த எத்துல நான் தேர்றேன். எத்துல ஒரு பையன் பயங்கரமா கேம் விளாண்டு இருக்கான், இன்னமும் கொஞ்சம் தான் என்னால ஜெயிக்க முடியும். அப்படி அங்க ஜெயிக்கிறதுக்கு போறானா அங்க ஒரு பூனை வந்து கெத்து விட்டது, இதனால பாவம் அங்கேயே அவன் தோத்து போயிடறான். அவன் ரொம்பவும் கத்துறானா, அந்த கெட்ட எமோஷனை நம்ம கைடு அங்க சக் பண்ணிக்கிறாரு. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி, நான் தலையிட தேவையில்ல, இந்த ஹியூமன்ஸ் உண்மையிலேயே அவங்க முட்டாளுங்க தான், ஏன்னா நான் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே எனக்கு நெகட்டிவ் எமோஷன் சில டைம் கிடைக்குது. அதே மாதிரி சின்ன நெகட்டிவ் எமோஷன் அதுக்கு ஏகப்பட்ட டீப்பான ஃபிளேவரும் இருக்கு. நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, அந்த பையன் அவன் வந்து இப்ப வேற உலகத்துக்கு போனால அங்க இப்ப கடனால முழுங்கி போயிருப்பான், அவனோட நெகட்டிவ் எமோஷன் அதை நான் உரியறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் பாக்குறேன்னா அந்த இடம் அழிஞ்சு போயிருக்குன்னு பார்த்தா நல்லா டெவலப் ஆயிருக்கு. இந்த இடத்துக்கு என்னதான் ஆச்சு, இந்த இடம் அழிஞ்சு போய் ஒரு மாதிரி நாஸ்தியா இருக்கணுமே, ஆனா இது பார்த்தா இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. அது ஒண்டி இல்லாம அவனுக்கு ஒரு ஸ்வாட்மேன் டீச்சரும் வந்தான். அவனை பார்க்கும் போது எனக்கு நம்பிக்கை வந்தது, இதனால அவன் கண்டிப்பா ஒண்ணுமே இல்லாம ஆக போறான்னு. ஆனா இப்படி ஏன் இதெல்லாம் நடந்தது? அங்க பாவம் கைடுக்கு எதுவுமே புரியல. இந்த சைடு கடையிலயும் இதை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம லார்டு இப்பெல்லாம் நிறைய விஷயத்த பண்றாரு. இப்ப கூட ரீசெண்டா பைரட்டோட ஷிப் அவங்க பிடிச்சாங்களாம். ஸ்டைலி இன்னொருத்தரும் புலம்புறாரு, எனக்கு தெரியல அவன் வந்து எப்படி இதை பண்ணான்னு, என்னையும் தாண்டி அவன் முன்னாடி போயிட்டான். அம்மா என்ன விஷயம்? என்னோட ஸ்டூடெண்ட் தான், இது ஒரு ட்ரிக் தான் பண்ணேன், ஆனா அதையும் தாண்டி என்னையும் அவன் முன்னாடி போயிட்டான் சர்பாஸ் பண்ணிட்டு. இது நல்ல விஷயம் தானே, உங்களோட ஸ்டூடெண்ட் அவன் க்ரோ ஆயிட்டான். ஆமா என்னால இன்னமும் நம்ப முடியல, என்ன நான் பண்ணது ஒரு ட்ரிக் தான். கைடுக்கும் இப்பதான் விஷயம் புரியுது. கைடு அங்க பாக்குறானா அவனே ரொம்ப ஷாக் ஆகுறான், ஏன்னா நம்ம ஹீரோ வேறமா ஒரே ஒரு போடல எல்லா ஒட்டியும் நொறுக்க முடியுது. அம்மா அம்மாகி இந்த மாதிரி நான் மாஸ்டரோட லெவலுக்கு வந்துட்டேனா, இல்ல மாஸ்டர் என்னால எந்த விதமான டிஃபரன்ஸையும் பார்க்க முடியல, எனக்கு தெரிஞ்சு அவரோட லெவல் அது வந்து ரொம்ப கம்மியாக்கி இருக்காரு, ஏன்னா அப்பதானே எனக்கு புரியும், இன்னமும் 100 மீட்டர் தள்ளி இருந்து அதெல்லாம் வெட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இருக்கிற லெவல் இது வந்து எனக்கு பத்தல, நான் இன்னமும் ஹையரா போகணும். இப்போதான் எனக்கு புரியுது எல்லாத்துக்குமே காரணம் இதுதானா. அப்படி அவனால இந்த அளவுக்கு முன்னேறி போக முடிஞ்சது. இருக்கிறதுலயே ரொம்ப ஒஸ்டான டீச்சரை தான் நான் அவனுக்கு அனுப்பி வச்சேன். இந்த சைடு நம்ம ஹீரோ அவனை பத்தி சொல்றான், இந்த உலகத்துல என்னோட பேரண்ட்ஸ் அவங்க வந்து என்னை விட்டு போயிட்டாங்க, அதுக்கு மேல என்னோட ஷோல்டர்ல நிறையவே கடனும் இருந்தது. நான் என்ன தெரியுமா ஸ்டார்டிங்ல யோசிச்சேன், இதுதான் என்னோட வாழ்க்கையோட ஒரு கேவலமான ஸ்டார்ட் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இல்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போக ஆரம்பிச்சேன். என்னோட கடனு, என்னோட எக்கனாமி, என்னோட ஸ்வாட்மேன்ஷிப் அந்த ஸ்கில்லையும் நான் இம்ப்ரூவ் பண்ணேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நான் இம்ப்ரூவ் பண்ணேன். இப்போ நான் ஒரு நல்ல லைஃபோட நிக்கிறேன்னா அதுக்கு காரணமா இருக்கிறது அந்த கைடு தான். அவர் என்ன இந்த உலகத்துக்கு சென்ட் பண்ணாரு. இப்போ நான் ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமும் அந்த கைடு தான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைடு. இவன் சொல்லுவானா, ஐயோ இவன் ஏன் இப்படி சொல்றா, இந்த பாசிட்டிவ் எமோஷன் இதனால எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும், எனக்கு நெகட்டிவ் எமோஷன் வேணும், எங்க அப்படின்னு இவன் சைட்ல பார்க்கும் போதே அங்க ஸ்வாட் மாஸ்டர் இருப்பான்ல அவனோட எமோஷனை இவன் அப்சர்வ் பண்றான். அதுக்கு மேல இன்னமும் புரியல, ஏன்னா நம்ம ஹீரோவை அவன் கேவலமான இடத்துக்கு தான் அனுப்பி விட்டான். இதனால நம்ம ஹீரோ வழியா இவனுக்கு கெட்ட எமோஷன்லாம் கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் அம்மாகி அங்க ஷிப்பை பத்தி சொல்றா. ஷிப்பு கூடவே சில பல சோல்ஜர்ஸும் அவங்க வராங்களாம். என்னது அப்பனா என்ன எல்லாரையுமே நம்ம மேல திணிக்கணும்னு அவங்க பாக்குறாங்களா? இல்ல மாஸ்டர் நீங்க அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அங்க வர ஆளுங்க அவங்களா மிலிட்டரியில இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அதுக்கும் மேல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. இப்பதான் புதுசா கிராஜுவேட்டும் ஆயிருக்காங்க. அவங்களால நம்மளோட ஃபோர்ஸை இன்னமும் நம்மளால ஸ்ட்ரென்தன் ஆக்க முடியும். அப்புறம் என்ன அம்மாகி நம்ம பண்ண வேண்டியதான், மீதி வேலையை நீ பாத்துக்கோ. அங்கதான் கைடும் பிளான போடுறான், எப்படியாச்சும் நம்ம ஆள கவுக்கணும்னு. அதுக்கப்புறம் அந்த ஷிப் எல்லாம் விப்பால
அந்த பொண்ணு அந்த டீச்சரை மீட் பண்றா. நீங்க தானே லாலியாமுக்கு டீச்சரா இருந்திருக்கீங்க, அதுக்கும் மேல நம்ம லாலியாம் இந்த அளவுக்கு ஒரு ரியலான வாரியரா மாறதுக்கு காரணமும் நீங்க தான், உங்களால் தான் அவன் இப்படி மாறி இருக்கான். அதே மாதிரி நீங்க ரொம்ப வருஷத்துக்கு இருந்திருக்கீங்க அவன் கூட. அட இவ சொல்றத பார்த்தா என்ன வந்து அவ பாராட்டான்னு நினைக்கிறேன். அப்பனா இவளை என்னால அடிய முடியுமா? அவ்வளவுதான், இவனை அப்படியே கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான். இவன் வழியா எனக்கு லாலியாம பத்தி நிறையவே தெரியும், எனக்கு நல்லாவே தெரியுது அவ என்ன செடியூஸா பண்றா. அவ்வளவுதான், இவனை வச்சு நம்மளோட லாலியாம் கூட என்னால நெருக்கமாக முடியும். அவங்க கிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? என்ன கேட்க போறா? கண்டிப்பா என்ன பத்தி தான் அவ கேட்க போறான்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், அதாவது எது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு, எதுக்கு இப்படி பண்றேன்னா எடுத்தோன்னே கேட்டா அது வேலைக்காவது. இந்த மாதிரி சில பல விஷயத்த கேட்டுட்டு நான் வந்து பேச ஆரம்பிச்சா எங்களோட இன்ட்ரெஸ்ட் அது வந்து மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் லியாம பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடியும். கேட்கறது வச்சு நல்லா சொல்ல முடியுது, அவ என்னோட இன்ட்ரெஸ்ட மேட்ச் பண்ண பாக்குறா. லியாமுக்காக தான் இப்படி கேட்கறா. ஆனா இதெல்லாம் தெரியாம நம்ம டீச்சர் ஒரு அவரோட ப்ரிஃபரன்ஸை பத்தி சொல்றாரு. என்னால இதை பத்தி அவளுக்கும் சொல்ல முடியாது, இருந்தாலும் எனக்கு புரியுது. இந்த மாதிரி ப்ளீஸ் நீங்க வந்து சொல்லி ஆகணும், கெஞ்சி கேட்கிறேன். சரி, நீ எவ்வளவு சொல்லும் போது நான் சொல்றேன். மத்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டேஸ்ட்டை நான் ரிவீல் பண்ணதே இல்லை. என்னன்னா டைட்டான ஸ்கர்ட் பிளாக்கா இருக்கணும், ஷார்ட்டாவும் இருக்கணும். ஒரு ஒயிட்டான ஷர்ட்டை போனா அதோட காலரும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல முட்டாள்தனமா இருக்கணும், ஆனா ரகசியமாவும் நீங்க செயல்படணும். அப்படி இருந்தா வேணா அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஸ்டாக்கிங்க பத்தி கேட்கறா, அதையும் அவரு சொல்றாரு. எல்லாத்தையும் அவருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தான் அவரு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அங்க அவ போறா, அங்க ஒரு வித்தியாசமா அவன் நடந்துக்கிறான். உண்மை என்னன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்த எனக்காக வாங்கணும். என்ன விஷயம்? எதுக்கு நீ வியடா நடந்துக்கிற? ஏதாச்சும் தப்பா சாப்பிட்டுட்டியா என்ன? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி விஷயத்துக்கு வா. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் ஷிப் இருக்கு, அது நீங்க வாங்குறீங்களா? இல்ல ஆல்ரெடி நான் ஷிப்பை வாங்கிட்டேன், அது கூடவே ஆளுங்களும் இருக்காங்க. அப்படியா? நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பா அந்த இலுஷியா அவளோட வேலைன்னு தான் நினைக்கிறேன். அவ இங்கேயும் எனக்கு தடையா வரா. லியாம் இதை வந்து கேளுங்களேன். இல்ல எனக்கு வேணாம், நான் அதுக்கு நீங்க சீக்கிரமா இதை சொல்லக்கூடாது. ஜஸ்ட் நீங்க பாருங்க அங்க எவ்வளவு ஸ்ட்ராங், எவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்கு எல்லாத்தையுமே அவ சொல்றா. அவ்வளவுதான் விஷயம்னா நீ இம்பீரியல் ஃபீட்டுக்கே போய் விற்கலாம்ல. அங்க போய் நான் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், இருந்தாலும் பிரசன்டேஷன்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ நான் விற்காத பீஸை என் கிட்ட விற்கலான்னு பாக்குறேன். நான் இதுக்கு ஆஃபர் டிஸ்கவுண்ட் எல்லாத்தையுமே போட்டு தரேன், கிரெடிட்ஸும் இருக்கு. கிரெடிட்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். ஏன்னா அது ஒரு கடன் மாதிரி. எனக்கு வேணானா வேணாம், அப்படின்னா என் கிட்ட வேற வழி இல்லை, நான் இதை தான் பண்ணணும். லியாம் இதை பார்க்கும் போது அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. இவனோட பழைய வாழ்க்கையில இவனோட ஒய்ஃப் எப்பயுமே ஃபிளாஷியான அண்டர்வேர், ஃபிளாஷியா இருக்கிற விஷயத்தை தான் அவ கீழே போடுவா. இருந்தாலும் நான் எப்பெல்லாம் அவளை தொட போனாலும் டைம்ல அவ ஒத்துக்கவே மாட்டா. என்னோட ஆக்ஷனை எப்பயுமே இக்னோர் பண்ணுவா. அப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது அவளுக்கு என்னோட பாஸ் கூட அஃபியர் இருக்குன்னு. ஆமா, என்ன ஆச்சு மைலார்ட்? எதுக்கு நீங்க ஒரு மாறி இருக்கீங்க? இதே மாதிரி அவ எதோ பண்ணுவாளா? அங்க எவ்வளவு இவ எதோ பண்றனால நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்கிறான். ஏன்னா அவளோட நிலைமையும் அங்க பாவமா தான் இருக்கு. அதனால வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிறான். இன்னும் 200 300 அம்மாக்கி கிட்ட கேட்கும் போதும் நம்மளுக்கு அது லாங் டர்ம் யூஸுக்கு பயன்படும்னா நம்ம வாங்கிக்கலாம். உள்ளதான் போடு, இன்னைக்கு நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணி விட்டுறேன். இப்படியே ஓடி போயிடுறா. அங்க வெளியிலயும் வேற ஒருத்தங்க கிட்ட அவ கால்ல பேசுறா. உனக்கு தெரியுமா நான் 300 ஷிப்ஸை வித்துட்டேன், எப்படி என்னோட சாமிங் அதை வச்சுதான் வித்தனே. என் பட்டர் பாக்குறாரு. அட நான் எதிர்பார்க்கல நம்ம லார்டு அவரு ஹனி டிராப்புக்கு போய் விழுந்துருவாருன்னு. அப்போனா எல்லாத்தையும் அந்த பொண்ணு கேட்டது என்னோட ப்ரிஃபரன்ஸுக்காக இல்லையா, லியாமுக்காக தானா? அவனை இதுக்காக நான் ஒன்னும் மன்னிக்க போதில்லை. சைடு லியாமும் அங்க ஜாலியா இருக்கான். என்ன மாஸ்டர் இது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப அருமையா இருக்கு. அவன் ஆர்டர் போட்ட அந்த 300 பேட்டில் ஷிப் அவங்க வந்து நீங்க ஆர்டர் போட்ட அந்த இம்பீரியல் ஃபீட்ல இருந்து எல்லா பேட்டில் ஷிப்பும் இங்க வந்துச்சு மாஸ்டர். இப்போ நீங்க குவாண்டம் சிக்னேச்சரையோ இல்ல சீலையோ இதுல கொடுக்கற மாதிரி இருக்கும். சீலா? அப்பனா கைய வச்சே நான் சிக்னேச்சரை போடுறதுக்கு பதிலா ஃபிங்கர் பிரிண்ட்டை குத்துற வேண்டியதா? அவன் ஏதேதோ அங்க பண்றான். இல்ல இது வந்து வேலைக்காவது. சைடு அந்த டீச்சர் அவருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அவரு சொன்ன எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பண்ணிருப்பா. ஆனா என்ன ஒண்ணு, லியாமுக்காக. அதனால அவருக்கு ரொம்பவும் கடுப்பா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து உஷார் பண்ணலான்னு பார்த்தா அடிக்கடி அவள் லியாம் கிட்டே போயின்னு இருக்கானு. அதனால டீச்சர் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு என்னோட டைப்பு. அந்த பொண்ணு நான் சொன்னேன்னு சொல்லி எவ்வளவு விஷயத்த பண்ணா. எல்லாத்தையுமே அந்த லியாம் அந்த பொடி பையனுக்காக தானே. அவனை நான் வந்து விட போதில்ல. ஒரு சைடு இவருக்கு கோவம் அதிகமாவ, இந்த சைடு அங்க கைடும் இருக்கான். அப்படிதான் இன்னமும் கோவத்தை வளர்த்துக்கோ. ஏன்னா அப்போதான் உன்னோட நெகட்டிவ் எமோஷனை என்னால ஏத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஷிப் அவன் வாங்கியிருப்பால அந்த இடத்துக்கு வரான். என்ன அந்த ஷிப்ல லக்ஸரியான விஷயம் அதுதான் அவளுக்கும் இல்ல. சரி எல்லாம் போயிட்டு போகட்டும், ஆனா இந்த ஷிப் உண்மையிலேயே ஒத்துதான். அங்க இதே மாதிரி ஷிப்புக்கு அங்க ஆஃபர் எல்லாம் கொடுக்கறான், ஏதோ காருக்கு கொடுக்கற மாதிரி. அங்க இதனால ஹீரோ ரொம்ப கடுப்பா வரான். நான் பேட்டில் ஷிப்பை வாங்கியிருக்கேன், நான் ஒன்னும் காரை வாங்கல. சரி ஏதோ ஒண்ணு, நீங்க கான்ட்ராக்டர் சைன் போடுறீங்களா? நீங்க சைன் போடலான்னு இருக்கீங்களா இல்ல கையச்சிய வைக்கலான்னு இருக்கீங்களா? இல்ல நான் வந்து அதையே பண்ணிட்டு போயிடுறேன். சரி ஏதோ ஒண்ணு போனஸ் எல்லாம் நாங்க தரோம். நாங்க வந்து என்ன யோசிச்சோன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஷிப் எல்லாம் பிடிச்சிங்களே அந்த பைரட் ஷிப்பை நாங்க கொண்டு போலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது எங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அம்மாக்கியும் ஒரு ஐடியாவை கொடுக்குறேன். மாஸ்டர் நம்மளால அத்தனை மேனேஜ் பண்ண முடியாது, நம்ம வந்து சிலதை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஐடியா நீட்டாக்கு ரொம்ப
பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களால இது வழியா அந்த பைரட்ஸோட டெக்னாலஜி அதை தெரிஞ்சுக்க முடியும். அங்க இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கும் ஆர்வமாகுது. அவனும் உள்ள போய் பார்க்கணும்னு. அதனாலே லியாம், அமாகி எல்லாருமே அங்க போறாங்க. நீட்டா அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறா. அங்க பைரட் ஷிப்ல திருப்புறதுக்கான ஒரு விஷயம் இருக்கா? அட இது என்னது? இது வந்து உண்மையிலேயே ஆசமா இருக்கு. பைரட் ஷிப்ல இதே மாதிரி எனக்கும் ஒண்ணு வேணும். அட உங்களோட ஷிப்புக்கு இது செட் ஆகாது, இது ஒரு வேஸ்ட் மாதிரி தான். இல்ல உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு என்னதான் அது வேஸ்டா இருந்தாலும் அது கண்டிப்பா சில டைம் பிடிக்க தான் செய்யும். இதே மாதிரி அந்த கிராவிட்டி வேவ்ஸ் எல்லாம் பாக்குறான். இதை வச்சு ஷிப் எல்லாம் எங்க வருதுன்னு அவங்களால பார்க்க முடியும். இப்படி இதெல்லாம் அவங்க பார்த்து நிற்பாங்களா? அங்க ஏதோ ஒரு நாய் போற மாதிரி இருக்கு. இதை பார்த்து லியாம் போறான். ஆமா மாஸ்டர் என்ன ஆச்சு? அதுவா நான் ஏதோ ஒரு டாக பார்த்தேன். இதே மாதிரி அவங்க ஒரு ரூமுக்கு வராங்க. அது ஒரு நேவிகேஷன் ரூம் தான். அங்க வந்து ஒரு விஷயத்தை அவங்க ஆன் பண்ண அது வழியா இவங்களுக்கு தெரிய வருது இந்த ஷிப் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்குன்னு. டெலிகிராம் எம்பையர் முழுக்க டிராவல் பண்ணிருக்கும். அதுக்கும் மேல இது வந்து காம்பேக்ட் ஏரியாக்கெல்லாம் போயிருக்குமா? அங்க ஏகப்பட்ட இடத்துலலாம் அது போயிருக்குமா? அன்யூஷுவலா நிறைய இடத்துக்கு போகும்போது பெரிய பைனரியா இருக்கிற ஒரு பிளாக் ஹோல் அது கிட்ட இது போயிருக்கும். அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயம் வந்து இங்க மிஸ் ஆகுது. அந்த இடத்துல நம்ம அமாகிக்கும் ஒரு டவுட் வருது. கண்டிப்பா அது அந்த பைரட் ஷிப்புக்கான ஒரு பேஸா இருக்கலாம். இல்ல அமாகி அங்க வந்து ஏதாச்சும் மறைக்கிற விஷயமா இருக்கலாம். இல்லனா அது ஒரு ட்ரெஷர் ஐலாண்டா இருக்குமோ? ட்ரெஷர் ஐலாண்டா? ஆமா, அந்த இடத்துல எல்லாத்தையும் அவங்க ஒளிச்சுப்பாங்க. அப்புறம் என்ன, இந்த மாதிரி நம்ம ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு போகலாம். இந்த சைடு அவங்களோட படைக்கும் அவங்க தெரிய வருது. இதெல்லாம் பண்ணது நம்ம பென்ஃபீல்டு, அதாவது நம்ம லியாமோட ஆளுங்க தானே. என்னது அந்த பென்ஃபீல்டு? அவங்க கிட்டயா நீங்க தோத்து போயிட்டீங்க அசிங்கமா? இப்போ நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து அங்க போறோம், அவங்களோட ஃபேமிலியை நம்ம நொறுக்குறோம். இதே மாதிரி இவங்க இங்க டிசைட் பண்றாங்களா? இந்த சைடு நம்ம ஆளுங்க அங்க வந்துடுறாங்க. என்ன ஒண்ணு, அவங்களால அந்த என்ட்ரியை தாண்டி போக முடியல. நான் இந்த கேட் வழியா அந்த பக்கம் போகணும்னா அவங்க டோல் ஃபீயை கட்டணும். டோல் ஃபீயை கட்டுறதுக்கு நம்ம லியாம் கிட்ட அங்க காசு இல்ல. இப்ப காசு இருந்தாதான் விடுவேன்னு சொன்னனால நம்ம லியாமும் அங்க கேட்டு பாக்குறான், நாங்க வந்து கூட கட்டுறோமேனு. ஆனா அதுக்கும் அவங்க ஒத்துக்கல. நீங்க 7000 ஷிப்புக்கும் மேல கொண்டு வந்திருக்கீங்க, டோல் ஃபீ இருந்தாதான் உங்களால உள்ளே போக முடியும். அட நாங்க எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணி எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இப்போ எங்களால திரும்பலாம் போயின்னு இருக்க முடியாது. அந்த உடனே மொத்த அமௌண்ட்டையும் உங்களுக்கு செட்டில் பண்றோம். இல்ல அதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு யாரையாச்சும் தெரிஞ்சா அவங்க கிட்ட வாங்கி கொடுக்கலாம். நாங்க அம்மாகியும் சொல்றான், மாஸ்டர் நம்ம ஃபேமிலி வந்து கடன்ல இருந்தனால எந்த விதமான நோபலும் நம்மளுக்கு தயாரா இல்ல அவங்க நம்மளுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்றதுக்கு. இதனால அவன் நேர்லயும் போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ணான். ஏன்னா நேர்ல பேசினா அது ஒர்க் ஆகுமா? ஆனா இந்த டைம்ல தான் அவங்களோட ஷிப் அங்க வந்து அங்க அவங்களும் வழக்க போல பேமெண்ட்டை கொடுத்துட்டு அப்படி இந்த சைடு வராங்களா? இந்த சைடு லியாமும் அங்க கெஞ்சி கேட்கிறான், எங்களை தயவு செஞ்சு போக விடுங்க, டோல் ஃபீ இருந்தாதான் போக விடுவோம். எங்க அம்மாவோட நிலைமை மோசமா இருக்கு, ப்ளீஸ் எங்களை போக விடுங்களேன். வாய்ப்பே இல்ல. அட நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு போக விடுங்களேன். கிடையாது, வாய்ப்பில்ல. அங்க இந்த மாதிரி தான் நம்ம லியாம கெஞ்சி கூத்தாடி கேட்டாலும் அங்க வந்து கேட்கற மாதிரியே ஒரு இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு மத்த விஷயத்த பண்ணணும். அந்த மேனேஜர் அவர் ஆர்டர் கொடுக்க அவரோட படை அந்த வார்ம் ஹோல் வழியா இந்த பக்கம் வர ஆரம்பிக்குது. எனக்கு அந்த பென்ஃபீல்டு அவங்கள வந்து நம்ம நொறுக்காம விடக்கூடாது. இதே மாதிரி இந்த பக்கம் இவங்க வந்து போறாங்களே, இங்க இப்பதான் இவங்க ஆப்ரேட் பண்ணும்போது தெரியுது. இந்த பக்கம் நம்ம பென்ஃபீல்டு லியாமோ இருக்கான், இந்த பக்கம் இந்த பைரட்ஸ் இவங்க வந்து இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்கன்னா அப்போ நீங்க வந்து எதையும் பார்க்கல, நம்மளுக்கும் எதுவும் தெரியாது, எதையும் கண்டுக்க வேணாம், நம்மளும் தலையிட வேணாம் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வரவல்ல அந்த டாக பார்த்த மாதிரி இருக்குமா? அங்க இதை தேடி அவன் வருவான். அந்த இடத்துல வந்து பார்த்தா அங்க பர்மிஷனை கொடுத்த மாதிரி காட்டுது. அட அவரு உண்மையிலேயே நல்லவரா இருக்காருப்பா, சைலண்டா வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன இது டைரக்ஷனே தப்பா இருக்கு. இதனால அவன் டைரக்ஷனை மாத்தி வரான். இந்த டைம்ல தான் அவங்களோட கேங்கும் இந்த பக்கம் வந்து இருக்கு. இதெல்லாம் தெரியாம அவன் என்னன்னா ரூட்டை மாத்தி விட்டுறான். ஏன்னா அவங்க இந்த பக்கம் வர மாதிரி இருக்குமா? இந்த லியாம் தப்பா புரிஞ்சுக்கின்னு நம்மளுக்காக தான் அவங்க ரூட்டை போடப்ப இப்படி மாத்திட்டாங்களோ, இல்ல நான் வந்து ரெடி பண்ணேன்னு சொல்லி வேற பக்கம் மாத்தி விட்டாரான். அம்மாகியும் சொல்றான், ஆமா மாஸ்டர் என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரம் உங்க நோபல் வழியா பர்மிஷனை கேட்டாங்களே அதே வழியா நம்மளுக்கு பர்மிஷனும் கிடைச்சிருக்கு. ஆமா யாரு? அப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது, அது வேற யாரும் இல்ல, நீட்டா தான். நீங்க எனக்கு பைரட் ஷிப்பை கொடுத்தாலே போதும், அதுக்கும் மேல எனக்கு நீங்க நிறையவே உதவியா பண்ணிருக்கீங்க. சோ இந்த விஷயத்த கூட நாங்க பண்ண மாட்டோமா? அதுக்காக தான் நான் இதை பண்ணிருக்கேன். பைரட் ஷிப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஹீரோட வார்ஷிப் இங்க இருந்து அந்த வழியா அந்த சைடுக்கு போகுது. இந்த பக்கம் அவங்க இம்பீரியல் ஃபீட்டோட அந்த ட்ரைனிங் பிளேஸுக்கு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 70,000க்கும் மேல பேட்டில் ஷிப் வந்திருக்கு. ஆமா நம்ம எப்படி மாறி வந்திருக்கோம், இதனாலேயே அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. இந்த பக்கம் நம்ம லியாம் அவங்க எப்பயுமே வர அந்த பேஸுக்கு வந்துடுறாங்க. அங்க 20,000க்கும் மேல ஷிப் அதிகமா இருக்குமா, அது எல்லாத்தையுமே அவங்க தாக்குறாங்க. நம்ம லியாம் அவனோட ராக்கெட் பஞ்ச வச்சு எல்லாத்தையுமே அழிக்கிறான். மாஸ்டர் நம்ம வந்து எல்லா ஷிப்பையும் அழிச்சிட்டோம், அப்புறம் என்ன
நம்ம உள்ள போய் தேட வேண்டியதான், ட்ரெஷர் ஹண்ட்டுக்கான டைம் இது, எல்லா மொபைல் நைட்ஸையும் நீ அனுப்பு. அங்க அதே மாதிரி அவ பண்றா. எல்லா மொபைல் நைட்ஸும் அங்க போறாங்க. இங்க காட்டுறாங்க, இவ யாருன்னு தெரியுதா? இந்த பொண்ணை தான் அவங்க மாஸ்டரா மாத்திருப்பாங்க. இதெல்லாம் பாஸ்டோட சீன் தான். பொண்ணும் நான் வந்துட்டேன்னு அவங்க கிட்ட சொல்றா. அதுதான் நம்ம கிங்டம் இது வரைக்கும் சேஃபா இருக்கு. இதுக்கு கிறிஸ்டினாவோட அப்பாவும் அம்மாவும் அங்க தேங்க்ஸ் சொல்றாங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணும் இருக்கா, அவளுக்கும் நம்ம கிறிஸ்டினா மாதிரி மாறணும்னு ஆசையா இருக்கா. அதுக்கு வந்து கேக்குறேன், அக்கா அக்கா நான் வந்து எப்போ உங்களை மாதிரி மாற முடியும்? அதுக்கெல்லாம் இன்னமும் வயசு இருக்கு, அப்போ நீ வந்து வரலாம் என் கூட. அதுக்கு அவளும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுதா, அங்க நம்ம கிறிஸ்டினா மாட்டிட்டு இருப்பா. அங்க கிறிஸ்டினாவோட கண்ணு முன்னாடியே அவங்களோட உலகத்தை அப்படியே சின்ன பின்னமாக்குறாங்க. இவங்க தாக்குறாங்களே நம்ம கிங் அண்ட் குயினுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா என்ன ஆச்சு, அவங்க என்ன நம்மளே ஏமாத்திட்டாங்களா? அப்போனா கிறிஸ்டினா இதுலயே உங்களுக்கு புரிஞ்சது கிறிஸ்டினாக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்குன்னு. இதே மாதிரி அந்த உலகத்தையே அவங்க தரமட்டமா அழிக்கிறாங்க. கிறிஸ்டினாவால எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோ ஓன் அழுவுறா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க எல்லாருமே அவங்க அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு பயமா இருக்கா. கிறிஸ்டினா தான் அங்க தைரியத்தை கொடுக்குறா, நீங்க வந்து பயப்பட வேணாம், நம்மளோட ஆப்போசிட் டீம் அவங்க வந்து நம்மளுக்காக ரெஸ்கியூ பண்ண கண்டிப்பா வருவாங்க. அதுக்குள்ளேயே அந்த லீடர்காரன் வரான். என்ன இந்த மாதிரி நீங்க ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி தெரியுது, உனக்கு என்ன வேணும்? என்ன என்ன வேணாலும் பண்ற, என்ன நீ கொல்லுமா கொன்று, என்ன அசிங்க பாத்துறதுக்கு நீ என்ன கொன்னலாம், அதுக்கு பதிலா இங்க இருக்கிற ஒருத்தங்களையும் நீ விட்டுணும், உனக்கு என்ன புரியுதா? என்னம்மா நீ வந்து ஒரு தப்பான ஐடியாக்குள்ள வர, ஏன்னா நான் ஒன்னும் அப்படி பண்ண போதில்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை பண்ணி எல்லாருமே நான் அப்படியே விட்டணுமா? வாய்ப்பே இல்ல. நீங்க எல்லாருமே இப்ப எனக்கான பெட்டு, அதனால அவ்வளவு சீக்கிரத்துல நான் ஒன்னும் உங்களை விட மாட்டேன். அதே மாதிரி உனக்கு என்ன ஃப்ரீ தானே ஆக்கணும், நீயே அங்க இருக்கிற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணு, அவளை நான் ஃப்ரீ ஆக்கி விடுறேன். என்னது நானா? அங்க ஒரு பொண்ணோ பயங்கரமா அழுவாளா, அங்க அவளை பாக்குறா. அங்க அந்த பொண்ணை அவங்க பூச்சிடுறாங்க, ஏன்னா அந்த பொண்ணை தானே இவ பாத்திருப்பா. அங்க இதை பார்த்தோன்னே ரொம்ப அவ கத்த ஆரம்பிக்கிறா, என்ன நீங்க பண்ணிருக்கீங்க, அவளை ஃப்ரீ ஆக்குறேன் அப்படின்னு தானே சொன்னீங்க, நீங்க என்னன்னா அவளை வச்சு இந்த மாதிரி பண்றீங்க, என்ன யோசிக்கிற? பைரட்ஸா இருக்கிறேன் நாங்க, இந்த மாதிரி ப்ராமிஸ பண்ணி நிறைவேற்றும்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அங்க அந்த பொண்ணை எதுதான் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க கத்தி நிறையவே வெப்பன்ஸை வச்சு ஒரு மாதிரி வெட்ட ஆரம்பிக்கிறானா. கிறிஸ்டினாவால இதை பார்க்க முடியல, அங்கே மயங்கி போயிடறான். எழுந்து பாக்குறாளா, ஹேய் என்னம்மா எழுந்துட்டியா? இந்த பொண்ணை ஒரு புது பெட்டா நான் மாத்திட்டேன் பாக்குறியா? பார்த்தா ஒரு மாதிரி ஆகுறா. கிறிஸ்டினா இந்த மாதிரி எனக்கு என்ன ஆச்சு? அவளோட முகமும் தலைகீழ இருக்கு, ஏதோ ஒரு கிரியேச்சருக்குள்ள அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. என்னம்மா கண்ணு, இந்த மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, அடுத்தது நீதான். அம்மா எதுக்காக நீ இப்படி பண்ணிருக்க, உனக்கு இப்படி பண்றதுல என்ன கிடைக்குது? என்னம்மா உனக்கு இன்னுமா புரியல? இந்த மாதிரி ரொம்ப அழகான பொருளை ஒரு மோசமான விஷயமா நான் வளர வச்சா அது எவ்வளவு நல்லா இருக்கும்ல, அது ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்ப பாரு விஷயமும் அதே மாதிரி தான் ஏற்பட்டிருக்கு, அதே மாதிரி அடுத்தது நீதான். கேட்ட அவ ரொம்ப பயந்து போறா. அவளையும் அதே மாதிரி பிடிச்சு அங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறாங்களா, அவ ரொம்ப பயந்து போயிடறா. ஹே நான் வந்து இததான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நினைச்சிருந்தா உன்னை ஃபர்ஸ்டே இந்த மாதிரி பண்ணிருக்க முடியும், ஆனா அப்படி பண்ணா அதுல என்ன ஃபன் இருக்கும்? எனக்கு தேவை ஃபன்னு. சோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சு அவளை நான் இப்படி மாத்தினேன். சோ அது வழியா உனக்கு பயம் வரும், இந்த பயத்தினால நீ உடஞ்சு போயிடுவேன். அந்த முகத்தை பார்க்க தான் நான் எவ்வளவு இது பண்ணேன். இப்போ உன்னையும் நான் வந்து ஒரு மாதிரி ஆக்க போறேன். ஐயோ பாஸ், இந்த மாதிரி நான் இந்த பொண்ணை எப்படி மாத்தணும், வெறுமா சொல்லுங்க, நான் வந்து மாத்திடுறேன். அவளோட கண்ணை தூக்கி அவளோட பாம்லவி, அதாவது கையில அந்த இடத்துல வச்சிட்டா போதும், அவளால அவளோட ஒட்டுமொத்த பாடியும் அப்படியே பார்க்க முடியும். மிரரே இல்லாம அவளால பார்க்க முடியும். இதை கேட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. ஹேய் எல்லாருமே நல்லா பாருங்க, அடுத்ததான் நீங்க தான், உங்களையும் நான் இப்படிதான் மாத்த போறேன். அதே மாதிரி அங்க மாத்துறாங்களா, ஒரு கத்துற சவுண்ட் ஒன்னிதான் பயங்கரமா கேக்குது. அதுக்கப்புறம் கிறிஸ்டினாவோட உருவத்தை காட்டுறாங்க, அது ரொம்ப கோரமா இருக்கு, அதை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. ஏய் என்னம்மா, இதான் நம்ம கேப்டனோட ஒரு நல்ல பெட்டு, அதாவது ஃபேவரட்டான பெட்டு, நாங்க ஹெல்த்தியா வச்சுக்கணும், அதனால நீ உயிரோட இருக்கணும். இவரு சொல்ல இருக்கும் போதே திடீர்னு அந்த இடம்லாம் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இடத்துல ஏதோ ஒரு அட்டாக் நடக்குதா என்னன்னு கேட்கும் போது தான் தெரியுது, ஐயோ யாரோ ஒருத்தங்க நம்மள அட்டாக் பண்ணிட்டாங்கயா. அப்பனா கேப்டன் இல்லாத போது இப்படி நடக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம லியாம் ட்ரை பண்ணிடுறான். லியாம் நம்ம நிறையவே பைரட் ஷிப்பை அழிச்சாச்சு. அப்படியா? அப்பனா உள்ள போய் ட்ரெஷர் இருக்கான்னு நம்ம தேட வேண்டியதான். இவன் சொல்லும் போதே சைட்ல அந்த டாகோட உருவம் தெரியுமா, அந்த சைடுக்கா இவன் போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது அந்த சைடு அங்க சயின்டிஸ்ட் தான் இருக்கான். அவருக்கிட்ட லியாம் ட்ரெஷரை கேட்கறான், ஏதாச்சும் ட்ரெஷர் இருக்கான்னு. ட்ரெஷர் நீங்க எதை மீன் பண்ணி சொல்றீங்க? எங்க கிட்ட பெட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போனா உங்ககிட்ட டாக் இருக்கா? டாகா, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரியே, அதாவது டாக் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பெட்டை நான் உருவாக்கி தரேன். இவன் என்ன சொல்றான், சரி வாங்க என் பின்னாடி நான் வந்து காட்டுறேன். அங்க நிறையவே உருவத்தை அவங்க பாக்குறாங்களா, எல்லாத்தையுமே ஹியூமன்ஸால தான் அவங்க இப்படி மாடிஃபை பண்ணிருக்காங்க. ஏன் பின்னாடி வர ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் பார்த்து நான் அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அருவருப்பா இருக்கு. இதே மாதிரி அவங்க வேற ஒரு எத்துக்கு வராங்க. அங்கதான் அந்த கிறிஸ்டினாவும் இருக்கா. பரவாயில்லையே, உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல கண்ணு இருக்கு, ஏன்னா இந்த பொண்ணு அதான் கேப்டனோட ஒரு ஃபேவரட்டான பெட்டு. ஆனா இதெல்லாம் பார்க்கும் போதே அவனோட பாஸ்ட் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுமா, ரொம்ப கடுப்பாயி அந்த சயின்டிஸ்ட அங்கேயே போட்டு தள்ளிடுறான். யோசிச்சு பார்த்ததை விட இந்த பைரட்ஸ் இவங்க ரொம்ப ஈவலா இருக்காங்க. மாதிரி அங்க போக ஆரம்பிக்கிறானா, அட இருங்க கொஞ்சம், கிறிஸ்டினா தாங்க பேசுறா. கிறிஸ்டினாவும் தயவு செஞ்சு எங்களை கொன்றுங்க
அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு உருவத்தோட ஒரு ஹியூமனை எங்களால வாழ முடியாது. இல்ல எங்களால உன்னை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த அந்த சயின்டிஸ்ட் அவனை நான் கொன்னுட்டேன். இல்ல தயவு செஞ்சு என்ன கொன்றுங்க, எங்களால பழையபடி வாழ முடியாது. நான் நம்ம ஹீரோ காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். அங்க போகும்போது அவரு கேக்குறாரு, ஆமா நீங்க என்ன காப்பாத்த போறீங்களா? நான் காப்பாத்துறதுக்கு நிறையவே செலவாகும். அவங்களோட பாடியை திரும்பவும் ரீஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். அது கூடவே நம்மளுக்கு எலிக்சர் அது வந்து தேவைப்படும். இல்ல நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நம்ம அவங்கள காப்பாத்த போறோம். அதே மாதிரி இன்னைக்கு நான் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன். சைடு நம்ம ஹீரோ வந்து ஈவிலா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருப்பான். இங்க இந்த மாதிரி ஆளுங்களை அப்படியும் விட்ட போக முடியாது. லியாமோட வாழ்க்கையும் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும் ஸ்டார்டிங்ல. அதனால அப்படி யோசிப்பானா. அங்க அமாகி கூப்பிடுறான், மாஸ்டர் நம்ம வந்து ட்ரெஷர் வாலெட்டை கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதான், இது போதுமே அவங்கள காப்பாத்துறதுக்கு. இதுக்கப்புறம் கைட காட்டுறாங்க. அவன் இன்னமும் நெகட்டிவ் எமோஷனை தேடி அழிஞ்சுன்னு இருக்கான். இந்த சைடு ஒரு ஆளை காட்டுறாங்க. அவனும் கலக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த கலக்குறான். அது என்ன டிஷ்னு தெரியல, ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் டிஷ் போல. 300 வாட்டி கலக்கிட்டு அது மேல வித்தியாசமா எதோ வச்சு ஒரு 400 வாட்டி கலக்குறான். அது மேல ஒரு சாஸை போட்டு சாப்பிடறானா. டேஸ்ட் அவன் நஞ்ச மாதிரியே இல்ல. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது அவன் போட்ட சாஸ் இது வந்து வேற ஏதோ சாஸ். அதனால கைடுக்கு நெகட்டிவ் எமோஷன் கிடைக்க ஆரம்பிக்குதா. ஆனா அவளுக்கும் அவருக்கு சாட்டிஸ்ஃபையா இல்ல இது வந்து எனக்கு பத்தாது. அந்த லியாம் அவன் வந்து எப்ப கீழே விழுவான், அவனோட அந்த நெகட்டிவ் எமோஷன் அது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம லியாமுக்காக இவரு வெயிட் பண்ணிருக்காரு. அப்புறம் ஷிப் எல்லாம் விற்கிற அந்த பொண்ணு வந்து புதுசா ஷிப் வந்திருக்கு, நீங்க என்ன வாங்குறீங்களா? அப்பதான் நீங்க ஒரு வாருக்கு போய் உங்களுக்கு நிறையவே ஷிப்பை சொந்தமாக்குறீங்க, இது ட்ரெஷரும் கிடைச்சிருக்கும், உங்களால வாங்க முடியும்ல. ரொம்ப பிராண்ட் நியூவான ஷிப் எல்லாம் வந்திருக்கு, நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணக்கூடாது? ஆனா நம்ம லியாம் அங்க ஒத்துக்கிற மாதிரியே இல்ல, முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன லியாம், என்னோட பாடி உங்களுக்கு போர் ஆயிடுச்சா? நீங்க வாழ்ந்துட்டீங்க போல, இதுக்கு மேல உங்களோட ஆசைகளை என்னால நிறைவேற்ற முடியாதா? நான் எவ்வளவு விஷயங்களை பண்ணேன், சைட்ல இருந்து அந்த பக்கம் போறதுக்கான லெட்டரையும் வேற கொடுத்தேன், எனக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டீங்களா? நம்மளால எவ்வளவு வாங்க முடியும்? நான் வந்து கணக்கு வழக்கு படி பார்த்தா கிட்டத்தட்ட 5000, அவ்வளவுதான் நம்மளோட லிமிட். 5000 ஷிப்பா? வாவ் சூப்பர், அது போதும். இரு, நான் அவ்வளவுலாம் வாங்குறேன்னு சொல்லவே இல்லையே. ஆனா அவ அப்படியே ஓடி போயிடறா. எல்லாத்தையுமே அந்த டீச்சரும் பாக்குறாரா. டீச்சருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, இந்த பொண்ணு லியாம்னு எப்பயுமே லியாம் பின்னாடியே இருக்கா. அதனால இவரோட நெகட்டிவ் எமோஷன் எல்லாத்தையுமே கைடு வந்து உஷார் பண்ணிக்கிறாரு. இந்த சைடு லியாமும் அதை நினைச்சுதான் யோசிங்க போவான். அங்க பின்னாடியே மாஸ்டர் வந்து கூப்பிடுறாரு, லியாம் என் பின்னாடி வா. லியாம் இது வரைக்கும் ட்ரைனிங் பண்ணிருப்பால, அதை நம்ம டீச்சரை பாக்கணுமா? கண்டிப்பா. அங்க டீச்சர் வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருப்பாரு. டீச்சருக்கு ஒரு கடுப்பு, அது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற ஒரு டாய்ஸை வச்சு அவர் காட்டாரு. அதுவும் பயங்கரமா அடிக்குதா. லியாமால அங்க எதுவுமே பண்ண முடியல. என்ன லியாம், நான் வந்து கேள்விப்பட்டேன் ஏகப்பட்ட ஷிப்பெல்லாம் நீ பிடிச்சாமே, எல்லாமே சும்மா தான் போல, ஏதோ ட்ரைனிங்லாம் பயங்கரமா பண்ண கேள்விப்பட்டேன், ஆனா இங்க ஒன்னுத்தையும் காணோம். அட மாஸ்டர், ஒரு சோட வச்சு இதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். என்ன லியாம் பேசின்னு இருக்க? இந்த உலகத்துல இம்பாசிபிள்னு ஒண்ணுமே இல்ல, நல்ல முடியும், அதை வந்து நம்பு, உனக்கான வழியை நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். லியாம்க்கும் இது வந்து சரின்னு பார்த்தா அங்க நல்லா யோசிக்கிறான். ஏன்னா இதே மாதிரி தான் போன வாட்டியும் யோசிச்சிருப்பான். இந்த உலகத்துல மேஜிக் அது வந்து இருக்கு, அதனால என்னால மேஜிக் பவரை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு இவன் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு மேஜிக் பேரியரும் உருவாகுதா. அதனால வர ஒரு பாலும் அப்படி அங்க நிக்குது. என்ன மாஸ்டர், நான் வந்து நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். நீங்க சொன்னது டிஃபென்சிவ் வால் தானே, இதை பத்தி தானே நீங்க சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன். நான் பழி வாங்கணும்னு சொல்லி எவ்வளவு விஷயத்த பண்ணா, இவனால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? இவனுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கல, பிராக்டிக்ஸும் பண்ண வைக்கல, எல்லாமே ஒரு பொய் தான். ஆனா இவன் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸா இருக்கான். நான் பத்தி கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான் போல. மேல இங்க இருந்தா எனக்கு வந்து ஆபத்து. நான் இவன் தூங்கும் போதும் ரொம்ப பயங்கரமானவனா. இப்படியே இவரு போக ஆரம்பிக்கிறாரா. அங்க லியாம் வந்து கூப்பிடுறான். அட மாஸ்டர், நீங்க எங்க போறீங்க? லியாம் என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேலேயும் என்கிட்ட எதுவுமே இல்ல சொல்லி தரதுக்கு, நீ வந்து இப்போ எல்லாத்தையுமே கத்துக்கினேன். அட நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நான் இன்னமும் நிறைய விஷயத்த உங்க கிட்ட கத்துக்கணும். லியாம் உண்மையை சொன்னா உலகத்துல ஸ்வார்ட்மேன்ஷிப்புக்கு எண்டே இல்ல. அப்படி பார்த்தா எனக்கு வந்து சொல்லி தரதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் இந்த ஸ்வார்ட்மேன்ஷிப்போட பாதையில நானே மிட்ல தான் இருக்கேன். அப்படி பார்த்தா நீ வந்து இன்னமும் நிறைய கத்துக்கணும், முன்னேறி போயினே இருக்கணும். எப்பயுமே உன்னால என்ன நம்பி இருக்க முடியாது. அதனால இனில இருந்து உன்னை நான் ஒரு மாஸ்டரா இதுல அறிவிக்கிறேன். இதை கேட்டு லியாமுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னது நானும் இதுல மாஸ்டரா இப்படின்னு இவன் ரொம்ப ஆச்சரியமா வரானா. அங்க அவரு ஓடியே போயிடுறாரு. அங்க லியாமுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லியாமோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா போகுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கைடு தான். இந்த உலகத்துக்கு என்ன ரீஇன்கார்னேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா போக ஆரம்பிக்குது. அதனால ரொம்ப நன்றியா கைடு இப்படின்னு இவன் கத்துறானா. அங்க கைடுக்கு இது போகுது. கைடு இன்னமும் கடுப்பா வரான். ஏன்னா அவனுக்கு தேவை நெகட்டிவ் எமோஷன், இங்க கிடைக்கிறது பாசிட்டிவ் எமோஷனா. அடி பொடிப்பையில உன்னை வந்து நான் மன்னிக்க போதில்ல, எனக்கு பத்தல, இது எனக்கு போதுமா இல்ல. ஆமா என்ன குறைய நீங்க கண்டுபிடிச்சீங்க, என்ன விஷயம் திருப்தியா இல்ல? என்னன்னா இந்த உலகத்துல நான் பிறக்கும் போதே ஒரு ஈவில் லார்டா இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா போன உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயத்தெல்லாம் நான் அனுபவிச்சேன். அதுக்காக தான் நான் அப்படி டிசைட் பண்ணேன். இந்த மாதிரி இங்க இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறத நான் ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அட உங்களுக்கு இந்த மாதிரி ஆசைலாம் இருக்கும்னு தெரியாது லாலியாம்.
ஆமா இல்லையா பின்ன என்ன போன வாழ்க்கையில ரொம்பவும் கஷ்டப்படுத்தினாங்க, அதுக்காக நான் பதிலடி கொடுக்க வேணாவா? அதனால தான் போன வாழ்க்கையில இருந்த அந்த கடனை இப்போ நான் அடைக்க போறேன். அதேதான் மாஸ்டர், நம்ம வந்து அதை அடைக்கணும். அம்மாகி பரவாயில்ல, உனக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த கடன் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் ஏறி அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கும். அட நான் சொல்ல வந்தது ஒன்றும் அதை பத்தி இல்ல, நான் வந்து போன வாழ்க்கையில ரொம்ப அசிங்கப்பட்டேன், அதை பத்தி நான் சொன்னேன். ஆனா இப்போதைக்கு நம்ம யோசிச்சா நம்மளோட டெரிட்டரியை ரீபில்ட் பண்றதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். பட்லரோ சொல்றாரு, நம்மளுக்கு நிறையவே பொருளை கிடைச்சதுல அதை எஸ்டிமேட் பண்றதுக்கு டைம் ஆகலாம். ஆமா மாஸ்டர், இந்த மாதிரி நாங்க உங்களை முழுமையா நம்புறோம். ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கைய ஒரு ஈவிலாடா ஜாலியா நான் என்ஜாய் பண்ண போறேன். நான் ஒரு ஈவிலாடா மானோனா அதுக்கு தேவையினது பணம், பேரு, புகழ், பொண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் என்னால ஒரு ஈவிலாடா மாற முடியும். சொன்னபடி பார்த்தா அந்த துல்லியமா வெட்டுற அந்த ஸ்வார்ட்மேன்ஷிப் அதை வந்து நான் முழுமையா கத்துக்கினேன். அடுத்ததா இருக்கிறது பொண்ணுங்களும் காசும் தான். அதுக்குள்ளேயே அங்க அம்மாகி சொல்றேன், மாஸ்டர் உங்களை பார்க்கறதுக்கு தாமஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. மோச்சனோ வரும்போதே சொல்றாரு, லியாம் வாழ்த்துக்கள், நான் கேள்விப்பட்டேன் உங்களோட விஷயங்களை பத்தி. அது ஒன்றும் அந்த அளவுக்கு கடுமையான விஷயம்லாம் இல்ல. சரி அது இருக்கட்டும், சொன்ன அந்த விஷயத்த நீங்க கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கோம். கோல்ட பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அங்க இப்பதான் லியாமே கேக்குறான், ஆமா இது ஒண்டிதானா இல்ல வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கா? அப்புறம் தான் அவரு சொல்றாரு, என்னன்னா அங்க பிசினஸ் டிரான்சாக்சனை பண்ணும்போது அந்த ஏரியா ரொம்ப டேஞ்சரான ஏரியாவா இருக்கு, நிறைய வாட்டி கொள்ளடிக்கப்படுது. அதனால கிட்டல இருந்து ஒரு 100 ஷிப் எங்களுக்கு தேவைப்படுது. அங்க அம்மாக்கி கிட்ட அவன் கேக்குறானா, உடனே அங்க இருக்குன்னு அவ சொல்றான், நியூவா தான் வந்திருக்கும், அதுங்களை அமுச்சு விட்டா அது வந்து ஒரு ட்ரைனிங்காவும் இருக்கும். அதனால ஹீரோவும் ஒத்துக்கிறான். அதே மாதிரி தாமஸ், உனக்கு வந்து தெரியும்ல நான் என்ன கேட்பேன்னு. எனக்கு புரியுது, அந்த கோல்டு தானே, கண்டிப்பா உங்களுக்கு நான் தரேன். இதுக்கப்புறம் போற வழியிலையும் நம்ம லியாமோட டெரிட்டரிய பத்தி தான் அவங்க பேசுறாங்க. ஏன்னா வழக்கத்தை விட லியாமோட டெரிட்டரி பல மடங்கு ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் அவன் வந்து டாக்ஸ் எல்லாத்தையுமே அந்த டெரிட்டரி மேலதான் போடுறான். அதுக்கும் மேல எங்கான ஏஜ்ல இந்த அளவுக்கு திறமையா இருக்கான். அவன் ஒன்னும் ஆர்டினரியான ஆளு மாதிரி எனக்கு தெரியல. எல்லாத்தையுமே அசால்ட்டா அவன் மேனேஜ் பண்றான். இத்தனைக்கும் அவன் இந்த இடத்துக்கு ஒரு கிரேட் லார்டாவும் இருக்கான். ஆனா எனக்கு வந்து புரியாத விஷயம் என்னன்னா, எதுக்காக அவர் வந்து உங்ககிட்ட கோல்ட கேக்குறாரு அதுதான் புரியல. எனக்கும் தெரியல, இந்த மாதிரி அவரு கேக்குறாருன்னு சொல்லி நானும் கொடுக்குறேன். அது அந்த அளவுக்கு விலையும் இல்ல, உங்களுக்கும் ஈஸியா இருக்கு, நாங்களும் குத்துறோம். இந்த சைடு நம்ம ஹீரோ பார்க்கணுமே, அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இந்த கோல்ட டக்குன்னு கொண்டு போங்க. அப்போனா என்ன காயினா மாத்த போறீங்களா? இல்ல கோபனா இதை மாத்த போறோம். நான் குளிக்கவும் ஆசைப்படுறேன். ஓ எனக்கு புரியுது. ஆமா அதேதான், இப்ப இருக்கிற இந்த பொசிஷன்ல நான் வந்து லஞ்சத்தையும் வாங்க கூடாது. நான் இருக்க நிலைமையில லஞ்சத்தை வாங்குற மாதிரி இருக்கேன். ஏதோ ஒண்ணு இது வழியா காசோட பிரச்சனை வந்து காலி. இப்போ வந்து வெறுமா ஒரே ஒரு பிரச்சனையா இருக்குது, பொண்ணுங்க தான். சோ அதுக்காக நானே என்னோட ஹேரமை கிரியேட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் ஆளு அதுக்குன்னு ஒரு தனியான ரூம் அரேஞ்ச் பண்ணி ஏகப்பட்ட மெய்டு ரோபோட்டை வச்சு அதெல்லாம் கிரியேட் பண்ண இருக்கான். அம்மா இது என்ன ரூம் நான் தெரிஞ்சுக்கலாமா? ரூமை கிரியேட் பண்ண சொல்லி மெய்டு ரோபோட்ஸை நான் வர சொன்னேன். அதை வச்சுதான் என்னோட கனவு ரூமை நான் கிரியேட் பண்ண போறேன். நீங்க வந்து இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேக் ஆஃப் வைன் அண்ட் ஃபாரஸ்ட் ஆஃப் மீட். இதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது வைனை நம்ம ஊத்த அது வந்து ஒரு லேக்கா மாற வரைக்கும் ஊத்திக்கினே இருக்கணும். அதே மாதிரி தான் மீட்டையும் நம்ம ஃபாரஸ்டா மாத்தணும். இப்போ அவ்வளவுதான், எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னமும் வைனை நிரப்பி வீட்டெல்லாம் வச்சு இந்த பொண்ணுங்களை வச்சு நான் ஆரம்ப கிரியேட் பண்ண போறேன் இப்படின்னு இவன் சொல்றானா. அங்க அம்மாக்கி கூப்பிடுறான், என்ன இதுல ஏதாச்சும் பிரச்சனையா? பென்ஃபீல்டோட ஹெட், அதனால நீ எதுவும் சொல்லக்கூடாது. இதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல மாஸ்டர். ஆனா என்ன பிரச்சனைனா, இதுல நம்மளுக்கு ரிஸ்க் இருக்கு. நீங்க ஆல்கஹாலை இப்படியே நிரப்பிட்டா, ஏன்னா அதுல இருந்து வர வாட்டர் வேப்பர் அது வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணும். ஏன்னா அது மேல போனா அதுவே ஒரு வெடிப்பை கிரியேட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தா லோ லெவல்ல நம்ம பயன்படுத்தினா அப்படி பண்ணாலும் ரிஸ்க் இருக்குதான் செய்யுது. ஆமா மாஸ்டர், நீங்க எதுக்கு அப்படி பண்ண ஆசைப்படுறீங்க? என்ன அதுல குளிக்க ஆசைப்படுறீங்களா இல்ல அதை குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் அப்படி குளிச்சிட்டா அதை வந்து உங்களால குடிக்க முடியாது. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நம்ம வாட்டரை பியூரிஃபை பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியும். நம்ம ஹீரோக்கு அது பிடிக்கல. இதாங்க வயசானவரும் சொல்றாரு, நீ அப்படி பண்றது ஒன்றும் சரியில்லை, நான் அது அன்ஹைஜீனிக்கா இருக்கும். மீட்டுக்கான பிளானை பத்தி அவன் சொல்றான். மீட்டை தொங்க விட்டு ஃபுல்லா ஒயினால அவங்க நிரப்பிடுறாங்க. அது பார்க்க ஏதோ மீட்டெல்லாம் விட்டுற கடை இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. அவங்க மாத்தி எல்லாம் பாக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு எதுவுமே பிடிக்கல. நம்மளால யோசிச்சது ஏதோ, அங்க வரது ஏதோவா இருக்கு. அங்க இதுல பட்லர் வர கத்துறாரு, நீங்க அப்படி பண்ணக்கூடாது, அது அன்ஹைஜீனிக்கா இருக்கும். அட்லீஸ்ட் நீங்க ப்ரிசர்வ் பண்ணதையாச்சும் சாப்பிடணும். ஆமா மாஸ்டர், நீங்க அப்படியே விட்டா அதுல பாக்டீரியா க்ரோ ஆகும். அதுக்கும் மேல மீட்டும் நல்லா இருக்காது. ஆனா யோசிச்சது ஏதோ, இங்க நடக்குது ஏதோ. சரி ஏதோ ஒண்ணு, இந்த ரூமை பொண்ணுங்களால நிரப்பி என்னோட ஹேரமை நான் கிரியேட் பண்ண போறேன். அது நல்ல ஐடியாவா தெரியுது மாஸ்டர். எனது ஓகேவா உனக்கு? ஆமா லாலியாம், ஏன்னா நீங்க தான் இந்த இடத்துக்கே ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா இருக்கீங்க. இந்த பிளானட்டுக்கே ஒரு ரூலரா இருக்கீங்க. அதே மாதிரி நானும் ரொம்ப கவலைப்பட்டேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நீங்க பொண்ணுங்க மேல அவளைக்கும் இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. அடிக்கடி இந்த ஹனி ட்ராப்லயும் நீங்க மாட்டிக்கினீங்க. நான் எப்போ அதுல மாட்டிக்கினேன்? அதான் அந்த ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் விற்பாலே அந்த பொண்ணு வந்து உங்களை செடியூஸ் பண்ணி வாங்க வச்சாலே, அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? அவன் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றான். சரி ஏதோ ஒண்ணு நான் உருவாக்கலாம்ல, அதுல பிரச்சனை இல்லைல்ல? கண்டிப்பா, ஏன்னா நாங்களே அதுக்கு தான்
வெயிட் பண்றோம். ஏன்னா உங்களோட கதை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், வாரிசும் இல்ல. சோ வாரிசு எங்களுக்கு வேணும். நம்மளோட ஃபேமிலியை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். சரி, அப்பனா என்னோட ஹேரம் கிரியேட் பண்ண வேண்டியதான். அவங்களோட ஹேரம் வந்து எந்த அளவுக்கு பெருசா இருக்க போது, அட்லீஸ்ட் அதுல 10 பேராச்சும் இருக்கணும். ஆனா ஒரு ஈவிலாடா மாறணும்ல, மத்தவங்கள சஃபர் பண்றது வேற நான் பார்க்கணும். அதனால ஈட்டி சொல்றான், கிட்டத்தட்ட 100 பேராச்சும் எனக்கு வேணும். என்னது அவ்வளவு கம்மியாவா? அதை பார்த்தவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். என்னது கம்மியா? யோ அதுவே ரொம்ப அதிகம் யா. ஆனா அதெல்லாம் ரொம்ப கம்மியா? அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஆச்சு அவங்க வர வைப்பாங்கன்னு யோசிச்சாங்களாம். இத்தனைக்கும் அம்மாகிய சொல்றான், நான் என்ன யோசிச்சேன்னா கரெக்டா 10,000 பேர்ல அதுல ஒரு 1000 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீங்க என்னன்னா 100 பேரே போதும்னு சொல்றீங்க. ஒரே போதும் தான். அங்க இப்பதான் பட்லரே சொல்றாரு, என்னன்னா நம்ம லியா மேல தான் தப்பு இருக்கு. இத்தனை வருஷத்துல யாரு கூடயும் பழகவே இல்ல, அதே மாதிரி யாரையுமே உள்ள கொண்டும் வரல. அதனால தான் இப்ப எவ்வளவு பிரச்சனை. அட்லீஸ்ட் நீங்க நிறைய பேரையாச்சும் வச்சுக்கணும்ல. இல்ல உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற விஷயம் குவான்டிட்டியை விட குவாலிட்டியை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரிலாம் போச்சுன்னா எப்படி உங்களால அனுபவிக்க முடியும்? எனக்கு இத்தனை வருஷமா அம்மாகி இருந்தா அவளே போதும். அட மாஸ்டர், என்னால குழந்தைய பெத்துக்க முடியாது. இல்ல நீ பர்ஃபெக்ட், எனக்கு நீயே போதும் தெரியுமா? இதுக்கப்புறம் ஸ்கிரீன் அங்க டிஸ்பிளே ஆகுது. அது வழியா பார்த்து இவனால சூஸ் பண்ண முடியுமா? நீங்க யார வேணாலும் வர சொல்லுங்க, கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கே ரூலர் நீங்க தான். அதனால எல்லாருமே ஒத்துப்பாங்க. நான் மாஸ்டர், நீங்க ரொம்ப பாப்புலரா இருக்கீங்க. இல்ல அப்படி ஒன்னும் எனக்கு வேணாம். நான் ஒரு ஈவில் ஆடா இருக்க ஆசைப்படுறேன். அதாவது எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணுங்க வேணும்னா என்ன வெறுக்கணும் அந்த மாதிரி பொண்ணுங்க வேணும். ஏன்னா அப்படிதான் பேட் கைஸ் இருப்பாங்கன்னு நீட்டா சொன்னா. அட நான் எதுக்கு அவளை பத்தி யோசிக்கிறேன்? ஏதோ ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணுங்க தான் வேணும். இதனால பட்லருக்கு என்ன பண்ணும் தெரியல. நம்ம ஹீரோவும் சொல்றான், நான் வந்து இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஹேரமை தான் கிரியேட் பண்ண ஆசைப்படுறேன். அப்புறம் மேல போயும் அதே விஷயத்தை யோசிக்கிறான். ஏன்னா பல வருஷமா இங்கதான் ஆள் இருந்திருக்கான். இப்போ இந்த உலகத்துல எனக்கான ஹேரமை நான் கிரியேட் பண்ணலாம். யார வேணாலும் என்னால வர வைக்க முடியும். ஏன்னா இது எனக்கான உலகம். சோ இந்த சொசைட்டியை பத்தி எனக்கு தெரியல, இருந்தாலும் போய் பார்க்கலாம். போய் ஒரு பொண்ணை கூப்பிடுறான். ஹேய், நீ வந்து என் கூட டீ குடிக்க வரியா? நம்ம லியாம பார்த்தோன்னே அவளுக்கு பிடிச்ச போயிது. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, கண்டிப்பா நான் வரேன். அங்க திடீர்னு ஒரு பலூன் மாதிரி ஒரு விஷயம் தான், அது எல்லாரோட மூக்கு கிட்டயும் இருக்கு. பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். ஆமா என்ன ஆச்சு? இது என்னது? இதுதான் இப்போ இந்த உலகம் முழுக்க ட்ரெண்டா இருக்கு பத்தி அவனுக்கு தெரிய வருது. அதை போட்டு இருப்பானா? அங்க ஹமாகிய வந்து சொல்றான், ஆமா என்ன மாஸ்டர் நோஸ் பலூனை வச்சிருக்கீங்க, இதை பத்தி தெரியுமா? இந்த உலகம் முழுக்க இப்போ இதுதான் ஒரு ட்ரெண்டா இருக்கு. நம்ம ஹீரோக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அதை போட்டு இருந்தா ரொம்ப கேவலமா இருக்கு. உங்க அம்மாகியும் கேக்குறான், நானும் அதை ட்ரை பண்ணலாமான்னு. ஆனாவே வேணாம், யாருமே இதை ட்ரை பண்ணக்கூடாது. இந்த உலகத்திலே நீ இதை பேன் பண்ணணும். சரி மாஸ்டர், நான் அதே மாதிரி பண்றேன். ஏன்னா பொண்ணுங்க எவ்வளவுதான் பிரிட்டியா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை போட்டா அக்லியா தான் தெரிவாங்க. என்ன எதிர்பார்த்தானா இந்த உலகம் ஃபியூச்சரிஸ்டிக்காவும் மேஜிக் சைஃபை அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் உலகமா இருக்கும்னு எதிர்பார்த்தான். செக்ஸியான ஆளுங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க பார்த்தா அந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் போட்டு நின்றா நான் என்ன பண்ணுவேன்? சரி இந்த டிவைஸை கூட நான் மன்னிச்சு விட்டுறேனே வச்சுக்கோங்க. ஆக்சுவலா எல்லாருமே எப்படி தெரியுமா இருக்கணும், இங்க ஃபுல்லா டைட்டா ஒரு சூட்டை போட்டுன்னு இருக்காங்க. அது என்ன கன்றாவி அது லேட்டஸ்டா இந்த உலகத்துல ட்ரெண்டான ஒரு சூட்டு தான். ஏன்னா அது வழியா யூவி ரேஸ் எதுவுமே அவங்களோட ஸ்கின்னை பாதிக்காதான். யூவி ரேஸை ஒண்டி கட் பண்ணல, எங்களோட அந்த ஆசையும் கட் பண்ணி விட்டு எங்களால எதையுமே பார்க்க முடியல. இந்த மாதிரி பசங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் எனக்கு பிடிக்கல. என்னோட தலைவன் ஜானி சின்ஸ் ஒண்டி இந்த உலகத்துல இருந்தானா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டான். அதனால இந்த ஃபேஷனையே நம்ம மாத்தணும். எனக்கான ஒரு ஃபேஷனை நான் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி மேன்ஷன்ல இந்த மாதிரி விஷயங்களை யாருமே போட்டுக்க கூடாது. என்ன அதனால நம்ம இந்த உலகத்தை மாத்தணும். ஃபர்ஸ்ட் ஃபேஷன் டிசைனரை நீங்க வர சொல்லுங்க. செலிபிரிட்டியை வச்சு எல்லாத்தையுமே நம்ம மாத்திர வேண்டியதான். அப்படி பார்த்தா நம்ம கடன்ல தான் நிக்கிற மாதிரி இருக்கும் மாஸ்டர். என்ன சொல்ற? அந்த அளவுக்கு நம்மளுக்கு செலவாக போகுது. ஆமா, ரொம்ப பாப்புலரான ஒரு செலிபிரிட்டியை வர வைக்கிறதுக்கு நம்ம இந்த டெரிட்டரிக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் அந்த அளவுக்கு செலவாகும். பட்ஜெட் எங்கேயும் இருக்குதா. இதனால அவன் டைரக்டர் சொல்றான், ஒரு பிரிட்டியான பொண்ணை தேடி கொண்டு வாங்க எனக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ்ஸிங்க பண்ண வைக்கிறேன். அப்பியரன்ஸ் படி ரொம்ப அழகானவங்க உங்களுக்கு வேணும்னா மாதிரி ஆல்ரெடி நம்மளோட மேன்ஷன்லயே எல்லாருமே அழகானவங்கள தான் நம்ம ஹையரே பண்ணிருக்கோம். அப்படின்னா அவங்க மேல என்னால கைய வைக்க முடியுமா? அது வந்து எந்த விதமான பிரச்சனையும் உருவாக்காதா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மாஸ்டர். ஏன்னா ஆல்ரெடி ஃபார்ம்ல எல்லாமே அவங்க ஃபில் பண்ணி தான் உள்ளே வந்தாங்க. பட்லரும் அதேதான் சொல்றாரு. என்னன்னா அவங்களுக்கு இதுல பெருமை தான். அவங்கள மாதிரி ஒருத்தங்கள நம்மள மாதிரி ஆளுங்க கை வைக்கிறாங்களே, அதனால அவங்களோட ஸ்டேட்டஸ் இன்னமும் உயரும். அட அப்பனா அம்மாகி ஒண்டி என் கிட்ட இல்லாம இருந்தா கண்டிப்பா நான் எப்பயும் அவங்க மேல கைய வச்சிருப்பேன். இல்ல மாஸ்டர், நான் ஒன்னும் உங்களை தடுக்க மாட்டேன். இல்ல நான் ஒன்னும் அப்படி சொல்லல. அம்மாகி எனக்கு நீயே போதும். அட நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க? அப்படி யாரையுமே நீங்க கொண்டு வரலனா அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலி இங்கே நின்றோம். அப்புறம் வாரிசுன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இல்ல நீங்க வந்து இந்த மாதிரிலாம் சொன்னா வேலைக்காவது. எனக்கு என்ன பிடிக்கிற பொண்ணுங்க தேவையில்லை. இது போரிங்கான விஷயம் தான். ஆனா எங்களால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாராச்சும் ஒரு மேனை அரேஞ்ச் பண்ண முடியும். இல்ல எனக்கு ஒன்னும் மேன் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வந்து ஒரு கிங்கா இருக்கணும். ஆமா மாஸ்டர், நீங்க கிங்கு தான் ஆல்ரெடி. இந்த ஃபேமிலிக்கு கிங்கு, ஏன் இந்த ஒட்டுமொத்த பிளானட்டுக்கும் நீங்க தான் கிங்கு. நான் யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரி ஒரு
ஈவில் லார்டா இருக்குது இந்த அளவுக்கு ரொம்ப கடுமையா இருக்கும்னு நான் ஸ்டார்டிங்ல யோசிச்சு பார்த்தேன். அந்த 4-5 விஷயம் வந்து நடக்கவே இல்லப்பா. இதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டினாவை காட்டுறாங்க. அவ திரும்பவும் பழையபடி மாறிட்டான். அதுக்கு காரணமும் அந்த எலிசர் தான். அவளாலேயே அவளோட கண்ணை நம்ப முடியல. ஏன்னா இது வரைக்கும் ஒரு கோரமான உருவத்தோட அவ இருந்தா, அதுவும் பல வருஷத்துக்கு அவளுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இதே மாதிரி நான் இப்ப பாக்குறது என்ன கனவா? என்னோட பாடி திரும்ப பழையபடி மாறிச்சா? ஆமா, உன்னோட பாடி பழையபடி மாறிச்சு. இப்படி இது கனவா இருந்தா உண்மையிலேயே எனக்கு நல்லா இருக்கும். நான் ஹாப்பியா செத்து போவேன். இல்ல இது உனக்கு கனவு இல்ல, எலிக்சரை வச்சு உன்னோட பாடியை திரும்ப ரீமாடிஃபை பண்ணிருக்கோம். இது அவளால நம்பவே முடியல. ஏன்னா எலிக்சர் அது ரொம்ப பிரஷியஸான ஒரு விஷயம், சீக்கிரத்துல கிடைக்காது. அதுக்கும் மேல அவளோட ஹோம் டவுனா இருக்கிற அந்த லேண்டு தரமட்டமா அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப எதுவுமே இல்ல கொடுக்கறதுக்கும். இல்ல பரவாயில்ல, நீ ஒன்னும் பியெல்லாம் பண்ண தேவையில்ல, ஃபேவரை ஒண்டி ரிட்டர்ன் பண்ணா போதும். இதை பண்ணது லியாமுன்னு தெரிய வர அவளுக்கு இப்பதான் புரியுது. அந்த நைட்டு ஸ்டார்டிங்ல நம்ம லியாம பாத்திருப்பா, அந்த விஷயம் ஞாபகம். அதை அவ யோசிச்சு பாக்குறா. அங்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருதான் என்னோட காடு, அதே மாதிரி அவருதான் எனக்கான சேவியர். அந்த ஃபேவரை நான் கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணுவேன். இந்த சைடு அவன் மேட்சிங்கா ஏதாச்சும் பொண்ணு கிடைக்குமான்னு பாக்குறான். ஆனா எதுவுமே நல்லா இல்ல. வழக்க போலதான் அங்க பாருக்கு வராங்க. பார்ல இது வரைக்கும் அந்த சிட்டில என்னென்ன ஆயிருக்கும் அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க. இந்த வாட்டி நிறையவே ஒர்க் வந்து நடக்குதான். என்ன ஆளுங்களுக்கு தான் பற்றாக்குறை ஏற்படுது, நல்லா பேலாம் தராங்க. ஆளுங்க தான் ரொம்ப கம்மியா இருக்காங்களா, வேலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? நான் ட்ரிங்க் பண்றதே எனக்கு ஒரு வேலை தான். அங்கதான் லியாம ரீஇன்கார்னேட் பண்ண அதே பர்சன் ஒரு அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இவனோட கால்குலேஷன் படி பார்த்தா இந்த இடம் பாலா போகணும், இந்த இடத்துல ஒண்ணுமே சரியா போகாது. ஆனா எப்படி இது இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு? என்னோட கால்குலேஷன் அது என்ன தப்பா போயிச்சா என்ன இப்படின்னு புலமின் இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம லியாம் ஏகப்பட்ட ஷிப் எல்லாம் வாங்கியிருப்பால, அது எல்லாமே பார்க்க தான் வெளில இருந்து ரொம்ப மொக்கையா இருக்கும். உள்ளுக்குள்ள பயங்கர தரமா இருக்கும். உள்ள எல்லா விதமான வசதியும் இருக்கும். இது உள்ள ரொம்ப சூப்பரா இருக்கு. போன வாட்டிய கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா லியாமுக்கு தான் நான் சொல்லணும். எனக்கு ஆச்சரியமாவே இல்ல. ஏன்னா இந்த வயசுலயே எல்லாருமே கிரேட் லார்டுன்னு சொல்றாங்க. அவர் இன்னமும் அடல்ட்டா கூட மாறல. அவர் உண்மையிலேயே ஒரு ட்ரூவான லார்ட் தான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் ரொம்ப லக்கியா இருக்கணும் அவரு கூட ஒர்க் பண்றதுக்கு. என்ன நம்ம லியாம பத்தி இவங்க நல்லா பேசுறாங்களா, இதனால அந்த ரீஇன்கார்னேஷன் பண்ணவன் ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்னா அவன் என்ன யோசிச்சானா, கூட இருக்கிறவங்களே நல்லா ஏமாத்துவாங்க, அதனாலேயே இவன் மோசமான நிலைமைக்கு போவான் அப்படின்லாம் யோசிச்சாரு. ஆனா இங்க பார்த்தா இவங்க லாயலா இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. இதனால அவரு குழம்பி போறாரு. என்னதான் நான் தப்பு பண்ணேன், ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. இந்த சைடு டீச்சரை பார்க்கணுமே, நிறையவே பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்காரு. ஆனா இன்னமும் ஆளுக்கு ஒரு பயம் இருக்கு. என்னன்னா எப்ப அவரோட போய் வெளியில வரப்போகுது, இதனால எப்ப அவன் கொல்ல போறான் அப்படின்னு. நான் ஏதோ ஒண்ணு வர வேண்டிய பேமெண்ட் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு இவரு யோசிப்பாரு. அதுக்குள்ள ஒரு நியூஸும் ஓடுது. அங்க லியாம் நிறையவே பேட்டில் ஷிப் எல்லாம் பிடிச்சிருப்பால, அதுக்கு யாரு காரணம்னு கேட்க நம்ம மாஸ்டர் அவன் கோத்து வர்றான். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட டீச்சர், அவரோட ட்ரைனிங் தான் இதெல்லாம் அப்படின்னு அங்க லியாம் சொல்ல, அந்த இடம் முழுக்க இதுதான் ஒரு டாபிக்காவே இருக்கு. இதனால அவரு பயந்து போயிடாரு. நான் வந்து எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு ஓடணும், இல்லைன்னா அவ்வளவுதான். இதனாலேயே எனக்கு பெரிய பிரச்சனை வந்தாலும் வரலாம். அங்க இன்னுமா அவருக்கு புரியல, ஏன் இந்த மாதிரி ஒரு மொக்கையான ஆளை நான் அனுப்புனேன். ஆனா அப்படி இருந்தும் இவனை வச்சு அவன் எப்படி கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மாறினா? நான் எல்லாத்தையுமே கரெக்டா தான் பண்ணேன். ஆனா எனக்கு இன்னமும் புரியல. இதுக்கப்புறம் அந்த மொட்டையோட பைரட்ஸை காட்டுறாங்க. அவங்களும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அவங்களும் ஓடி ஓடி போற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னமும் அந்த இம்பீரியல் ஃபீட் அவங்க பின்னாடி தொத்திக்கினே வராங்க. அடே அவங்க நின்னுட்டாங்க தானே. ஆமா பாஸ், இப்போ வந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னமும் புரியல, நம்ம எப்படா வேற ஒரு இடத்துக்கு போனோம்? நம்ம வந்து அந்த கேட் வழியா வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது. ஆனா நம்ம அங்க போகாம வேற ஒரு இடத்துக்கு நம்ம எதுக்கு போனோம்? அதுதான் பாஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம வேற ஒரு இடத்துக்கு போனதுக்கு காரணம் அந்த கேட் கீப்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த படுப்பாவிங்கள நான் வந்து அப்படியே பிரிச்சு மேஞ்சலான்னு இருக்கேன். ஆனா அதுக்குள்ள ரீஇன்கார்னேட் பண்ணவர் வராரு. என்னோட கோவம் அது வந்து எனக்கு புரியுது. அடே நீ வந்து யாரா? இங்க கவலைப்பட வேணாம், மத்தவங்க எல்லாம் உன்னை தேடுறாங்களே, அந்த மாதிரி ஆளுங்கள்ல நான் ஒருத்தன் இல்ல. நான் இங்க வந்ததுக்கு காரணம் உனக்கு உதவியை தரணும்னு. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த கோவம் அவங்கள பிரிச்சு மேயணும்னு இருக்கல. அது சொல்ல போனா தப்பான ஆளுங்க. அந்த கேட் கீப்பர்ஸ் மேல தப்பே இல்ல. நல்லா யோசிப்பாரு, நீ யார பிரிச்சு மேயணும்? கேட்டவனே அவருக்கு ஞாபகம் வருது, அந்த இடத்தையும் அவரோட பைரட் சிப்பையும் யார் அழிச்சா? அது நம்ம லியாம் தானே. லியாம தான் நான் பிரிச்சு மேயணும். அதே மாதிரி அவனோட ஃபீல்டு பக்கம் நம்ம போய் எல்லாத்தையும் நம்ம அழிக்கணும். பசங்களா வண்டியை திருப்புங்கள. இதுக்கப்புறம் நம்ம லியாம காட்டுறாங்க. லியாமுக்கு அங்க ராஜ வாழ்க்கை தான். கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க, டீஸ்பூனுக்கு ஒருத்தங்க, ஊதி விடுறதுக்கு ஒருத்தங்க, உடைக்கிறதுக்கு ஒருத்தங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்களை வச்சிருக்கான். லியாமுக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, ஈவில் லார்டு வந்து என்னெல்லாம் சாப்பிடுவாரு. அவன் வந்து யோசிச்சபடி பார்த்தா நல்லா குடிச்சுக்கின்னு நிறையவே பொண்ணுங்களை பக்கத்துல வச்சுன்னு இருப்பாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நீங்க திரும்பவும் பழையபடி நிறைய வைன் மீட்டு அதெல்லாம் ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல அப்படி ஒன்றும் இல்ல.
அப்பனா நீங்க வந்து நிறையவே டின்னரை எதிர்பார்க்குறீங்களா? இல்ல அதுவும் இல்ல என்னால ஒரே நேரத்துல அவ்வளோலாம் சாப்பிட முடியாது. அப்பனா மத்த ஆளுங்களை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல அது இல்ல இந்த மாதிரி அவங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான் ஒர்க்குன்னு அதை பத்தியே பேசுவாங்க. எனக்கு அது ஒரு தொல்லையா இருக்கும். அப்பனா ஹேரம்காக இது வரைக்கும் தேர்ந்தெடுத்த அந்த பொண்ணுங்க அவங்கள வந்து நம்ம லிஸ்ட் எடுக்கலாமா? மாகி அது வந்து உனக்கு ஓகே தானா? எனக்கு ஓகே தான். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும். நான் அதை கேட்கல. இந்த மாதிரி நான் மத்தவங்கள வர வச்சா உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நீங்க என்ன சொல்றீங்க மாஸ்டர்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒரு ஏஐ ரோபோட் தான். அதுக்கும் மேல நீங்க நினைக்கிற மாதிரி என்னால சில பல விஷயங்களை பண்ண முடியாது. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு வந்து நீ தான் வேணும், நீயே போதும். இல்ல மாஸ்டர், என்னோட டாப் ப்ரையாரிட்டியே நீங்க தான். நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும். நீ என்ன சொல்லிருக்க? ஆமாகி மாஸ்டர், இந்த மாதிரி நான் லேடிஸை கூப்பிடலாமா? ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் மாஸ்டர் சொல்றீங்க இங்க இருக்கிற ஒருத்தங்களும் மெய்டு ரோபோட் தான். ஆனா ஏதோ ஒண்ணு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீ கேட்கிறபடி பார்த்தா பனானா ஒரு ஸ்நாக்கா இல்லையா கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதே மாதிரி போச்சுன்னா பட்லர் பிரெயின் வந்து ரொம்ப சோகமாயிடுவாரு. நான் அவருக்கு இந்த மாதிரி நீங்க யாரு கூடயாச்சும் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு உமன் கூட. இல்லாமகி பிரெயினால மேன்ஸோட ட்ரீமை புரிஞ்சிக்க முடியல. என் தலைவன் ஜானி சீன் சொல்லி இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நடக்க விட மாட்டான். அவனுக்கு பிடிச்ச பொண்ணுங்களை ஏத்துக்க மாட்டான். இந்த மாதிரி ஆளு என் தலைவன் இப்படின்னு நான் ஒன்னும் சொல்லல. அங்க லியாம் தான் சொல்றான். இதுக்கப்புறம் அந்த நிலத்தை காட்டுறாங்க. இப்போ நம்ம லியாமோட டெரிட்டரி அது கொஞ்சம் கொஞ்சமா வாழ்ந்துங்கனே வந்து நம்ம லியாமுக்கு ஒரு பெரிய கடனே இருந்திருக்கும். அதை நம்ம கொஞ்சோண்டு டாக்ஸை வச்சு ரீபே பண்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் மாஸ்டர். அப்படியா? ஆனா நான் என்னென்னலாம் யோசிச்சேன் தெரியுமா? ஒரு ஈவிலாடா இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை நான் பண்ணலான்னு யோசிச்சேன். ஆனா இங்க ஒரு கடனாளியா இந்த கடன் எல்லாத்தையும் செலுத்துற மாதிரி இருக்கு. ஆமா மாஸ்டர், நீங்க ஈவிலாடா இருந்து என்ன பண்ண போறீங்க? அதுவா, இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா வரிய வசூல் பண்ணணும். என்னோட அதிகாரத்தை நான் வந்து பயங்கரமா காட்டணும். ஆனா மாஸ்டர், நம்மளால லாங் டேர்முக்கு அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணா அது கண்டிப்பா நம்மள அஃபெக்ட் பண்ணும். நான் ஒன்னும் அந்த இதுல சொல்ல, ஒரு ஈவிலாடா என்னோட பவரை நான் அபியூஸ் பண்ணணும். நீங்க அப்படி பண்ணா இந்த பே பண்ற விஷயம் இது அடி வாங்கும். அதுக்கப்புறம் உங்களால பே பண்ண முடியாதே. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆல்ரெடி கடன் என்னோட பழைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட பிரச்சனையை நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு டிராமாவை நான் இங்க விரும்பல. ஆனா ஏதோ ஒண்ணு, நம்ம எல்லாத்தையுமே ஓரளவு மேனேஜ் பண்ணி கரெக்டா வச்சிருக்கோம். என்னோட பேரண்ட்ஸ் என்னை ஏமாத்திட்டு தனியா இங்க விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நான் நிறைய விஷயங்களை பண்ணின்னு இருக்கேன். அது வழியா எனக்கு பவரும் கிடைக்குது, மணியும் வருது. அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமாகி, அது நீ என் கூட இருக்க. அதனால நான் எதை பத்தியும் கவலைப்பட போதில்லை. இந்த உலகத்துல ஒரு பயங்கரமா வெறியோட இருக்கிற ஒரு ஈவலாடா என்னோட பவரை நான் காட்ட தான் போறேன். இதுக்கப்புறம் அங்க ஏகப்பட்ட மெய்டு ரோபோட்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளேயும் சில பல எமோஷன்ஸ் இருக்கு. அதுங்க பார்த்தா அதுங்களுக்குள்ளேயே பேசிக்குதுங்க. நம்ம வந்து எப்பயுமே இந்த ரூமை ஒண்டிதான் கிளீன் பண்றோம். நம்மள மாஸ்டர் வந்து அப்படிதான் வச்சிருக்காரு. இது வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகும், ரிசோர்ஸா வந்தா போயின்னு இருக்கு. ஏன்னா இந்த பெரிய ரூமை நம்ம கிளீன் பண்ணணும். நான் ஏதோ ஒண்ணு நம்மளுக்குன்னு மாஸ்டர் பேரையும் குத்துருக்காரு. என்னோட பேரா ஒரு ஷிரைன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி என்ன ஒரு ஷியோமென்னு சொல்லுவாரு. எனக்கும் ஒரு பேரை வச்சிருக்காரு, ஹராஷிமா. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒரு நாள் ஹராஷிமா மாதிரி முடிய வச்சுட்டு போனேன்னா இன்னைக்கு என்ன அசால்ட்டா அவர் கண்டுபிடிச்சாரு நாதா ஷிமேன்னு. இப்படி அது வந்து எனக்கு சுத்தமா புரியல. நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். அப்படி பார்த்தா முடிய மாத்திட்டா எந்த விதமான ஹியூமனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஆனா எப்படி பண்ணாருன்னு தெரியல. ஆனா அந்த மொமெண்ட்டை என்னால மறக்க முடியலையா? நான் அந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ட்ரெஷரா நான் வச்சுக்கினேன். இதெல்லாம் சரியில்லப்பா, நானும் அந்த மாதிரி பண்ணணும். இப்படி இவங்க பேசும்போதே அங்க அம்மாகி வந்து கத்த ஆரம்பிச்சரா. அம்மா, நீங்க என்ன வேலையை பண்ணிருக்கீங்க? நீ வந்து அந்த மாதிரி விஷயங்களா பண்ணியா? அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது. அந்த வீடியோவை நான் ரெட்ரீட் பண்ண போறேன். அதே மாதிரி எந்த விதமான டேட்டாவும் இருக்கக்கூடாது. நீங்க இந்த மாதிரி பிராங்க் எல்லாம் மாஸ்டர் மேல பண்ணவே கூடாது. ஆனா அது ஒன்னும் பிராங்க் இல்ல, நான் சும்மா தான் அப்படி பண்ணேன். இல்ல, ஏன்னா இந்த நகரத்துல இந்த ஏஐ அது எல்லாருமே ரொம்ப வெறுக்கிறாங்க. அதுக்கு காரணம் சில பல சம்பவம் ஏற்பட்டிருக்கும். அதனால்தான் நம்ம வந்து மாஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸாவும் இருக்க கூடாது. மாஸ்டர் ஏதாச்சும் ஆர்டர் கொடுக்கறாரா, அதை ஒண்டி நம்ம பண்ணணும். மத்தபடி எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அது பிரச்சனையை உருவாக்கும். அதே மாதிரி அவ போவாளா, ஹராஷிமா அங்க கேக்குறா. ஆமா, நீங்க வந்து மாஸ்டர் கூட ஒன்னா இருக்கனால பிரச்சனை எதுவும் வராதா? ஒரு எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு, அதனால தான் நான் இப்படி பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அந்த கோசா பைரட்ஸ் அந்த மொட்டையோட ஒரு படையவ தான் வந்து நம்ம பட்லர் சொல்ல, இதனால அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. நான் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேல நிறைய பைரட்ஸோட கும்பல் இந்த பக்கம் வந்து, அதனால கஷ்டம் தான் அவங்களை தோக்கடிக்கிறதுக்கு. நம்மளால சலண்டர் ஆக முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பேசினா அவங்க வேணா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வேணா பார்க்கலாம். அது கோசா பைரட்ஸ் இவங்க வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான பைரட்ஸ். ஈவன் இந்த எம்பீரியா அவன் மேல ஒரு பெரிய பவுண்டியை வச்சிருக்கு. அதுக்கும் மேல அவங்களோட வேலையே என்னன்னா அழகான மென்ஸையும் உமன்ஸையும் கடத்துறது தான். அது கூடவே மணியும் தான். கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாவுது. நான் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னோட ஆளுங்களை அவன் கடத்த பாக்குறானா, முக்கியமா என்னோட பணத்தையும் பொண்ணுங்களையும். யோசிச்சு பார்த்ததை விட என்னை விடவும் அவன் ஈவலா இருக்கான். அங்க அவங்க கிட்டயும் அவளுக்கும் ஷிப்ஸ் வந்து இல்ல, கிட்டத்தட்ட 5,000 ஷிப் தான் இருக்கு. அதை வச்சு இவங்க பேட்டில் பண்ண போனா கிட்டத்தட்ட ஜெயிக்க
அடிக்கிற பர்சன்டேஜ் 3.8 தான். 3.8னா அதை வச்செல்லாம் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அப்படின்னா நம்மளுக்கு அந்த வெப்பன் வந்து தேவைப்படும். பயங்கரமான வெப்பன் இருக்கு, நியோ டெஸ்ட்ராயர் சைக்ளோன். ஆனா அதுக்கப்புறம் அந்த இடமே அமைதியாயிடும். இதனால அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, அங்க வந்து டைமே ஸ்டாப் ஆயிடுச்சு. யாருமே எதுவுமே பேசல. என்னதான் ஆச்சு, நீட்டா வந்து சொன்னாங்க அப்படின்னு யோசிப்பான். அதுக்குள்ள திடீர்னு அந்த கைடு வரான். என்ன மன்னிச்சிரு, நான் வந்து உன்னோட டைமை இன்டரப்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. யோ கைடு, அதெல்லாம் சரிதான். இந்த மாதிரி நாங்களே ஆல்ரெடி பிரச்சனையில இருக்கோம். எனக்கு புரியுது என்ன பிரச்சனைனா, அந்த பைரட்ஸ் வந்திருக்காங்க அதானே, அவங்கள வர வச்சதே நான் தான். எல்லாமே என்னோட பிளான் தான். ஏன்னா இப்போ உனக்கு பயங்கரமான கடன் இருக்கு. அவங்கள நீ ஒண்டி அழிச்சிட்டா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஹியூஜான ட்ரெஷர் அது மொத்தமே உனக்கு கிடைக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஆல்ரெடி அவங்களோட ட்ரெஷர் எல்லாத்தையுமே நான் அள்ளிட்டேனே. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ நினைக்கிறத விட அவங்க கிட்ட பல மடங்கு ரொம்ப அதிகமான ட்ரெஷர் இருக்கு. அதனால அந்த கேப்டன் கோசா அவனை ஒண்டி முடிச்சிட்டா போதும், உன்னோட கடன் எல்லாமே தீர்ந்து போயிடும். இது எல்லாமே என்னோட பிளான் தான். ஸ்டார்டிங்ல இருந்து இது எல்லாத்தையுமே நான் பிளான் பண்ணேன். ஸ்டார்டிங்லயே உனக்கு ஒரு ஒஸ்டான என்விரான்மெண்ட்டை நான் கொடுத்தேன். அது வழியா உனக்கு புரியும். அப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய ஃப்ரேம் அடையும் போது தான் உனக்கு எல்லா விஷயமே புரிய வரும். அட நீங்க எனக்காக எவ்வளவு யோசிச்சிங்களா, ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன். சரி தாராளமா பண்ணு, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு இவரு சொல்லிட்டு போறாரு. அங்க டைமும் முடியுமா, பிரெயின் அங்க டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லுவாரு. இது நம்ம ஹீரோக்கு புரியாம என்னது டெஸ்ட்ராயரா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாராம். அப்புறம் தான் அவரு சொல்றாரு, அட லார்ட் நான் ஒன்னும் அதை சொல்லல, நீயும் டெஸ்ட்ராயர் இதை பத்தி நான் பேசினேன். ஏதோ ஒண்ணு நம்ம வந்து அதை தாக்க போறோம். நாங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அவங்களோட படையை 30,000, உங்க கிட்ட இருக்கிறது 5,000 தான். எப்படி நம்மளால தாக்க முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம தாக்க போறோம், நம்ம தாக்குறோம், அவங்கள தூக்குறோம். இதுதான் என்னோட ஆர்டர், நீங்க வந்து அதை பண்ணணும். இனியும் மக்களே, நான் தான் கைட் பேசுறேன். இன்னைக்கும் நான் வழக்க போலதான் ஒரு நெகட்டிவ் எமோஷனை தேடி அலையிறேன். இதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு லேடியும் பப்பாயா மேங்கோ க்ரோசன்ட் அது வந்து எனக்கு வேணும். ஆனா அந்த இடத்துல ஒண்ணா அதை நான் வாங்கிக்கிறேன், இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு காலியாகுதா. அவ கவலைப்படுறா, என்னோட டர்ன் வரும்போது இருக்குமா இருக்காதா, எனக்கு அந்த பப்பாயா மேங்கோ க்ரோசன்ட்டை 5 கொடுங்க. அங்க இதை கேட்டு இன்னமும் கஷ்டப்படுறா. அட கொஞ்சமாச்சு விட்டு விடுங்களேன். இதே மாதிரி அங்க வெறும் 2 தான் இருக்கு. ரசியா இன்னொரு பொண்ணு அங்க இருக்கா. நானும் அதுதான் வாங்கலான்னு இருக்கேன். இந்த பொண்ணு ஒண்ணு வாங்கினா நல்லா இருக்குமே. ஆனா அவங்க 2த்தையும் வாங்க அவளோட நிலைமை இன்னமும் மோசமாயிது. நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. இந்த வாட்டி நான் கிடைக்கும்னு நினைச்சேன், ஒண்ணு கூட எனக்கு கிடைக்கல. இப்படி போவாளா. அந்த நெகட்டிவ் எமோஷனை அவன் சாப்பிட்டாரான். இந்த நெகட்டிவ் எமோஷன் நல்லா டேஸ்டா இருக்கு. அட எங்க போறீங்க, இந்த மாதிரி பப்பாயா கோசன்ட் அதோட 2வது பேட்ச் இருக்கு. கேட்ட அவ சந்தோஷமாவ அந்த நெகட்டிவ் எமோஷன் அது பாசிட்டிவா மாது. இதனால அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவசரப்பட்டுட்டானோ இருக்கலாம், ஏன்னா இப்ப அது பாசிட்டிவ் எமோஷனா மாறிடுச்சு. சரி பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா மீனா எனக்கு இன்னொரு டிஷ்ஷும் இருக்கு. அது யார மீன் பண்ணி சொல்றானா, நம்ம லியாம தான். இந்த சைடு லியாமோட ஒட்டுமொத்த படையும் போயின்னு இருக்குமா. அங்க பிரெயின் புலம்புறாரு. அட நம்ம வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும். அதுக்குள்ள இந்த பைரட்ஸ் ஆளுங்க இவங்களெல்லாம் யார் வர சொன்னா, நம்ம இன்னும் தோத்து போகல, அதனால கவலை இல்ல. நீ தான் சொன்ன 3.8% தான் வின்னிங்கான சான்ஸ் இருக்குன்னு. ஆமா சொன்னதான். ஏன்னா காசா பைரட்ஸோட அந்த பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் அதுபடி பார்த்தா நம்ம ஒண்டி சலனர் ஆனா அவ்வளவுதான், நம்மளோட பிளானட்டை அவங்க அழிக்காம விட மாட்டாங்க. அது போக அந்த பர்சன்டேஜ் அது 0க்கு சமம். நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே. நம்ம லியாம் ஒண்டி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா, அவரு வளர்ந்திருப்பாரு. இப்போதைக்கு இந்த பைரட்ஸ் இவங்க எல்லாருமே லியாம் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போகும்போதே சொல்றான், இந்த பைரட்ஸால எல்லாமே கிடைக்கும், முக்கியமா ரிவார்டு பணம் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு கிடைக்கும். அங்க கைடும் இதெல்லாம் பாத்துங்கன்னே சொல்றாரு. முட்டா பையன் வந்துட்டா நான் சொன்னேன்னு கேட்டு. நான் காசா பைரட்ஸை இவன் சாதாரணமா இட போறான்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல இவனோட போன வாழ்க்கையில இருந்து இவன் ஒன்னுத்தையும் கத்துக்கல. இந்த காசா பைரட்ஸோட எக்யூப்மெண்ட் இம்பீரியல் ஃபீட் அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்படி நீ தோத்து போயிட்டா அவங்க உன்னை டாயாவும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னேன்னு என்ன நம்பி நீ வந்துட்ட. அங்க போய் நீ தோத்து போகும்போது உன் மூஞ்சில இருக்க அந்த சிரிப்பு இது காணாம போகும். அந்த நெகட்டிவ் எமோஷன் அதுதான்டா எனக்கு வேணும். அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், டேஸ்டி. இதுக்கப்புறம் அந்த காசா பைரட்ஸோட அந்த ஹெட் மொட்டையை காட்டுறாங்க. உனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, எப்படியாச்சும் நம்ம லியாம பிடிக்கணும், உன்னோட ஆளுங்களை எப்படியாச்சும் அமுக்கணும்னு. பொடி பையன் ஓடி மாட்டட்டும், அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட்டான டாய் அவனை மாத்திடுறேன். என்ன பாஸ், அதுக்குள்ள உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சா என்ன? ஆமா இல்லையா பின்ன. அவனை ஒண்டி இல்ல, அவன் ஒண்டி இல்ல, அவனோட நகரம் அதுவும் நம்ம கைவசமாக போகுது. அதுக்கப்புறம் என்ன, அங்க இருக்கிற ஒருத்தங்களையும் நம்ம பயங்கரமா ஆட்டி படைக்க முடியும். இந்த சைடு அங்க ஏகப்பட்ட ஷிப் இருக்கு. இதனால அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அங்க லியாமுக்கும் ரொம்ப போரிங்கா இருக்கு. ஏன்னா இந்த வார் எப்போதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கான். ஏன்னா இங்க நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா ஏதோ 3 நாள் அவர ஃபீலிங் வந்து எனக்கு வருது. அதுக்குள்ள ஒரு ரிப்போர்ட் வந்து மேல யாரோ ஒருத்தங்க வராங்கன்னு. மேல ஒரு 500 ஷிப் தாக்கலான்னு வந்திருக்கு. அட என்ன இது, எதிர்பார்த்த மாதிரி அவங்க எதுக்கு டைரக்டா வரல பிரிச்சு விடுறாங்க. மாஸ்டர் அவங்க பிரிச்சு விட்டு ஓப்பனிங்க கிரியேட் பண்ண பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு அங்க மொட்டையும் ஆர்டர் கொடுக்க அங்க
அங்க எல்லாருமே போறாங்க, பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த வாட்டி அந்த பொடி பையனுக்கு தெரியும் உண்மையான வார்னா என்னன்னு. அங்க போற வழியில பாம்ஸ் எல்லாம் அவங்க மேஜிக் வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒண்ணு ஒண்ணா வெடிதான். ஆனா அவங்க கிட்ட நிறையவே ஷிப் இருக்கிறனால உடைக்கும் அது அவங்களுக்கு பெருசா தெரியல. அப்படியே முன்னோக்கி வந்துங்கன்னு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆளுங்களும் பண்ணலாம்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடான். என்ன நீ என்ன பைத்தியமா? எதுக்கு அவங்க பண்ண மாதிரி நம்மளும் அதே விஷயத்த பண்ணணும்? இல்ல மயிலாடு உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான், வேற எதுக்கு? நாங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா? இல்ல எங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? இல்ல முடியவே முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல மயிலாடு இது வந்து வாரு, அதனால சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும். நான் இழப்பு ஏற்படுறது ஆவியஸான விஷயம் தான். ஏன் இத்தனைக்கும் நானே என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணவும் தயாரா இருக்கேன். நான் அப்பதான் அந்த டைம்ல இம்பீரியல் ஃபீட்டோட அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்க வருவாங்க. சோ உங்களால ஜெயிக்க முடியும். யாரு சொன்னா இந்த மாதிரி நான் அவங்களுக்கு வெயிட் பண்றேன்னு? முடியவே முடியாது. நான் ஒன்னும் உங்களுக்கு ஆர்டர் எல்லாம் கொடுக்கல அப்படி பண்ண. ஏன்னா நான் ஒரு ஈவல் ஆடு. இங்க இருக்கிற நகை பொண்ணு எல்லாமே எந்ததான், இந்த ஷிப்பும் எந்ததான். முன்னாடி இருக்க நீங்களும் எனக்கு தான் சொந்தம். அதனால யாரையுமே நான் இழக்க விரும்பல. இங்க இருக்கிற ஒரு ஷிப்பை இழந்தாலும் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டியை இழக்கிற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி யாருக்காச்சும் அடிப்பதா அது வந்து என்னோட ரத்தம் வேஸ்ட் ஆகுற மாதிரி. அதுக்கு நான் ஒன்னும் அலோவ் பண்ண மாட்டேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் தாக்குறேன். ஆனா அது டேஞ்சர் ஆச்சு. நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அங்க அம்மாகி கிட்ட சொல்ல அம்மாகி எல்லாத்தையுமே ரெடி பண்றான். அங்க ஷிப் வழியா அவன் போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அவங்களும் தடுக்க பாக்குறாங்க, இருந்தாலும் முடியல. அம்மாகியும் அவளோட ஷிப்பை சம வேகமா கொண்டு போறான். ஏன்னா நம்ம அம்மாகியோட டியூட்டியே மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்றது. அதுதான் எதிர்பார்க்கல. நம்மளை விடவும் இந்த ரொம்ப லாயலா இருக்கு அவருக்கு. அதனால மக்களே நம்மளும் லாயலா இருக்கணும். எல்லாருமே ஸ்பீடா வாங்க. நம்ம தான் நம்மளோட லார்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க நம்ம ஹீரோவை அங்க லான்ச் பண்ணி விட சம வேகமா அவன் உள்ள போக ஆரம்பிக்கிறானா. அங்க அவங்களுக்கும் டிரெக்ட் ஆகுது. இந்த ஒரு விஷயம் சம வேகமா உள்ள வருதுன்னு. அவங்க என்ன பைத்தியம் ஆயிட்டாங்களா? சூசைட் பண்ணி சாக போறாங்களா என்ன? ஆனா அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஹீரோ சம வேகமா உள்ள பூந்து தாக்க ஆரம்பிச்சிடறான். அங்க கத்திய வச்சும் கண்ணை வச்சும் ஒரு வழியாக்குறானா. இடத்துல நிறையவே கிளியர் ஆக ஆரம்பிக்குது. சைடு அங்க வரும்போதே அவங்க சொல்றாங்க நம்ம தான் நம்ம லார்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால முன்ன போங்க, நம்ம டிபெண்டா இருக்க கூடாது. அதே மாதிரி அங்க தாக்குறாங்க. லியாமோட ஆமோவும் அங்க காலி ஆயிட்டு அடச்சே இங்க வந்து நிறையவே ஷிப் இருக்கு. இது வேலைக்காவது அவனோட ஸ்வாட் எடுக்கிறானா. திடீர்னு அங்க பின்னாடி யாரோ தாக்குறாங்க. இங்க வந்து நான் நினைச்ச மாதிரி திறமையான நைட்ஸ் இருக்காங்களா? பார்க்கும்போது திறமையான நைட்டுமா தெரியுது. இந்த ஸ்கூல்ல நீ இதுவா த வே ஆஃப் ஃபிளாஷ், த பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் இன் த யூனிவர்ஸ். அவர் கேட்டல இருந்தா நான் கத்துக்கினே. நீ என்ன சொல்ல இருக்க? வே ஆஃப் ஃபிளாஷா? அப்படிப்பட்ட விஷயத்த நான் கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு அவரு சொல்ல அங்க லியாமும் கத்துறான். என்ன தெரியும் அவரை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு யூனிவர்ஸ் அளவுல ரொம்ப பாப்புலரானவரு. அப்படியா? நானும் நிறைய பேர் கூட சண்டை போட்டிருக்கேன். ஆனா அப்படி யாரும் எனக்கு தெரியாதுப்பா. இதை கேட்டோடனே அவன் கடுப்பாகிறான். அங்க அவனோட டெக்னிக்கை காட்ட அங்கே அவன் காலி ஆகுறான். பாத்தியா இதுதான் வே ஆஃப் ஃபிளாஷோட பவரே. அடச்சே நான் அவனை கொன்னுட்டேனா இதுக்கப்புறம் என்னால எப்படி பரப்ப முடியும்? நான் யூனிவர்ஸ் முழுக்க இந்த விஷயத்த பரப்பணும்னா இதை யாராச்சும் பார்க்கணும்ல. கொஞ்ச ஆளுங்களை நான் மிச்சம் வைக்கணும்னு நினைக்கிறேன். அட இந்த பென்ஃபீல்டு இவன் ஒரு பூரான பையன். இவன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு? யார பாத்துடா போறன்னு சொன்னீங்க. இதே மாதிரி தாக்கி அழிக்கிறானா. ஒரு கட்டத்துல அவனுக்கு மெசேஜ் வருது. அவனோட ஹேண்ட் அது டேமேஜ் ஆயிடுச்சான். நம்ம லியாம் பண்ற அட்டாக் ரொம்ப வேகமா இருக்கா. அவ்வளவு சீக்கிரத்துல கீப் அப் பண்ண முடியல. சே இப்போன்னு பார்த்தா இப்படி ஆகணும். இருக்கிற மத்தவங்களும் பயந்து போயிடறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எண்டே இல்ல. எனிமிஸோட படையும் வந்துகினே இருக்கு. லியாம தாக்குறாங்களா. சோட வச்சு அவன் தடுக்கிறான். அந்த சோடைய சுக்குனரா உடஞ்சு போகுது. இதாலே எதிர்பார்க்கல. இடத்துல அப்படியே சுத்து போறாங்களா. திடீர்னு சுத்து போட்ட ஒருத்தவங்களோட கதையும் முடியுது. யாராதுன்னு பார்த்தா கிறிஸ்டினா தான். கிறிஸ்டினா அங்க வந்திருக்கா. நாங்க எவ்வளவோ சொன்னோம் இந்த மாதிரி ஹீல் ஆகலன்னு. ஆனா அவளால ஆர்வத்தை அடக்க முடியல. அவளும் இங்க வந்துட்டா. கிறிஸ்டினாவோட கேங்கும் இங்க இருக்கா. இதனால அவங்க பயங்கரமா தாக்குறாங்க. கிறிஸ்டினாக்கு ஆல்ரெடி இவங்க மேல ஒரு கடுப்பு. அந்த கடுப்பை பயங்கரமா காட்டுறான். இவங்களாம் அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஒரு பூச்சி மாதையா முன்னாடி. என்ன இது வந்து போதுமா இல்ல இன்னமும் பத்தலையா? இன்னமும் நீங்க மூச்சு விட்டு தானே இருக்கீங்க. அங்க ஹீரோவும் சொல்றான் நான் வந்து என்னோட ஈவில் தனத்தை அதிகமா காட்டணும்னு நினைக்கிறேன். அங்க அவனோட ராக்கெட் பஞ்ச் ஆக்டிவேட் பண்ண அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கை ஆக்டிவேட் ஆகுது. அது அவனோட கையோட இணைக்க அந்த இடத்துல அவனோட கை இன்னமும் பெருசாகுது. ஒரு பெரிய மோபிள் நைட்டோட சூட் இருக்குமா அதையே அவன் ஸ்வாடா மாத்திக்கிறான். ஒரு பெரிய ஸ்வாடம் அப்பியர் ஆகுது. அதை வச்சு அவனோட பிளாஷ் அட்டாக் பண்றான். அந்த இடத்துல இருக்க ஒரு விஷயமும் அழிஞ்சு போகுது. கிட்ட பாதி ஷிப் அழிஞ்சு போகுது. மொட்டைக்கும் எதுவும் புரியல. அட இங்க என்னதான் போயின்னு இருக்கு. இதே மாதிரி அழிக்கனால அங்க அம்மாகியும் சொல்றான் நம்மளோட வின்னிங் ரேட் அது கரண்டா இப்போ 83 இருக்கு. அதுக்கு காரணமும் நம்ம லியாம் தான். காசா பைரட்ஸால நம்ப முடியல எப்படி ஒரு மோபிள் லைட்டால இதை வந்து பண்ண முடியும்னு அங்க லியாமும் சொல்றான். இது வந்து போதும்னு நினைக்கிறேன். என்னோட பேர் இந்த ஒட்டுமொத்த எம்பியர் முழுக்க பரப்புறதுக்கு என்னோட எண்ணிக்கை அது ரொம்ப அதிகமா இருந்தா இதை வச்செல்லாம் என்ன தோக்கடிக்க முடியாது. இந்த இடத்துல எல்லாரையுமே அப்படியே வெட்டி சாய்க்கிறான். இருக்கிற ஒருத்தங்களை வெட்டி சாய்க்க பாக்குற கிறிஸ்டினாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சைடு கிறிஸ்டினாவை நிறைய பேர் தாக்க வர உங்களையும் அவ வெட்டி சாய்க்கிறான். நீங்களா என்னோட சோட மேல இருக்க டஸ்ட்மா தான். உங்க எல்லாரையுமே நான் விட போதில்ல. இந்த குப்பை எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்ண போறேன். இவ இந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா வெட்டுறதுக்கு ஒரு வகையில காரணமும் அந்த பகை தான். நான் பைரட்ஸ் அவளோட நிலைமையா ஒரு மாறி ஆக்குனாங்க.
இருக்காங்களே அதுக்காக தான் இப்படி வெட்டி போடுறா. லியாமும் கத்துறான், அட பைரட்ஸ் பசங்களா, உங்களால எவ்வளவுதான் முடியுமா, முன்னாடி நீங்க எதுவுமே இல்ல, என்னோட படம் அது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஆனது. அதே மாதிரி அவங்க தாக்க வராங்களா, அங்க அமாகியும் சொல்றா 270 டிகிரில இருந்து அவங்க தாக்க வராங்க. கேட்டோனே அவன் சம வேகமா முன்னாடி போறான். அவங்களாலையும் அங்க எதுவுமே பண்ண முடியல. என்னதான் தாக்க ட்ரை பண்ணாலும் நம்ம லியாமோட ஷீல்டு அது தடுக்குது. இவங்களால அங்க எதுவும் பண்ணவும் முடியல. பாக்குற மத்த ஆளுங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. என்ன உனக்கு என்ன பயமா இருக்கா? உண்மையை சொன்னா எனக்கும் பயமா தான் இருக்கு. நம்ம லார்டு அவர் ஒன்னும் நார்மலான சைல்டா எனக்கு தெரியல. இப்போ நோபலா பிறந்திருக்கலாம், ஆனா என்னதான் பிறந்திருந்தாலும் அவரோட சொந்த பேரண்ட்ஸ் அவங்களே துரோகம் பண்ணிட்டாங்க. இவரை தனியா விட்டும் ஓடி போயிட்டாங்க. அப்படி இருந்தா அவரோட மனசு அங்க தளரவில்லை. அவர் அப்படியே முன்னேறி வந்து அவரோட டெரிட்டரியை இந்த அளவுக்கு க்ரோ பண்ணிருக்காரு. ஹீரோவும் அவனோட பாஸ்ட் எல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா வெட்டி போடுறான். சைடு நம்ம ஹீரோ கீழே இருக்கிற அந்த சோல்ஜர்ஸும் சொல்றாங்க, நம்ம எம்பியருக்கு துரோகம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மள தூக்கிட்டாங்க. உண்மையை சொன்னா நம்ம இவரு கீழே ஒர்க் பண்றதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும். இவருக்கு சர்வ் பண்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு என்னதான் ஒரு நோபலா இருந்தோம் நம்மள ஒரு ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு நோபலை நான் பார்த்ததே இல்ல. சேஃபா இருக்கிற வரைக்கும் நம்ம மேல யாராலையுமே கைய வைக்க முடியாது. அதே மாதிரி என்னதான் பைரட்ஸ் திரும்பவும் தாக்கினாலும் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது அவர் இருக்கிற வரைக்கும். அங்க டைரக்டா நம்ம ஹீரோவும் அங்க நிறையவே அட்டாக்ஸ் பண்றாங்க. ஷீல்டா இருக்கா, ஷீல்ட உடைச்சா வந்திதான் உள்ளே போக முடியும். ஆக எல்லார்கிட்டயும் சொல்ல அமாகி வந்து சொல்றான், சீக்கிரம் நம்மளோட லார்ட் லியாம் அவர் வந்து அந்த ஷீல்ட உடைக்க பாக்குறாரு. எல்லாருமே ஷீல்டு மேல போக்கஸ் பண்ணுங்க. அங்க இதே மாதிரி மத்தவங்களும் போக்கஸ் பண்ணி தாக்குறாங்களா, பார்த்தோன்னே எனிமிங்களும் நம்ம ஹீரோவை தாக்க வராங்களா. நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ் அவங்க வந்து காப்பாத்துறாங்க. நடுவுல நம்ம கிறிஸ்டினா அவளும் வந்து காப்பாத்துறான். பாக்குற பாஸுக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் அவன் தான் நம்மள தாக்க வந்தவன் நினைக்கிறேன். அவனோட நைட் சூட்டை பாருங்க, அவனோட மோபைல் நைட் சூட் அது ரொம்ப பழசு. அவனால எப்படி எல்லாரையுமே கொல்ல முடியுது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்றது, நம்மளோட நிலைமை போக போக மோசமாயினே இருக்கு. கேட்டோன்னே அவருக்கு புஞ்சு போயிட்டு இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு இதனால எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் கொடுக்கறாரு, சீக்கிரம் முன்னாடி இருக்க அந்த ஆளுங்களை விடாதீங்க, அப்படியே கொல்ல பாருங்க. நம்ம ஆளுங்களே வந்தாலும் பிரச்சனை இல்ல, அவங்களையும் சுட்டு தள்ளுங்கல. இதே மாதிரி அவங்க தாக்குறாங்களா, இந்த சைடா ஒரு தப்பிக்கிறதுக்கு பாக்குறாரு. நடுவுல அவங்களோட ஆளுங்களும் இருக்க அங்க அவங்களால ஓடவும் முடியல. அங்க கரெக்டான டைம்ல ஹீரோ மேல வந்துடுறானா. இதை பார்த்து அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. பாடு வழியா ஒரு தப்பிக்க பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே நொறுக்குறான். இங்க தப்பிக்க பார்த்தா எல்லாமே லேட்டு. அங்க மத்தவங்க கிட்டயும் நம்ம ஹீரோ சொல்றான், மாதிரி அவ்வளவுதான் நம்ம ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு போக வேண்டியதான். ஆனா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். திடீர்னு இந்த மொத்த ஸ்பேஸ்ஷிப்பை அவங்க வெடிக்க வச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களால தப்பிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எப்படி அவங்க வெடிக்க வைப்பாங்க. அங்க சேஃப்டிக்கு ஒரு வாட்டி அவனோட ராக்கெட் பஞ்ச விடுறான். இதனால அந்த ஸ்பேஸ்ஷிப் இன்னமும் டேமேஜ் ஆகுது. உள்ள இருக்க நிறைய பேர் இறந்து போறாங்க. அவ்வளவுதான், உள்ள போக வேண்டியதான். இப்போ ட்ரெஷர் ஹண்ட்டுக்கான டைம். இதே மாதிரி போற வழியில அங்க அவரு சொல்றாரு, நீங்க உள்ள போகும்போது கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. ஏன்னா எப்போ யார் வருவான்னு நம்மளுக்கு தெரியாது. நல்லா பார்த்தனா சில பேர் இங்க ஒழிஞ்சுன்னு இருக்காங்க. உங்களோட கண்ணுக்கு அங்க தெரியல. ஹீரோ தாக்குறானா, அங்க எனிமிஸ் கிட்ட ஒரு வித்தியாசமான சூட் இருக்கு. ரேடார்ல கூட டிடெக்ட் ஆகுது அந்த மாதிரி சூட். இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க கிட்ட இருக்கா. ஆனா பிரச்சனை இல்ல, நம்ம முன்னாடி இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. ஏன்னா நம்ம இங்க வந்ததுக்கு காரணம் உங்களோட ட்ரெஷரை அடையணும் தான். உங்களோட சூட்டை பார்க்கும் போதே தெரியலையா இந்த மாதிரி இவங்க ரொம்ப வெல்த்தியா இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்க. உள்ள ஒரு பாடையும் அவங்கள தடுக்குதா. அங்க நம்ம ஹீரோவை அவங்க ப்ரொடெக்ட் பண்ண சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ அவளைக்கும் கண்டுக்கல. இவங்க எல்லாரையுமே நானே பாத்துக்கிறேன். அங்க தாக்குறதுக்கு அவங்க வராங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு உடன் சோதா இருக்கும். அதை வச்சு சும்மா தான் அவன் வீசுறான். அதுக்கே அவங்க காலி. இதை பாக்குற மொத்தவங்களும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அட ஒரு செகண்ட்ல எல்லாரையுமே வெட்டிட்டாரு. கேள்விப்பட்டேன் அவரோட ஸ்கூல் ஸ்வார்ட்மேன்ஷிப் அதை வந்து அவரு மாஸ்டர் பண்ணிட்டாருன்னு. அதனால தான் அவரு இந்த அளவுக்கு இன்கிரெடிபிளா மாறிட்டாரோ. லார்ட் லியாம் அவர் உண்மையிலேயே ஆசம் தான். அதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்க. உள்ள அந்த செகண்ட் கமாண்டருக்கு என்ன பண்ணும் தெரியல. எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிக்கணும்னு பாக்குறான். ஆனா ஒருத்தங்களா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க லியாமோட படையும் வர அவங்க கிட்ட அவன் கெஞ்சுறான், இருங்க என்ன கொல்றாதீங்க, எனக்கு வந்து தெரியும் அவரோட ட்ரெஷர்லாம் எங்க இருக்குன்னு. நான் தான் செகண்ட் கமாண்டரே, எனக்கு எப்படி அதை ஓபன் பண்ணும் அதெல்லாம் தெரியாது. அவன் வேறமா என்ன யூஸ் தான் பண்ணிருக்கான். கேட்டோன்னே லியாமுக்கும் புரியுது. அவரும் அங்க கேக்குறாரு, எஸ் என்ன வந்து ஹையர் பண்றேங்க. நான் வந்து உங்களை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஒரு பெரிய ரூலரா இருக்கிறதுக்கான தகுதி இருக்குன்னு. அதனால என்ன ஹையர் பண்ண முடியுமா? ஆனா அவனோட கதையும் அங்கேயே முடியுது. இதை பாக்குற கைடால அங்க எதையுமே ஏத்துக்க முடியல. இப்படிதான் இந்த லியாம் அவன் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அவனுக்கு புரியவே இல்லை. இதுக்கு காரணம் அந்த பைத்தியக்கார டீச்சரா இல்ல அவனாலயா இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒரு பயங்கரமான பிளான போட்டா எல்லாத்தையுமே அவங்க கெடுக்க தான் செய்யறாங்க. ஆனா எனக்கும் வேற வழியில இந்த கேப்டன் அந்த மொட்டைக்கு தான் நான் பவரை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போதான் நம்ம லியாம தோக்கடிக்க முடியும்ல. இதனால அவரும் மொட்டையை தேறாரு. மொட்டையும் அவங்க பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா மாட்டினா உள்ளதான் காலி. ஏன்னா இவரோட தலையில ஒரு பவுண்டி இருக்கு. இப்ப என்ன புடிச்சிட்டா அவங்க பவுண்டிக்காக கொள்ளதான் போறாங்க. இப்படி இவன் போகும்போது ஒரு போக அப்படியே வாய்க்குள்ள போகுது. கைடோட சவுண்டும் கேக்குது. நீ ரிவெஞ்ச கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லையா? சோ தாராளமா லியாமுக்கு ரிவெஞ்ச கொடு, நான் உனக்கு என்னோட பவரை கொடுக்கறேன். அங்க ஆமான்னு அவன் சொல்ல அவனுக்குள்ள அது போத
தான் உன்னோட உடம்பே ஒரு மாதிரி வித்தியாசமா மாறுது. அந்த கேப்டன் அவங்க சொல்றாரு, பரவாயில்ல, எனக்குள்ள அந்த ஸ்ட்ராங்கஸ்டான எனர்ஜி அது ஃபீல் ஆகுது. ஆமா, உனக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி உன்னோட ஸ்கின் அடமெண்டைட விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல. இன்னமும் அவரோட பவரை ஏத்தி விட அங்க ஒரு சம வேகமா போக ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு நாயோட இல்யூஷன் அவன் பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்புறம் தான் சடனா அவனுக்கு விஷயம் ஞாபகம் ஆகுது. இவனோட பாஸ்ட் லைஃப்ல ஏமாத்தாம இருந்ததுன்னா அது அவனோட நாய்க்குட்டி தான். அதுதான் வந்துட்டும் போகுது. ஃபர்ஸ்ட் எபிசோட நல்லா பார்த்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவனோட டாகிய பாத்திருப்பான். அதுதான் இங்க ஹெல்ப்பும் அவனுக்கு பந்து. இந்த இடத்துல திரும்ப அவனுக்கு பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுமா? இந்த இடத்த நோக்கி அவன் போறான். இல்ல ஏதோ ஒரு கோல்டு மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. லியாம், உங்களை பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு கோல்டுனா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதானோ? இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க. நம்ம லியாமுக்கு அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப டவுட்டா இருக்கா. சுட்டு உடைக்க சொல்றான். அந்த இடமே உடையுது. இல்ல நிறையவே ஆன்டிக்கான பீஸ் எல்லாமே இருக்கு. பரவாயில்லையா லியாம், இது ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர். நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாகாதீங்க. இதே மாதிரிதான் என்னோட அந்த ஏமாத்தின அப்பா அவரும் நிறையவே ஆன்டிக் பீஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. ஆனா எல்லாமே ஃபேக் தான். அதனால இதை பார்த்து நீங்க ஏமாறக்கூடாது. நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்வாடு கிடைக்குது. அது நல்லா இருக்குமா? அதை அவன் வச்சுக்கிறான். பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. ஆனா இது மியூசியம்ல டிஸ்பிளே பண்ண ஒரு ஸ்வாடு தானே. இருந்தாலும் அவன் கேட்கல, அதை வச்சுக்கிறான். அங்க லியாமுக்கு மத்தவங்க வழியா மெசேஜ் வருது. லியாம், தெரியல என்னதுன்னு ஒரு வித்தியாசமான மோஸ்டர் எங்களை தாக்கின்னு இருக்கு. அதுவும் உங்களை கொல்லணும்னு கத்திக்கின்னு இருக்கு. இன்னொருத்தனை அது கொல்லவதான் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தாக்குறான். ஆனா அவளைக்கும் எதுவுமே ஆகல. அங்க தாக்க வரும் போதே அதோட கையை வெட்டி விட்டுறான். நான் நினைச்ச மாதிரியே நீ உண்மையிலேயே ரேம்பேஜா தான் இங்க போயின்னு இருக்க. அங்க திரும்ப அவன் தாக்க வரானா, நம்ம ஹீரோக்கு ஒரு புதுசா ஒரு ஸ்வாடு கத்திருக்கும்ல, அதை வச்சு தாக்குறான். கோசாவோட கை அங்க துண்டாவுது. இந்த மாதிரி தாக்க ஆரம்பிக்க அங்க எந்த விதமான அட்டாக்கும் உரைக்கே ஆகல. அங்க கோசாவாலையும் எதையுமே நம்ப முடியல. அடே, நீ உண்மையிலேயே யாரா? என்ன விடவும் இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. ஒரு கட்டத்துல அவன் கெஞ்ச ஆரம்பிச்சான், என்ன தயவு செஞ்சு விட்டுரு. நான் எது வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என்னோட முழு ட்ரெஷரையும் நான் உனக்கு தரேன். லியாமோ சொல்றான், இல்ல எனக்கு ட்ரெஷர் ஒன்னும் வேணாம். நான் ட்ரெஷர் எல்லாமே ஆல்ரெடி எனக்கு சொந்தமாயிடுச்சு. இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியும்? இல்ல இந்த மாதிரி எனக்கு கொள்ளாத. நான் எல்லாமே உனக்கு பண்றேன். என்னோட கட்டளை எல்லாத்தையுமே நான் ஒபே பண்றேன். அங்க திடீர்னு அவன் தாக்க வரானா, அங்க திரும்ப அவன் காலை வெட்டி விட்டுறான். உண்மையான கலரை எனக்கு காட்டுற பத்தியா? ஹீரோ கையில இருக்க அந்த ஸ்வாடு அது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. ஏன் அவன் மீன் வெப்பனா மாத்திக்கலாம்னு யோசிக்கிறான். இடத்துல அவன் திரும்பவும் கெஞ்ச ஆரம்பிக்கிறான், தயவு செஞ்சு என்ன விட்டு ஒன்னும் பண்ணாத. பின்னாடியே அந்த கமாண்டரும் சொல்றாரு, லியாம், இங்க அவரை கொன்னுலால. ஏன்னா அவனால நிறைய பேரு நம்ம ஆளுங்க இறந்து போயிட்டாங்க. இல்ல பவுண்டி இருக்குல்ல, இவனை உயிரோட கொண்டு போனா அதிகமா பணம் கிடைக்கும் இல்லையா? இல்ல உயிரோடவோ இல்ல அப்படியே இவனை கொண்டு போனாலே போதும், நம்மளுக்கு எப்படியோ அது கிடைக்கதான் போகுது. ஓ அப்படியா விஷயம்? நான் இது தெரியாம இவனை வெட்டின்னு இருக்கேன். சரி முடிச்சிட வேண்டியதான். அங்க அப்படியே முடிச்சு விட்டுறான். அந்த டாஸ்க்கும் அங்க முடியுது அவனுக்கு. அங்க லியாம சொல்றான், மீதி விஷயத்த நீ பாத்துக்கோ. ஆனா நான் யோசிச்சு பார்க்கல இந்த மாதிரி இந்த விஷயம் எவ்வளவு சீக்கிரத்துல முடியும்னு. அங்க அமாகியும் சொல்றான், வெல்கம் பேக் மை மாஸ்டர் அப்படின்னு காட்டுறாங்க. அவனும் அங்க வர அங்க ஒரு லேடியும் சொல்றான், ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க போல. அதான் அவரை பத்தி சொல்றாங்க. அவரும் நிறையவே கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. இப்பெல்லாம் ரொம்பவும் பிஸியா இருக்கேன். ஏதோ ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இந்த அளவுக்கு எல்லாம் க்ரோ ஆனதுக்கு காரணம் ஒரு வகையில நம்ம லாடும் தான். நம்ம நியூ லார்டு இருக்கும் போது எனக்கு தெரியும் அவரு இப்படி ஒரு பெரிய ஆளா வருவாருன்னு. அப்படியா? ஆனா நீ 5 வயசு பையன் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் அப்ப சொன்னேன். கேட்டவனே அவங்க சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹென்ரிய காட்டுறாங்க. நம்ம ஹென்ரியும் அவங்க நிறையவே ட்ரெஷரை பத்தி சொல்றாரு. கோசா பைரட்ஸ் அழிச்சிருப்பாங்களே, இது வழியா எவ்வளவு ட்ரெஷர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டிவைஸ் இவங்க வாங்கியிருப்பாங்க. அதை அவங்க நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு கொண்டு போக போறாங்களாம். இங்க கிறிஸ்டினாவும் வரா. அவளும் தேங்க்ஸ் சொல்றா. ஏன்னா உங்களால் தான் நான் திரும்பவும் பழையபடி மாறிட்டேன். இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். எல்லாம் ஓகே. இதனால அவ எப்படி கியூர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் ஊத்து கட்டுறா. பார்க்கலாம் நான் எப்படி கியூர் ஆயிருக்கேன்னு. இப்படி இவங்க பார்க்கும் போதே அங்க பின்னாடி அந்த ஷிப்பை விற்கிற அந்த லேடி வரா. அவ இதை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறா. அதை தாண்டி யாரு உங்களை ஷெடியூஸ் பண்றா? அப்பனா நானும் பண்ணணும். அதனால அவளும் அங்க பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க கிறிஸ்டினா இதை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறா. ஏதோ லியாம் அவ ஹார்ம் பண்றான்னு. இதனால அவ தாக்குறா. அங்க அதுக்குள்ள யுலிஷியான்னு இன்னொரு பொண்ணு வரா. அதுக்கு நான் எங்களோட மைக்ரோவேவ் மிஷினை பத்தி சொல்லலாம்னு வந்தேன். கூடவே நிறையவே பேட்டில் ஷிப்ஸும் இருக்கு 2000 மீட்டருக்குலாம். அதெல்லாம் காட்ட ஆரம்பிக்க நம்ம லார்டுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. வாங்குறத பத்தி அம்மாகி கிட்ட கேக்குறானா. ஆனா அதோட மீட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கனால நம்மளால வாங்க முடியாது மாஸ்டர். ஏன்னா நம்ம கிட்ட எம்பியரோட பர்மிஷன் இல்ல அவ்வளவு பெருசுக்கு. அப்பனா என்கிட்ட வாங்க, 1000 மீட்டர்ல நான் தரேன் உங்களுக்கு. அதே மாதிரி இவங்க சண்டை போடுறாங்க. அங்க பிரெயின் ரொம்ப சந்தோஷமா வராரு. ஃபர்ஸ்ட் டைம் லாலியாம இத்தனை பொண்ணுங்க கூட பிசிக்கலா ரொம்ப ஜாலியா இருக்காரு. நான் ஒன்னும் ஜாலியா இல்ல. என்ன விஷயம் பிரெயின்? ஹீரோ கோசா பைரட்ஸ் தோக்கச்சிருப்பால, அதனால மெடல் ஆஃப் ஆனர் அவங்க கேபிட்டல் வழியே தராங்களாம். அங்க வேற உங்களுக்கு இன்விடேஷன் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நிக்கும் போதே இடத்துல ஏதோ கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. யாரு வந்திருக்கா? உங்களுக்கு நிறையவே ஃபேன்ஸ் இருக்காங்க இப்ப
இப்போ மாஸ்டர் இடத்துல ஒரு 4 பேர் வராங்க. அங்க யாருன்னே தெரியல. ஏன் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? அம்மா யார் யா நீ? நம்ம வந்துட்டியா என்ன? யோ யார் யா நீ? வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்புறம் தான் நம்ம அம்மாக்கி சொல்றான், இவரு தெரியலையா மாஸ்டர், உங்களோட ஃபாதர் தான் பின்னாடி இருக்குது, உங்களோட மதரு, கிராண்ட் ஃபாதரு, கிராண்ட் மதரு. எனக்கு இப்பதான் புரியுது, இவங்க தானே ஸ்டார்டிங்ல எல்லா கடனு டெரிட்டரி எல்லாத்தையுமே என் தலையில கட்டிட்டு கவர்மெண்ட் ஏன் மேல மூட்டி விட்டு ஓடி போனவங்க தானே இவங்க. இது கேட்டோன்னே அவரு கொஞ்சம் கம்முன்னு ஆகுறாரு. பின்னாடியே அவங்க அம்மாவும் சொல்றாங்க, லியாம் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னால இப்பயும் நம்ப முடியல, நான் கொடுத்த அந்த டாலை இன்னமும் நீ வச்சுன்னு இருக்கியா? மேல ரொம்ப கேவலமான விஷயமா அதை இங்கேயும் நீ கொண்டு வந்திருக்க. வளர்ந்துட்ட இந்த மாதிரி டால்லாம் இதுக்கு மேலே உனக்கு தேவையில்லை, தூக்கி போட்டு. இப்படி அம்மாகிய பத்தி பேசுறாங்களே. அங்க அம்மாகியும் சொல்றான், மாஸ்டர் நான் வேற ரூமுக்கு போய் வெயிட் பண்ணவா? இல்ல அம்மாகி நீ இங்கே இரு. அங்க இதை கேட்டவுடனே அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க வந்து எதுக்கு வந்தோம்னா எங்களோட அலையன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் தான். சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோ கிட்டதான் இப்போ பணம் பேரு புகழ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஒண்ணுமே பண்ணாம அடையிறதுக்கு தான் இவங்க வந்ததே. அங்க இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர அவன் உடனே சொல்லிடுறான், அம்மாகி இவங்களுக்கு வந்து போறதுக்கான வழியை ரெடி பண்ற. ஆமா நீ என்ன சொல்ற புரியல. விஷயம்னா உங்களுக்கு நான் ஒரு சல்லி பைசா தரப்போதில்ல. என்ன சொல்ற நீ? ஏன்னா டெரிட்டரி எந்து மணி எந்து எல்லாமே எந்து மரியாதையா ஓடி போயிடுங்க, இல்லைன்னா இங்கே உங்களோட கதையும் முடியும். ஆனா அவங்க பயந்து ஓடிடுறாங்க. இந்த சைடு அங்க லியாமோ சொல்றான், இப்போ நம்ம திரும்பவும் எல்லாத்தையுமே பே பண்ற மாதிரி இருக்குமா டெப்தெல்லாம்? அங்க அம்மாகியோ அதேதான் சொல்றா, ஏன்னா இப்பயே அதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் அந்த கலெக்டரு டெப்த் ஆபீசரு அவங்களுக்கும் எந்த விதமான வேலையும் இருக்காது இவங்க கிட்ட. அதனால எல்லாத்தையும் பே பண்ண சொல்லிடுறான். சைடு அந்த ஃபேமிலிக்கும் ஆலியன்ஸ் கிடைக்குது. இதுக்கு மேல ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோ கிட்ட எந்த விதமான இன்வால்வ்மெண்ட்டும் இருக்க கூடாதுன்னு பேப்பர் டாக்குமெண்ட்டும் அங்க வந்து எதிர்பார்க்கல. அந்த பையன் இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டானு, அதுக்கும் மேல எல்லாமே உங்களோட தப்பு தான். ஒரு பையனை உங்களால ஒழுங்கா வளர்க்க முடியலையா? யார் இப்படி யோசிச்சா? இதையும் அந்த கைடு பார்த்து அப்படியே மாத்தி விட்டுறான் ரூட்டை. அங்க கைடோ சொல்றாரு, நீங்க உங்களோட ஹெட்டை மாத்துங்க, அப்படி பண்ணிட்டா உங்களால எல்லாத்தையுமே அடைய முடியும்ல இப்படின்னு இவரு ஒரு ஐடியாவை தர அவங்க பிரெயின் வாஷ் ஆயிடுறாங்க. நம்ம ஹெட் ஆயிட்டா லியாமால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பணம் பேரு புகழ் எல்லாமே நம்மளுக்கு தான். அசாசினை வச்சு அவனை கொலை பண்ணி மொத்தமா முடிச்சிடலாம். டாக் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பிரிட்டும் வெளில வருமா? அம்மாகி பார்த்துட்டு அந்த சைடு தோடுறா. அங்க இவங்க பேசின விஷயம்லாம் அவளுக்கு தெரிய வர அங்க இத பத்தி தான் அவ யோசிக்கிறா. இந்த சைடு அவங்க டைரக்டா ஹெட்டை மாத்தலான்னு அப்ளை பண்றாங்க. இருந்தாலும் அவரு ஒத்துக்கவே இல்லை. இங்க வந்து அப்படி பண்ண முடியாது, ஏன்னா 40 வருஷமா லியாம் தான் இந்த கண்ட்ரியை வளர்த்தானே. அதே மாதிரி எவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு வகையில காரணமும் அவன் தான். இல்ல நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க, அவன் டாலை வச்சுன்னு இருக்கான், அது என்ன உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன? கர்ஸ்டான அது வந்து நம்மளுக்கு எதிரி இல்லையா? நீங்க அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அவன் நம்மளோட எம்பியரை வளர்க்கறதுக்கு உதவியா தான். இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரல. அதனால டாலை வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. திரும்பவும் கேக்குறாங்க, நாங்க ஒன்னே மாறிட்டா உங்களுக்கு நாங்க பே பண்றதெல்லாம் பே தானே பண்ண போறோம்? இல்ல அதெல்லாம் வேணாம், ஏன்னா நீ இதுக்கு முன்னாடியே பண்ணல, இப்போ ஒண்டி நீ மாறிட்ட பண்ணவ போற. நல்லா ஒரு மிரட்ட ஆரம்பிச்சிடறாரு. நீங்க ஒண்டி இப்போ ஏதாச்சும் இல்லையாம பண்ண பாத்தீங்க அவ்வளவுதான், உங்களோட உடம்புல தலை இருக்காது பாத்துக்கோங்க. அவங்களுக்கும் வேற வழி இல்லாம ஓடி போயிடறாங்க. இப்பதான் நம்மளுக்கும் தெரியுது இது எல்லாத்தையும் பண்ணது அம்மாகி தான். அம்மாகி தான் நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எவ்வளவு விஷயத்த பண்ணிருப்பா. அங்க ஓ டேக்ஸ் அவர டியூ எல்லாத்தையுமே அந்த கடனையும் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால தான் அவரு ஒத்துக்கினாரு. அதுக்கும் மேல இதுல அவருக்கும் தான் லாபமே. வந்து உண்மையிலேயே ஸ்டூபிட் தான். அவரு சொல்றாரு, இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி டயர்டா அம்மாகி கூட இருப்பான். பாட்டியை பத்தி தான் அவன் யோசிச்சுன்னு இருக்கானே. அங்க பக்கெட்ஸ் பார்ட்டியை பத்தி சொல்றான், அதுல எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு நிறையவே அதை பத்தி சொல்லி எக்ஸைட் ஆகுறான். லியாம் கிட்ட அம்மாகி சொல்றா, அப்படின்னு இல்ல 50 வயசு தான் இங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அடல்ட், ஆனா எனக்கு வந்து 40 வயசு தான் ஆகுது. உங்களுக்கு நானும் 40 வருஷமா சர்வ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இப்போ டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் லீவ் பண்றதுக்கு. என்ன சொல்ற அம்மாகி? எனக்கு புரியுது நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு. இல்ல நீங்க சொல்றது தப்பு, நான் ஒன்னும் அதை சொல்ல வரல. ஆல்மோஸ்ட் டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் உங்களை பிரியதுக்கு. என்ன சொல்ற அம்மாகி? எனக்கு புரியல. அதான் மாஸ்டர், உங்க கூட இருந்தா உங்களோட ரெப்புடேஷன் டேமேஜ் ஆகும். பாத்தீங்கன்னா அந்த வியூ இது வந்து ரொம்பவும் இங்க கெட்ட விஷயமா இருக்கு. அதனால போக போக உங்களுக்கு தான் நிறையவே பிரச்சனை வரும் என்னால. அதுக்கு மேல நீங்க ஒரு 3 லாஸையும் கிரியேட் பண்ணீங்க. மாஸ்டருக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது. வர மாதிரி இருந்தா அதை நான் தடுக்கணும் இல்லையா? இப்போ வந்து பிரச்சனைன்னு சொன்னா அது நான் தான், என்னாலதான் உங்களுக்கு ஆபத்தே வருது. ஸோ என்னோட எக்ஸிஸ்டன்ஸ்னால உங்களுக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னா அது வந்து சரியா இருக்காதுல்ல, உங்களை ஹார்ம் பண்ற மாதிரி ஆச்சுல. நீ என்ன பேசின்னு இருக்க அம்மாகி? எனக்கு வந்து அதை பத்திலாம் தெரியாது, நீ வந்து இருந்தே ஆகணும், ஏன்னா நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இல்ல மாஸ்டர், இந்த மாதிரி நீங்க ஒரு ஹியூமன் உமனோட இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நான் இருக்க உங்களுக்கு தான் நிறையவே பிரச்சனை வரும். அதனால லியாம் கேட்கல, என்னோட ஆர்டர் இது, நீ வந்து என் கூடியே தான் இருக்கணும். மாஸ்டர் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, அப்படி நான் பண்ணா உங்களை வந்து நான் ஹார்ம் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால என்னால ஃபர்ஸ்ட் லாவையும் செகண்ட் லாவையும் வயலேட் பண்ற மாதிரி பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து உங்க கூட இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டேன். இந்த சொசைட்டி
மத்தவங்க எல்லாருமே என்ன வெறுத்தாங்க, நீங்க ஒரே ஒரு ஹியூமன் தான் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா நீங்க, நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அதுக்கு ரொம்ப நன்றி. தேர்டெல்லாம் என்ன ஆச்சு? உடனே அவ சொல்றான், இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்தா நான் ஓடி போறதுக்கும் ரொம்ப தயாரா இருக்கேன். இல்ல நான் அதெல்லாம் ஒன்னும் சொல்லல, என்ன சொல்ல வர உனக்கு புரியுதா? இது ஓகே தானா இப்படி எல்லாம் பண்றதுக்கு? உன்னோட ட்ரூவான ஃபீலிங்ஸ் என்னது உனக்கு புரியுதா? எனக்கு தெரியல, அதை கால்குலேட்டும் பண்ண முடியல, என்னன்னு தெரியல. நான் கேட்டது இந்த உன்னோட ட்ரூவான ஃபீலிங்ஸை பத்தி, அதனால அதை பத்தி சொல்லு. இது என்னோட ஆர்டர், அது எப்படின்னு என்னால வெளிப்படுத்த முடியல. இது ஹியூமன்ஸோட எமோஷனா என்னன்னு தெரியல, என்னோட ப்ராசஸர் அது ஓவர்லோட் ஆகுது. ஹீரோவும் சொல்றான், அப்பெல்லாம் நீ என்ன விட்டு போக போறியா? அங்க இதை கேட்டோன்னே அழுதுங்கனே அவ சொல்றா, இல்ல நான் விட்டு போக போதில்ல. அங்க உடனே நம்ம ஹீரோவும் சொல்றான், நீ ஒண்டி விட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, நான் இப்பயே சொல்றேன், நான் டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிருவேன், எல்லாரையுமே நான் தொல்லை பண்ணுவேன், போவேன், காசு பணம் எல்லாத்தையுமே இழந்து ரெப்புடேஷனும் நாசமா போய் ஒரு வழி ஆயிடுவேன். நான் சாகுற வரைக்கும் தெருவுல கடக்க கூட நான் தயாரா இருக்கேன், நான் அதுக்கும் தயாரு. அந்த மாதிரி ஆனா நீ என்ன பண்ணுவ? இது ஃபர்ஸ்ட் லாவை வயலேட் பண்ற மாதிரி ஆயிடும், அதனால நான் அப்படி ஆக விட மாட்டேன், நான் உங்க கூடியதான் இருப்பேன். அம்மாக்கி இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? இந்த மாதிரி தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, எப்பயுமே நீயும் நானும் ஒண்டிதான் இருந்திருக்கும். மாஸ்டர் உண்மையை சொன்னா நீங்க உண்மையிலேயே ஹோப்லெஸ்ஸா இருக்கீங்க. நான் நம்மளுக்குன்னு பிரெயின் இருக்காருல்ல, பிரெயினை இதுல இழுக்காத, அவன் டிஃப்ரெண்டான கேட்டகரியில வரவன். கேட்டோன்னே அவன் சிரிக்கிறான். அங்க ஹீரோவும் சொல்றான், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த சீரீஸே முடியுது. ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம ஹீரோ ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போகிறான். புகழ் பணம் எல்லாமே இருக்கு, இப்போ அம்மாகியும் கூட இருக்கா, எல்லாமே அவனுக்கு இருக்கு. அங்கே கடைசியாக அவனுக்கு மெடலையும் தராங்க. அவன் நம்ம கைடுக்கு தேங்க்ஸ் சொல்ல கைடுக்கு பயங்கரமாக வலிக்குது நெஞ்செல்லாம். இப்படி இவன் சொல்றதோட ஒட்டுமொத்த சீசனும் முடியுது. இதுக்கு சீசன் 2 அநேகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கு மேலேயும் ஸ்டோரி கொண்டு போக முடியாது. பார்க்கலாம், அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இருக்காது, நம்ம வேற லெவலான நெக்ஸ்ட் ஒரு அனிமேல சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் அனிமே பார்க்கணும்னா கீழே கமெண்ட் பண்றேங்க, அதையும் நான் பிக் பண்ணி போடுறேன். அனிமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, அப்பதான் மற்றவங்களுக்கும் தெரியும் எப்படிப்பட்ட அனிமேன்னு. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயோனாரா.